தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்கிலத்துறையும் தமிழ் துறையும் இணைந்து நடத்தக்கூடிய விளிம்பின் குரல்கள் சமகால எழுத்தாளர்களுடன் உரையாடல் என்ற தலைப்பிலான இந்த கருத்தரங்கத்தினுடைய 7வது நாள். The International Webinar Series on Voices from the Margin, Conversation with Contemporary Creative Writers என்ற தலைப்பிலான இந்த கருத்தரங்கினுடைய 7வது நாள் இறுதி நாள் நிகழ்ச்சியில் நாம் இப்பொழுது இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நம்மோடு உரையாடுவதற்காக எழுத்தாளர் கவிஞர் லக்ஷ்மணன் அவர்கள், ஒடியன் லக்ஷ்மணசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடைய வருகைக்கு நாம் நம்முடைய பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் இங்கே உள்ள பங்கேற்பாளர் அனைவரும் சார்பிலும் அவரை நாம் வருக என்று வரவேற்கிறேன். அவரை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் வந்து எழுத்தாளராகவும் ஆவணப்பட இயக்குனராகவும் அவர் இருக்கிறார். பொதுவாக மிக குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தில் பழங்குடி எழுத்து, பழங்குடிகளுடைய வாழ்க்கை, வாழ்வுரிமை குறித்த செயல்பாடுகளில தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரக்கூடிய மிக முக்கியமானவராக இருக்கிறார். தமிழ் அல்லது எழுத்துலகில் அல்லது படைப்பிலக்கியம் என்று வருகின்ற பொழுது, விளிம்பு நிலை எழுத்துக்கள் என்று வருகின்ற பொழுது, பழங்குடிகளுடைய எழுத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய போக்கு என்பது எழுத்து மரபினுடைய ஒரு ஆதிக்க போக்கிலிருந்து விலகி இருப்பதே நாம் பெரும்பாலும் இருக்கிறது. எனவே அந்த மட்டத்திலிருந்து பழங்குடிகளினுடைய எழுத்துக்கு நாம் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய குரல் என்பது இந்த சமூகத்தில் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற அளவிலே தன்னுடைய அனைத்து செயல்பாடுகளையும் அதற்கான முறையிலே முழுமையாக ஈடுபட்டிருக்கக்கூடியவர் தான் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் லட்சுமணசாமி அவர்கள். அவர் பழங்குடி சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக செயல்படக்கூடியவராகவும் ஒரு பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய ஒரு முன்னோடி பணியாளராக அவர் பணியாற்றி வருகிறார். குறிப்பாக அவர் இருளர் சமூகத்தினுடைய சமூக உரிமைகள் மற்றும் கல்வி வளர்ச்சிக்காக தொடர்ச்சியாக தன்னுடைய வேலையை அவர் செய்து கொண்டு வருகின்றார். அந்த பயணத்தினூடாக இருளர்களினுடைய மொழியை அவர் நன்றாக கற்றுக்கொண்டு இருளர்களுடைய மொழியிலே எழுதப்பட்ட ஒரு கவிதை தான் ஒடியன் என்ற தலைப்பில் 2010 வந்தது. அது தமிழ் சூழலில் மிக முக்கியமான ஒரு கவனத்தை பெற்ற ஒரு தொகுப்பாக அது இருக்கிறது. இந்த தொகுப்பு இருளர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய துயரங்களையும் பாடுகளையும் அவர்களுடைய மொழியிலே எழுதப்பட்ட, இன்னும் சொல்ல போனால் ஒரு முதல் கவிதை தொகுப்பு என்று நாம் அதை சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முதல் தொகுப்பை நமக்கு இருளருடைய மொழியிலே கொண்டு வந்திருக்கிறார். இது தமிழ் சூழலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்ற ஒரு தொகுப்பாக இருக்கும். அதனை தொடர்ந்து அவருடைய சப்பை கொகாலி என்கின்ற 2வது ஒரு மிக முக்கியமான தொகுப்பு. இதனுடைய நான் உங்களுக்கு இந்த பார்வைக்கு கூட இப்ப நான் காட்டுறேன்னு உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த சப்பை கொகாலி என்கின்ற அந்த தொகுப்பு. இந்த தொகுப்பு இது வந்து இவங்க நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இந்த தொகுப்பினுடைய தனித்தன்மை என்பது பழங்குடிகளினுடைய பாடல்களை அவர் தொகுத்து அந்த ஒவ்வொரு பாடல்களுக்கு ஏற்ப ஒரு உயிர்ப்பு மிக்க மிக அற்புதமான ஒரு புனைகதைகளுமே அவர் உருவாக்கி இருக்கிறார். இதற்கு சோழகத்தொட்டியினுடைய ஒரு பாலமுருகன் மிக முக்கியமான ஒரு நூலை எழுதியிருக்கிறார். எனவே அதனோடு தொடர்ச்சியாக 2012ஆம் ஆண்டில் முருகவேல் அவர்களுடன் சேர்ந்து நாளி என்கின்ற ஆவணப்படத்தை அவர் இயக்கியிருக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மலையிலே, குறிப்பாக அந்த நீலமலையிலேயும் கேரளாவின் அட்டப்பாடியில் கிழக்கு பகுதியில் அட்டப்பாடியில் வசிக்கக்கூடிய பழங்குடி சமூகத்தினுடைய அதாவது குறிப்பாக இருளர்களுடைய பழக்க வழக்கங்கள், மரபுகள், இவைகளை குறித்த ஒரு விவாதமாக அந்த ஆவணப்படம் அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய கலைஞர்கள் சங்கத்தினுடைய விருதையும் அந்த இது பெற்றது. ராமச்சந்திரனுடைய நினைவு விருதையும் அது பெற்றது. இது மிக முக்கியமான ஒன்றாக இதை நாம் கருத வேண்டும். பிறகு அடவி என்ற முழு நீளப்படம் லட்சுமணனுடைய கதையான சப்பைவை மையமாக கொண்டும் அது துவக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மிக முக்கியமான இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்பது இருளர்களினுடைய மொழிக்கு ஒரு தனி அகராதியை அவர் உருவாக்கி இருக்கிறார். அது மிக முக்கியமான ஒரு செயல்பாடாகவும் நம்முடைய மொழி தளத்திலேயும் அவர்களுடைய இருளர்களுடைய விடுதலையினுடைய ஒரு தளத்திலே மிக முக்கியமான ஒன்றாக அதை நாம் பார்க்க முடியும். எனவே அவர்களுடைய பிறகு ஆதி எனும் இருளர் பழங்குடி கலைக்குழுவை உருவாக்கி அதை தொடர்ச்சியாக அதில் முழு ஈடுபாடு செய்து வருகிறார். பழங்குடி பாடல்கள் அடங்கிய எமது நாடு மலநாடு என்கின்ற ஒரு ஆல்பத்தையும் அவர் உருவாக்கி இருக்கிறார்.
எனவே இவருடைய செயல்பாடுகளுக்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய விருது, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய விளிம்பு இலக்கியத்திற்கான விருது, பிறகு 2015ஆம் ஆண்டு முற்போக்கு இலக்கிய மேடைகளுடைய விருது என்ற சபை கோவாடு பெற்றிருக்கிறது. சிறந்த பழங்குடி செயல்பாட்டாளருக்கான சமூக நீதி கட்சியினுடைய அம்பேத்கருடைய விருது 2017லும், பிறகு சிறந்த பழங்குடி செயல்பாட்டிற்கான சங்கம் விருது 2018லும் பெற்றிருக்கிறார். நாளை என்ற ஆவணப்படத்திற்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய விருதையும் அவர் பெற்றிருக்கிறார். எனவே இப்படி ஒரு முழுவதும் பழங்குடிகளினுடைய செயல்பாட்டிலே, குறிப்பாக இருளர்களினுடைய வாழ்க்கை, அவர்களுடைய சமூக அரசியல் செயல்பாடு, கல்வி உரிமை, அவருடைய வாழ்வு உரிமை, மொழி உரிமை என்று பல தளங்களில் அவர்களுடைய வாழ்க்கைக்காக அவருடைய வாழ்வோடு இணைந்து தன்னுடைய முழு செயல்பாடுகளையும் செயல்படக்கூடிய மிக அபூர்வமான ஒரு படைப்பாளியாகவும் ஒரு சமூக செயல்பாட்டாளராகவும் தமிழில் ஒரு தனித்துவமான ஒரு நபராக ஆளுமையாக அவர் திகழ்கிறார். எனவே அவர் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பது என்பது நம்முடைய பல்கலைக்கழகத்திற்கும் இந்த கருத்தரங்கிற்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்றாக இருக்கிறது. அவர் தற்போது அண்மையில் ஒரு மிக முக்கியமான நெருக்கடியிலாரும் கொரோனாவினுடைய பாதிப்பு தொற்றுக்கு உள்ளாகி இப்பொழுது மீண்டு வருகை வந்து கொண்டிருக்கிறார். அந்த நெருக்கடி சூழலிலும் கூட நம்மோடு இன்று இணைந்திருப்பது என்பது மிக முக்கியமான விஷயம். பேசவே முடியாது என்ற சூழலில் அவர் இருந்தார். இந்த நிகழ்வுக்காக அவர் மருத்துவத்தை பார்த்து தயார் செய்து நம்மோடு இணைந்திருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியும் நன்றியும் அவருக்கு நாம் நம்முடைய சார்பிலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவரை நம்முடைய பல்கலைக்கழகத்தின் சார்பில், இந்த கருத்தரங்கத்தினுடைய சார்பிலும், இங்கே வந்திருக்கக்கூடிய பங்கேற்பாளர் அனைவரின் சார்பிலும் வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது இதனுடைய சுருக்கத்தை பேராசிரியர் பூபதி அவர்கள் ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொல்வார். சார் பூபதி சார், So, friends, very good evening and welcome to the final webinar of the seven-day webinar series on voices from the margin, conversation with contemporary creative artists. So today we have with us a very unique, special sort of a person, activist, a social worker, somebody who is concerned about the irregular community people, the most unknown, in fact most the people whose voices are hidden in the public sphere, in the societal discussion, also in the political discourse. So Mr. Odiyan Laxmananasamy, and somebody was a very in a way active person in the welfare activities, also in documenting the lives of irregular community people, both in the documentary films, also in the poetry collections. So we have with them, and it's really an honor and a privilege for the Department of English Studies and the Department of Tamil of Central University of Tamil Nadu, Tiruvallur, to host him and to listen to him. So I welcome you, sir, for our final day of webinar series. It's really, as I said, it's really an honor, particularly to listen to you and to conclude our webinar series with your insightful and very fruitful, constructive sort of talk on your contribution to irregular community people, particularly in bringing out their voices, the unheard, suppressed, hidden voices, to the literary circle as well as to the public sphere. So if you could look at Mr. Laxmananaswamy's profile, so he is somebody, as I mentioned earlier, he first of all, he is a social worker, and he fights for the rights, the educational rights of irregular community people, the tribal community in Tamil Nadu, which is actually the western mountain region of particularly it's located in the Coimbatore district, sharing border with the Kerala, and he also in a way works for the welfare of the particular community, the irregular community people. He in a way lives with them, and it's sort of an ethnographical in a way. You can call it as a study, you can call it as an ethnographical service, and you can also say it's an ethnographical documentation, what he has done. So besides working for them, besides fighting for them, he is also documented
the lives of the irregular community people, because he spends most of his time with the community, and he has learned the particular tribal language, irregular community language. In fact, it's his first poetry collection, Odiyan, right, brought out in 2010 in Tamil. In a way, talked about it was written in that particular, in their own language, right? And it vividly captures the lives of the irregular community people. What are all their sufferings, and what are all their in a way the lifestyle, how closely they lead their life with the nature, right? So the next one, which is very popular one also, Sabbe Kohala, I guess, if I'm pronouncing it rightly. Yeah, So that is, so thank you. So that, in a way, there's a significant addition to first of all his acclaim as a poet. Second of all, to the understanding of irregular community. The reason primarily being because in this anthology, what he has done as a sort of an innovative thing that he has done, each poem is accompanied with such an amount of anecdotal reference. So why the poem was written? That particular poem, or any particular poem in that particular anthology, refers to which sort of life. So basically, it is a poetry anthology, but having anecdotal reference, anecdotal story for each a poem that actually appears in the anthology. And it has been made into a film also. And Mr. Laxmanan sir has also, as Professor said it, he has also directed a couple of documentaries on, irregular community people. So in a way, I think, in fact, why to use the word think? Let me be short. I'm absolutely sure that his contribution, in terms of welfare, in terms of right-based approach, in terms of literary contribution, and above all, in terms of sociological, anthropological, or what you might call in cultural studies as ethnographical research, So you can see all these, manifestations, as a single personality. Right? It is not an exaggeration, and it is not an overstatement. It's indeed a realistic account, and it's indeed a realistic phrasing of what he has done. And this is a rare combination that you find among the poets. So yesterday we had Professor Cheran, and before that we had Vidya. So I think Mr. Laxmanan sir falls into the same line of resource persons. They're not only poets. They're not merely writing for pleasure. They're not merely writing to be read aloud. They're writing so that the unheard voices can be documented. So I think it's a phenomenal contribution, both in terms of literature, in terms of anthropology, in terms of education, also in terms of societal service, societal social works. So that way, we're really glad, and you joined with us, sir. And I must mention, I don't want to. It's really a phenomenal thing, and it's also, hurts up to you, sir. Sir was diagnosed with COVID yesterday. Until yesterday, he was in the hospital. And in a way, he almost said it was impossible for him to talk today because, he wasn't feeling well. His throat wasn't good. Even today, his throat is not very, good. But then he took homemade medicine and all these things. And now today he is with us, and it shows his commitment. And thank you so much, sir, on behalf of the participants, on behalf of the organizing committee. And we're really honored and happy to host you and listen to you. Over to you, sir. Thank you. Sir, இந்த இது சொல்லிடுங்க சார். சார் பூபதி சார் ஃபீட்பேக் அந்த செஷன். So, friends, after sir's talk, I request sir. Sir will be talking for half an hour or so because he is not feeling well. After that, there will be a Q&A for a very, very short time. After that, we will throw it open for discussion
your feedback, observation on the overall, in a way, webinar series, because we want to, in a way, know, whether our choices have been fine, whether the way the program has been, the webinar series has been conducted, is it okay? What what sort of impact it had on you? How do you look at the overall thing? So you guys can actually, in a way, give your feedback. We can have a discussion for some time. Then after that, I'll go for vote of thanks. So yes, so that's all. And feedback form will be shared only during my vote of thank speech. Okay? So yes, so that's all we have prepared. So நண்பர்களே, இந்த சார் வந்து ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் பேசுவாங்க. அவருடைய உடல்நிலையை பொறுத்து. அதன் பிறகு ஒரு 2-3 கேள்விகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சார் எந்த அளவுக்கு உடல் எப்படி ஒத்துழைக்குதுங்கிறத பொறுத்து. அதன் பிறகு நம்ம வந்து இந்த ஒட்டுமொத்த இந்த வெபினார் சீரீஸை பத்தி, இந்த கருத்தரங்க தொடர் பற்றி நம்மளோட ஒரு சிறந்த கருத்துரையாடல் மாதிரி, ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணா, ஒவ்வொன்றும் எனக்கு தெரிஞ்சு இந்த பல்கலைக்கழகங்கள் அளவுல, இல்ல கல்வி நிறுவனங்கள்ல, கல்லூரி அளவுல இந்த மாதிரியான ஒரு ஒரு பெருமைக்காக சொல்லவில்லை. ஏனென்றால் என்னுடைய அறிவு கேட்டிய வரை இது மாதிரி எல்லா மார்ஜினலைசேஷனும் கலந்து வரக்கூடிய ஒரு இது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்க இன்னும் வேற எந்த மாதிரி இதை நடத்த முடியும், வேற எப்படி பண்ணலாம், இல்ல இது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத பத்தி ஒரு சின்ன கருத்துரையாடல் மாதிரி வச்சுக்கிட்டு அதன் பிறகு நன்றி உரைக்கு போகலாம். நன்றி உரையின் நேரத்தின் பொழுது உங்களுக்கு வந்து அந்த பின்னோட்ட படிவம் அதுக்கான ஒரு இணைப்பு வந்து இங்க கருத்து பட்டியல போடப்படும். நன்றி நண்பர்களே. சார் நீங்க பேசலாம் சார். பூபதி சார், சார் மிக்க நன்றி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து வழங்குமைக்காக தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்திற்கும் ஜவஹர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில ஒருங்கிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஆய்வாளர்கள் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அகாடமிக்கா வந்து இருக்கிற ஆய்வாளர்கள் நிறைந்திருக்கிற இந்த சபை இது. நான் அகாடமிக்கான ஒரு ஆய்வாளர் இல்லை. எங்களோட பயணத்தில் செய்கிற ஆய்வுகளை ஒட்டி தான் எங்களுடைய இலக்கியமாகட்டும் அல்லது நூல்களாகட்டும் வேற படைப்புகளாகட்டும் அப்படிதான் வந்திருக்கு. ஸோ இந்த அரங்கில் வந்து உரையாற்ற கிடைத்த இந்த வாய்ப்பை மகிழ்ச்சியோடு நான் எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று இருக்கிறேன். இது பார்த்தோன்னா ஜவஹர் சார் கூட பேசிட்டு இருக்கும்போது ஜவஹர் சார் சொன்னார், இந்த மாதிரி இது ஒரு 3 பிரிவாக பிரிச்சுங்க. நீங்கள் உங்கள் இந்த ஒடியன் சப்பேகோலை இந்த இலக்கியங்களுக்கு உள்ளே நுழைகிற அந்த காலகட்டம், அது எப்படி அதுக்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிறத ஒரு கட்டமாகவும், 2வது கட்டம் பழங்குடி இலக்கியங்கள் எழுத வருபவர்களுக்கு இருக்கின்ற சவால்கள், அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது 2வதாகவும், 3வது இந்த பழங்குடி இலக்கியம் இந்த அரசியல் இன்றைய கட்டத்திலே அரசியல் அதற்கு இருக்கிற அரசியல் முக்கியத்துவம், இந்த 3 பிரிவா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நான் அப்படி அக்யூரேட்டா 3ஆ தனியா கட்சாட்டா பிரிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனா அதுக்கு முன்னால் நான் இந்த பழங்குடி எழுத்தை 2 வகையா நான் பிரிச்சுக்க ஆசைப்படுறேன். ஒண்ணு என்ன பார்த்தோன்னா, பழங்குடிகளே பழங்குடிகளுக்காக எழுத வருகிறது ஒரு 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 கேட்டகரி. இன்னொன்று பழங்குடிகளுக்காக எழுத வருவது அப்படிங்கிறது 2வது கேட்டகரி. இதுக்குள்ளேயே நம்மளுடைய அந்த இப்ப சார் கேட்ட மாதிரி அந்த பழங்குடி இலக்கியத்தை படைக்க வரும்போது இருக்கின்ற சவால்கள் எல்லாமே இதுக்குள்ள வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது பார்த்தோம்னா நாங்க பழங்குடிகளுக்காக எழுத வந்த அல்லது பழங்குடிகளுக்காக எழுத வந்த இலக்கியவாதி அல்லது நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்க முடியும். பழங்குடி சமூகத்திலிருந்து எழுத வர்ற இலக்கியவாதிகள் அல்லது எழுத வந்த எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள் இப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப 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 சொற்பமா தான் நம்மளுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வாசமல்லின்னு ஒருத்தங்க தொடர் இதுல இருந்து இருக்காங்க. இன்னொன்னு NT ராஜ்குமார் காணியில இருந்து இருக்காரு. ரங்கராஜன் ஒருத்தர் இருக்காரு. அது போக இருளா கம்யூனிட்டியில காவா கன்னியப்பன் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நிறைய இருக்காங்க. ஒரு சொற்பமான அளவு தான் அவங்க இருக்காங்க. அப்படி வராம போறதுக்கான முக்கியமான காரணமா நான் பாக்குறது மொழிதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா நான் பாக்குறேன். இது என்ன அப்படின்னா, இப்போ பழங்குடிகளுக்குன்னு சொந்த மொழி அவங்களுக்கு இருக்கு. அது தமிழோட ஒரு நெருங்கின மொழியா இருக்கலாம், அல்லது தமிழ்ல இருந்து தனித்துவமான மொழியா கூட நம்ம நிறைய மொழிகளை பார்க்க முடியும்.
திராவிட மொழிகள்ல வந்து அது ஒரு வகை மொழியா வந்து நம்ம வந்து நிறையா வந்து அந்த மாதிரிதான் இருக்காங்க. அதே வந்து எப்படி நம்ம வடமொழிகள் வந்து தமிழ் மொழிக்குள்ள வந்து நுழைந்து சில விஷயங்களை வந்து அதுக்குள்ள சிதைவுகளையோ அல்லது வந்து மாற்றங்களையோ ஏற்படுத்துதோ, அதே மாதிரிதான் தமிழ் மொழியும் அந்த பழங்குடி மொழிகள் தமிழ் மொழியின் ஆதிக்கம் அல்லது வந்து தமிழ் மொழியின் வீச்சு அது வந்து நிச்சயமா வந்து பழங்குடி மொழிகளுக்குள்ள வந்து சில தாக்கங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அது ஒரு 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 விளிம்பை நோக்கி தள்ளி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா தள்ளி இருக்குன்னு தான் வந்து நான் என்னை பொறுத்த அளவுக்கு என்ன அனுபவத்திலிருந்து வந்து அதை வந்து சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி அந்த மொழிகளை பாதுகாக்கிறக்கோ அல்லது வந்து பண்படுத்துறக்கோ போதிய முயற்சி வந்து பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா நீங்க எழுதுறதுக்கு வரும்போது அவங்களுடைய மொழி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு பள்ளிகள்ல வந்து இடையீடு செய்யற மொழி வந்து தமிழ்ல தான் வந்து இருக்கு. அவங்க எழுதுறது தமிழ் தான் இருக்கு. ஆனா அவங்களோட ஆத்மார்த்தமான மொழின்னு வந்து எப்பவுமே அவங்க வந்து வீடுகள்ல வேற மாதிரி மொழிகளை வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மொழிகளுக்கு உரிய மரியாதை அல்லது வந்து அந்த மொழிகளுக்கு உரிய இடம் நம்ம வந்து கொடுத்துருக்குறோமா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நிச்சயமா வந்து கொடுக்கல அப்படிங்கிறதான் வந்து என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும். நிறைய நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா பீரல ஆகட்டும், எல்ல மொழி ஆகட்டும், அல்லது வந்து தோடர் மொழி ஆகட்டும், இதெல்லாம் ஒரு வட்டார மொழி மாதிரிதான் நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து இருள மொழி எடுத்துட்டோம்னா இருள மொழியை வந்து இது வரைக்குமே நம்ம கமலி ஜுவலிபில் வந்து வர்ற வரைக்கும் அது வந்து ஒரு தனித்த மொழியா வந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கவே இல்லை. அது ஒரு வட்டார மொழியா தான் வந்து எடுத்துட்டு இருந்தோம். இதை சொல்றதுக்கு ஒரு செக்கோஸ்லாவேகால இருந்து அவரு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் வந்து நம்மளுக்கு இருந்தது அப்படிங்கிறது ஒரு வகையில வருத்தமா தான் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. இன்னைக்கு பேசுற வந்து பல மொழிகளுக்கு வந்து ஒரு மூத்த மொழியா நீங்க பழங்குடிகள் மொழிகளை புரோட்டோ லாங்குவேஜ் நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து இன்னைக்கு பழங்குடி மொழிகள் தான் வந்து இருக்குதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இருளர் மொழி எடுத்துட்டோம்னா இப்போ வந்து அவங்க ரெண்டு இருளருக்கு இடையில ஒரு சண்டை வரும்போது அவங்க நிச்சயமா வந்து அவங்க பேசுற பாத்துக்கோங்க. உதாரணத்துக்கு பாருங்க, ரெண்டு சண்டை வந்துருச்சுன்னா அவங்கள வந்து சும்மா வந்து பெணாங்காதே அப்படிங்குவாங்க. அவனை போட்டு பெணாங்கிட்டு இருக்காதே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பெணாங்குதல் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல இருக்கிற பிணங்குதல் தான். ஒருத்தர் கருத்திற்கு இன்னொரு கருத்து மாறுபடுறத வந்து அந்த பிணங்குதல் அப்படிங்கிறத அவங்க வந்து பெணாங்காதே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அது சர்வசாதாரணமா வந்து சொல்லிட்டு போவாங்க. நம்ம வந்து எங்கேயாவது வீட்டுல சண்டை நடக்கும் போதோ மற்ற விஷயங்கள் போதோ உங்களுக்குள்ள ஏதாவது பிணக்கு இருக்கா அப்படின்னு கேட்கறதுங்கிறது வேணா ஏதாவது படங்கள்ல வேணா அது வந்து நிகழலாம், அல்லது வந்து நாடகங்கள்ல அது வந்து நிகழலாம். ஆனா பொதுவான விஷயங்கள் நாம் பார்க்கும்போது அப்படி ஒரு பிணங்காதே அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா நீங்க இருளரோட வாழ்க்கையில பார்த்தோம்னா அவங்க வந்து சும்மா சர்வசாதாரணமா அது பெணாங்காதே அப்படிங்கிறது மாதிரி வந்து சொல்லிட்டு போவாங்க. அது மாதிரி தூங்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து தூங்குறது அப்படின்னு சொல்லுவோம், அவங்க ரொங்குறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொங்குதல் அப்படிங்கிறது உறங்குதல் அப்படிங்கிற இந்த உகரம் கெட்டு வந்து அந்த மாதிரி தான் வந்து அவங்களது வந்து வரும். அது மாதிரி உரலுக்கு வந்து ரல் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு உலக்கை அப்படின்னு சொல்லுவோம். இப்படி எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுடைய மூத்த மொழி அல்லது வந்து தமிழுக்கு முன்னால் இருந்த அந்த மொழியோட தனித்துவமான மொழியா வந்து அந்த மொழி நம்மளுக்கு வந்து இருக்கு. கூப்பிடு அப்படின்னு சொல்றத வந்து நாம என்ன சொல்றோம்னா கூப்பிடுன்னு தான் சொல்லுவோம். அவனை அலை அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா அவங்க வந்து லெத்துவா அப்படிங்குவாங்க. லெத்துங்கிறது அழைத்துவாக வந்து அவங்களோட அந்த நீங்க அந்த இந்த எழுத்துக்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. மெய்யெழுத்துகள் இந்த உயிரெழுத்து வந்து எதுவுமே வந்து முன்னிட்டா வந்து வராது. அந்த மாதிரி வந்து அவங்களோட முழுக்க இருக்கும் நம்மளுக்கு. அது மாதிரி நம்ம குளிக்கிறதுக்கு போகிறதுன்னு தான் நம்ம கூடுவோம். அவங்க வந்து நீராட காக்கு வருகையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய அவங்க மொழிகள்ல வந்து ரொம்ப வந்து முக்கியமா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ள வந்து இருக்கு. அது மாதிரி பெண்டிர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சங்க இலக்கியங்கள்ல வந்து அந்த வேடுகளை பார்த்தோம்னா பெண்டிர் அப்படின்னு தான் வரும். அவங்க இன்னைக்கு பெண்டிர் தான் கூப்பிடுவாங்க. இந்த பெண்டிரல் எத்துவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அதெல்லாமே வந்து சங்க பிரிமிட்டிவ்க்கான ஒரு சொல்லுதான். அது மாதிரி இளம் பெண்களை வந்து அவங்க வந்து ஊனி அப்படிங்குவாங்க. ரொம்ப யங்கா இருக்கிற இவங்களை பார்த்தோன்னா ஊனன் அப்படிங்குவாங்க. ஒரு ஃபீமேல் இதை வந்து ஊனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்க அதுல சங்க இலக்கியங்களை பார்த்தோன்னா யுவன் யுவதி அல்லது உவனி இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கறது. இதெல்லாம் சர்வசாதாரணமா அவங்க தினந்தோறும் வாழ்க்கையில வந்து உபயோகப்படுத்துகிற ஒரு சொற்கள். இந்த சொற்கள் வந்து இது இப்ப நிறைய வந்து அவங்களுக்கு என்ன வருத்தமா இருக்கு, அவங்க மொழியில அவங்க வந்து வெளியே பேச மாட்டாங்க. எங்கேயுமே வந்து வெளியே பேசுறது கொஞ்சம் டவர் இதாகுதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ அவங்க மொழியில வந்து பார்த்தோம்னா வெளியே எங்கேயுமே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி மொழிகள் நார்மலா வந்து இருக்கிற இடங்கள்ல இது மாதிரி அவங்க சொந்த மொழிகள்ல வந்து பேசிக்கிறது வந்து இருக்காது. ஏன்னா தொடர்ச்சியா பேசி 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 அவங்க மொழி வந்து ஒரு 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 3ஆம் தர மொழி அல்லது 4ஆம் தர மொழி அல்லது பண்படாத மொழி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வச்சிருக்கோம். நிச்சயமா வந்து அவங்க எழுத வர்றது அப்படின்னு சொன்னா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அதுல பார்க்கணும் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த இது வெறும் மொழிகள் ஏற்படுகிற சிதைவு அவங்க மனக்கட்டமைப்பிலையும் ஒரு ஒரு தாழ்வு மனப்பான். இந்த மொழி ஒரு மோசமான ஒரு 4ஆம் தரமான மொழி நம்ம முடிவு பண்ணி அவங்கள வந்து ஒரு கேலிக்கும் இதுக்கு உள்ளாக்கிட்டாவே அவங்க வந்து நிச்சயமா வந்து அவங்களோட பண்பாடு பழக்கம் வழக்கம் எல்லாமே வந்து நம்மள இருந்து ஒரு கீழ்பட்டதா அல்லது வந்து மற்றதெல்லாம் வந்து மேம்பட்டதா வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. அவங்க எழுத வராததுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அவங்க மொழிகள்ல எழுதுறதுக்கான எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க மொழிகளை வந்து நம்ம வந்து உற்சாகப்படுத்துறதுக்கான எந்த ஒரு நிகழ்வோ அல்லது வந்து அதுக்கான ஒரு ப்ரோக்ராமிங்கோ அந்த மாதிரி எந்த விஷயம் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியல. இருக்கலாம், பட் நான் பார்த்த வரைக்கும் அப்படி வந்து இல்லை. அதனாலதான் நாங்க வந்து இப்ப வந்து அந்த சொந்த மொழியில் கதை சொல்லல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை வந்து தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 100-120 தமிழ்நாட்டில் இருக்கிற 36 பழங்குடிகளும் ஒரு 100-120க்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து அவங்க சொந்த மொழியில வந்து அந்த கதைகளை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதை சொல்லும் போது அவங்களுக்கு இருக்கிற அந்த என்ன சொல்றது ஒரு ஒரு பெருமிதம், அவங்க குரல் அந்த ரேடியோல கேட்கும்போது வர்ற உற்சாகம், எங்க குரல்லாம் இப்படி வந்து கேட்கலாமா, எங்க மொழி வந்து இதுக்கு தகுதியானதா, ஏதாவது ஒரு கதைகளை வந்து அவங்க மொழியில வந்து எழுத சொல்லும் போது வந்து இப்படி எல்லாம் எழுதலாமா அப்படின்னு கேட்கறது, அதை வெக்கப்பட்டு அதை கொண்டு வந்து காட்டுறது, இதெல்லாம் எதுக்கு சார் வந்து இதெல்லாம் யாரும் மதிப்பாங்க அப்படின்னு கேட்கறது, இந்த மாதிரி ஒரு போக்கு தான் பழங்குடிகளுக்கு மத்தியில வந்து இருந்துட்டு இருக்கிறத நம்ம தொடர்ச்சியா வந்து பாக்குறோம். அதுல இப்போ ஹலோ தொடர்ச்சியா வந்து நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் தான் பாக்குறோம். ஸோ பழங்குடிகள் எழுத்த வந்து எழுத வர்றதுல இருக்கிற பழங்குடிகள் வர்றதுல இருக்கிற தடைகள் வந்து இதுதான். ரெண்டாவது, பழங்குடி அல்லாதவர்கள் பழங்குடி இலக்கியங்களுக்குள்ள வரும்போது இருக்கிற தடைகள் என்ன, கட்டாயமா வந்து அங்க போய் அவங்களோட பழகி அவங்களோட ஒன்னா இருந்து நம்மளை வந்து இழந்துக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து அது இருக்கு. அதுக்கு வந்து நிறைய படைப்பாளர்கள் வந்து அதுக்கு தயாரா இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து தெரியாது. இது 2 வகையா பிக்கலாம். புடைவெழுத்து ஒண்ணு நீங்க வந்து அப்புடைவு ஒண்ணா வந்து வைக்கலாம். இப்போ ஆய்வு இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும்போது அது வேற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க புனைவு படைக்கும் போது உங்களுக்கு நிச்சயமா வந்து அவங்களோட மொழி, அவங்களோட உணர்வு, அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட பண்பாடு எல்லா விஷயத்துக்குள்ளேயும் நீங்க போய் நீங்க ஒரு ஆளா கன்வெர்ட் ஆகாம, எப்படி வந்து சொல்றாங்க இல்லையா இன்னொருத்தர் கன்வெர்ட் ஆகுறதுன்னு, அந்த மாதிரி ஒரு கன்வர்சன் வந்து நடக்காம ஒரு லாஸ்ட் நம்மளுக்குள்ள ஒரு இழப்பு வந்து நிகழாம நிச்சயமா வந்து ஒரு வீரியமான ஒரு தீவிரமான ஒரு பழங்குடி இலக்கியத்தை வந்து படைக்கிறதுங்கிறது வெளியாட்களால சாத்தியம் வந்து மிக மிக குறைவு. அது படைச்சாலும் நீங்க பழங்குடி அல்லாதவர்கள் தான் அதை படிக்கிறதோ அல்லது வந்து அதை கொண்டாடுவதோ நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பழங்குடிகள் அதை வாசிக்கிறது, பழங்குடிகள் அதை கொண்டாடுறது, பழங்குடிகள் முன்னெடுக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து நிச்சயமா வந்து ஒரு மேம்போக்கான ஒரு இதனால வந்து நிகழ்த்த முடியாது அப்படிங்கிறத வந்து நான் இந்த நேரத்துல வந்து சொல்லிக்க ஆசைப்படுறேன். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பழங்குடிகள் இலக்கியத்துக்குள்ள பழங்குடி படைப்புகளுக்குள்ள வர்றதுல இருக்கிற சிரமங்கள் சவால்கள் அப்படின்னு வந்து என்னோட தரப்புல இருந்து நான் இதை வந்து வைக்கிறேன். நீங்க மொழிபெயர்ப்பு பண்றேன்னா பண்ணிடலாங்க. சரி, பண்ணிடலாம் சார். So friends, this is a continuation of what Laxmananasamy has said so far. So as usual, I'll use I, and I refers to Laxmananasamy. So at the outset, I thank the organizing secretaries, both of them, for giving me this opportunity for putting across this webinar series to talk about the marginalized subjects. And when I suppose this platform has a lot of researchers. I'm not a very actual quote unquote researcher. I am somebody who is looking at research in the course of traveling with Intl tribe. So in that way, my research will not be like as you expect. It's not like a hardcore research. It's a sort of a research which is also in a way
getting other things, which is also in a way looking at other things, so fighting for people's rights and all these things. So in that way, I locate myself as a I mean, not as a full researcher, but somebody who is also researching, also writing poems. And so I will in a way talk to you about my own experience, my own things of what I actually primarily look at it. Look at the community at large. Here I refer to the Irula community. So when I was talking to Dr. Jawahar, as in like how we can go about it in this webinar, he was telling me that I should talk about, I can rather structure my talk in 3 levels. So one is how did I come to write about, Irula community people, or rather how did I produce Odiyan, Sabe Hohale, sort of poetry collections. Second is what sort of challenges should be faced by people, who want to write poems, who want to write novels on tribal people, right? Third is what sort of socio-political cultural implications do the writings on tribes, the literary writings on tribes actually have. So these are the 3 stages in which Dr. Jawahar was suggesting me to, in a way, structure my talk. I don't know whether I would be able to, in a way, look at my work and look at my position in that sort of compartmentalized or this sort of phased sort of divided sort of fashion. Rather, I primarily look at the tribal writings in 2 ways. One is writings written by tribes, the literary writings produced by tribes, and the literary writings produced by people who are not tribes, the non-tribes tribe people, right? Who are not actually tribes. So somebody like belong to the second category. So I'm not a tribe, but then I live with them. I sort of learn their language and all these things. And you can perhaps wonder why we don't have many works by tribal people. First of all, it's very rarely you find people coming from tribal community writing poems. We do have couple of very few names, in Tamil Nadu, and outside also you have very few names, and but the works are popular. But then the thing is, the primary reason, being not having these many poets, writers, from tribal community people is that they. First of all, they don't get education. So literacy, language is being a very important thing. So the education is a biggest hindrance. And after that, you find the language. So language is a very problematic sort of a thing, because, like you often find, Sanskrit having influence over other languages. Similarly, Tamil, in this case Tamil, but you can think of any language, be it is Telugu, or be it is Kannada, whatever the language you think of it, they have, a overt influence, a major influence on the tribal languages, right? So most of the words that you can find in the morphemes and the word structure, the semantic meanings, and also the pronunciation, most of if you could look at it linguistically, that the Irula language is basically, in which I'm familiar with, is basically mixed with Tamil language. In fact, many words are in a way joined together. There's a lot of examples I can think of it, but from my experience and from my conversation with the Irula community people and my familiarity with the language, one thing I can say that this language is a prototype language. Irula community language is a prototype language because many of the examples that you can think of it, the words that they use appear in Sangam poetry and other classical Tamil literature.
right? So in a way, it is basically a prototype language. It predates even before rather the Tamil thing itself. So but one thing is they don't have the confidence to openly come out and write the thing because they feel in a way somewhat bad about their own language. I think we are responsible for that. To that level, they've been in a way constantly told that their language is basically a fourth-rated language. It's something like it doesn't belong to the quote-unquote refined, quote-unquote majority, quote-unquote popular language that we speak. So first of all, they don't openly come out. Second of all, even if they come to the society, if they come to if they start mingling with the society, they start speaking Tamil, not their language, because they feel that this language something it doesn't in a way they feel inferior when they speak that language. I think that is something it's very, very problematic. Now what we are doing is we started as some sort of online series that tell story in your own language, right? So narrate a story in your own language. When we started this sort of project, now we have almost got more than 100 episodes. But people, when they think that, our stories can be narrated like this, people are there to even listen to our stories. To that extent, imagine people are, so much inferior about their own language, right? So now they're slowly coming out. So we are doing that sort of a thing, right? So, and if you look at the challenge, that is there, when non-tribal person, wants to write poems about the tribal people, it's a very big challenge. Not anybody can do that. Not anyone actually can do that because it's very, very difficult one. First of all, we have to live with them. It's not that you will just go there 1 day, 2 day, or 5 day, 10 days. You will just see their experience. It is not a sort of a romanticizing experience, right? It is more than that. We need to live with them. We need to connect ourselves with their feelings. We need to connect ourselves with their imagination. We need to connect ourselves with their lifestyle. Right? So you need to feel one with their feeling, imagination, lifestyle, and we need to learn their language as fluent as they speak. Right? Only then we will be able to do some sort of, rather, we'll be able to write a justifiable poems, about their lives, because it is not very easy. And I primarily look at this sort of works, that is, people coming from non-tribal background, writing about irregular community people or any tribal community people in two ways. One is the non-fictional works, second is the fictional works. Non-fictional work, if you could look at it, it's just an ethnographical writing. You are just going to document what is actually happening there. It doesn't require much of a thing. But if you want to write a fictional work, be it is a poetry, or be it is a novel, or be it is any sort of a fictional work, any genre, it requires much more effort. It requires much more imagination. As I said, it requires much more connection with them. So without that, you will not be able to do that. And without that, it will not be a justifiable, what you call a poetry, or it's any justifiable fictional work. I think that sort of a commitment, that sort of an attachment, and that sort of seriousness is actually required if someone actually hails from non-tribal background and wants to write a poem or literature on the tribal background. Yeah, so that's all. Yeah. Sir, next one, sir. Yes. Hello. Yes, sir. Hello. Hello. கேக்குது நீங்க பேசுங்க கேக்குது நீங்க பேசுங்க. ஓகே சார், ஓகே. இப்போ அடுத்தது நம்ம அது போறதுக்கு முன்னால ஒரு கால், அடுத்தது நான் போறதுக்கு முன்னால இப்போ இந்த ஒடியன் அல்லது இந்த இலக்கியங்களுக்குள்ள பழங்குடி இலக்கியங்களுக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் 1-2 விஷயங்களை இந்த மொழி சம்மந்தமா சொல்லிட்டு நான் உள்ள போயிடலாம் அப்படின்னு பாக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு அவங்க அவங்க மொழியில அம்மா அப்படிங்கிறத அக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
அதே மாதிரி அப்பா வந்து அம்மான் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம பழைய அம்மான் அப்படிங்கிறது நம்ம சங்க இலக்கியங்கள்ல வந்து பார்க்கலாம். அது மாதிரி அம்மான் தான் சொல்லுவாங்க. அப்பா வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து சிறுசு பெருசு அப்படிங்கிறதுக்கு வந்து அது அது நீங்க வந்து அது பிரிமிட்டிவ் சொசைட்டினால பெருசு சிறுசுங்கிறதுக்கான எந்த வார்த்தைகளும் அவங்களுக்குள்ள வந்து கிடையாது. அவங்களுக்கு வார்த்தை தேவைன்னா அது கன்னடத்துல இருந்தோ அல்லது வேற வெளியிருந்தோ தான் அந்த வார்த்தைகளை வந்து கடன் வாங்குறாங்க. உதாரணத்துக்கு வந்து பெரியம்மா அப்படின்னா பெல்லம்மா, பெல்லக்கா அப்படிங்கிற பெல்லாங்கிறது அந்த கன்னடத்துல இருந்து எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி தான் அந்த மொழிகளுக்குள்ள ஏற்ற தாழ்வு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து இல்லாத ஒரு ஒரு அவங்க அந்த சமூகம் மாதிரியே பிரதிபலிக்கிற அந்த மொழியா வந்து இருக்கு. முதல்ல வந்து இவங்களுக்குள்ள போகும்போது ஒரு பள்ளிக்கூடத்துல தான் வந்து நான் போய் ஒரு ஆனகட்டியில் இருந்த ஒரு பள்ளிக்கூடம், அது ஒரு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. அந்த தொடக்கப்பள்ளியில வகுப்புகள் வந்து போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும் பொழுது நான் வந்து உள்ள தலைமை ஆசிரியர் தெரிஞ்சதுனால சும்மா அவங்க கூட வந்து ஒரு 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 அரை நேரம் அந்த குழந்தைகளோட வந்து இது செலவழிக்கிறதுக்காக வந்து போயிருந்தோம். அப்போ அவங்க வழக்கமான மொழிகள்ல வந்து அவங்க அந்த பாடங்கள் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு தவளை சம்பந்தமான ஒரு ஒரு கதை ஒண்ணு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது மாதிரி அதுல ஒரு வீடு இருந்தது. அங்க வந்து ஒரு தவளை வந்து அதுக்குள்ள வந்துச்சு இப்படின்னு சொல்லும்போது அது ஒரு எந்திரத்தனமா தான் அவங்க வந்து அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணா அவங்க கிட்ட வந்து அந்த மொழியில அந்த கதையை வந்து ஏன்னா தவளைக்கு வந்து அவங்களோட மொழியில வந்து கப்பைன்னு பேரு. கப்பை அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கு வந்து தெரியும் அந்த இதைய. அது மாதிரி வந்து அம்மானா அக்கான்னு சொன்னது. அது இந்த மாதிரி வந்து அவங்க மொழியில பேசும்போது அந்த குழந்தைகள் அதை எடுத்துக்கிற சந்தோஷத்தோட எடுத்துக்கிறது, அது அந்த அந்த சொல்லறவங்களோட அவங்க காட்டுற நெருக்கமும், கல்வி மேல அவங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு, இது எல்லாமே வந்து அதிகமாகிறத வந்து பார்த்தோம். பார்க்கும்போது தொடர்ச்சியா வரும்பொழுது நம்ம இந்த மொழிகளை உபயோகப்படுத்தணும். இந்த மொழி மூலமா மட்டும்தான் நம்ம வந்து தொடர்புகளை வந்து ஏற்படுத்திக்கணும். இந்த இடையீடுங்கிறது இந்த இரண்டர் மொழியோட தான் நம்மளுக்கு வந்து மக்களோட நிகழணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு தொடர்ச்சியா கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து கத்துக்க ஆரம்பிச்சோம். ஸோ முதலா வந்து அவங்களோட பகுதிகளுக்கு போறது அப்படின்னா 1994 சின்னாம்பதின்னு ஒரு கிராமம் வந்து இருந்தது. இப்போ ஜவஹர் ஐயாக்கெல்லாம் அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இங்க கோயம்புத்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் வந்து கேரள பகுதிகளை நோக்கி போகிற ஒரு 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 இடத்துல தான் வந்து 4 மலைகளுக்கு நடுவில் வந்து அந்த சின்னாம்பதின்னு ஒரு கிராமம் வந்து இருக்கு. அங்க வந்து என்ன அப்படின்னா இந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையும் பொழுது வந்து அங்க வந்து கேம்ப் அடிக்கிறாங்க அந்த இவங்க. கேம்ப் அடிக்கும்போது அங்க வந்து ஆண்கள்லாம் வந்து சித்திரவதை செய்யப்படுறாங்க. வீரப்பனோட எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டு அது மாதிரி பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரம் வந்து பண்றாங்க. அது வந்து அந்த பிரச்சனைகள் வந்து ஒரு பூதாகரமா வந்து அப்போ வெடிக்குது. அது ஒரு நண்பர் ஒருத்தர் பத்திரிகையாளர் இருந்தார். அவர் தான் வந்து அதை வந்து வெளிக்கொண்டவருக்கான முயற்சி வந்து எடுக்கிறாரு. அப்போ வந்து அவரு வந்து அந்த பிரச்சனைகளை வந்து கொண்டு வராரு வெளியே. இப்போ அதை வந்து பார்க்கறதுக்காக தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்திலிருந்து வந்து பழங்குடி மக்கள் சங்கத்தில் பணியாற்றுகிற நண்பர்கள் வந்து எனக்கு வந்து நெருக்கமான தோழமைகள் வந்து அதில் இருக்காங்க. அவங்களோட அலுவலகத்துக்கு போயிருக்கிற நாள்ல தான் இது வந்து நடந்தது. அவங்க வந்து கிளம்பி போறாங்க அந்த இதுக்காக உண்மை அறியறதுக்கு அல்லது வந்து அந்த பிரச்சனைகளை வந்து தலையீடு செய்வதற்காக அவங்க வந்து ஒரு இதா வந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போது நாங்க வந்து ஒரு 3 பேர் வந்து அந்த ஒரு 25 அந்த மாதிரி வயசுகள்ல வந்து நாங்க இருந்தோம். 20 இப்பதான் முடிச்சிருக்கோம். 21, 22 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நாங்க வந்து கிளம்புறோம். கிளம்பும்போது அவங்க வந்து எங்களை வந்து வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க சின்ன பசங்க உங்களுக்கு தெரியாது, நீங்க வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்போ வந்து நாங்க வந்து அடம்பிடிச்சு நான் செந்தில்னு ஒருத்தர் இன்னொரு செல்வம் 3 பேர் வந்து நாங்க வந்து அவங்களோடய துத்திக்கிறோம். போயிட்டு அவங்களோட மக்களோட வந்து போறோம். போகும்போதே நம்மளுக்கு ஒரு சித்திரம் இருக்கு. அது வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்ச பெண்கள் இருக்காங்க. அது ஊரெல்லாம் அடி வாங்கி அப்படியே வந்து ஒரு மாதிரி இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு சித்திரம் வந்து இருக்கு. ஸோ அந்த சித்திரங்களை மனசுக்குள்ள வச்சுட்டு நம்ம வந்து ஊருக்குள்ள போறோம். ஊருக்குள்ள போகும்போது அங்க அவங்க பெண்கள் வந்து நடந்துட்ட விதம் அது வந்து உங்களுக்கு வந்து மற்ற இடங்களா இருந்ததுன்னா பெண்கள் அவ்வளவு தைரியமா நின்று பேசுவாங்களான்னு தெரியாது. அவ்வளவு சித்திரவதைக்கு பின்னாலையும் அவ்வளவு அடக்குமுறைக்கு பின்னாலையும் அவ்வளவு ஒரு கம்பீரமா வந்து அவங்க முன்னால் நின்று நிறைய விஷயங்களை வந்து இவங்களோட வந்து போயிருந்த தோழமைகளோட வந்து அவங்க வந்து பகிர்ந்துட்டாங்க. அப்போ வந்து நிறைய ஆண்கள் வந்து அவங்களுக்கு இடையில வந்து அதை சொல்ல வந்தாங்க. இடையில இதை சேர்த்து அதை சேர்த்து. அப்போ வந்து இங்க எப்படி வந்து பெண்கள் ஏதாவது வந்து ஏதாவது முக்கியமான விஷயம் பேசும்போது
சொல்ல வந்தாங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து அவங்கள அடக்கி ஓரமாக உட்கார வச்சுட்டு இவங்க பேசுவாங்க. இப்போ அங்கே என்ன நடந்ததுன்னா, அவங்க ஆண்களை வந்து அடக்கி உட்கார வச்சுட்டு ஓரமாக உட்கார சொல்லிட்டு பெண்கள் தான் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணாங்க. அவங்க தான் லீடு எடுத்தாங்க அந்த முழுக்க. அது ஒரு தாய்வழி சமூகமாக இருக்கிறதுனால, தாய்வழி சமூகங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து லேட்டராக பின்னால தான் அந்த அந்த புரிதல்லாம் வருது. ஸோ அதுக்கு முன்னால அந்த கம்பீரம் நம்ம வந்து இதுவரைக்கும் சமவெளிகளில் பார்க்காத ஒரு கம்பீரம் அது. சமவெளிகளில் பார்க்காத பெண்களுடைய அந்த தீவிரமான அந்த தீவிரத்தன்மை இதெல்லாம் வந்து ஒரு மாற வந்து ஒரு இனம் புரியாத ஒரு இதை வந்து ஒரு ஈர்ப்பை வந்து அங்கே வந்து உருவாச்சுன்னு வந்து என்னால் வந்து சொல்ல முடியும். ஸோ அதுதான் அவங்க மேலே முதலாக வந்து அந்த பழங்குடிகள் மேலே வந்து பழங்குடிகள் மேலே ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கும் ஒரு அக்கறை வர்றதுக்கும் வந்து ஒரு காரணமாக வந்து அது இருந்ததுன்னு நினைக்கிறேன். அங்கே அந்த மாதிரி நேரங்களில் தான் நீங்கள் ஒடியனில் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை வந்து இருக்கும். நீங்கள் காடு டவுனு ஏங்க போனாலும் தம்மி முன்னால் போகினான், காளி பின்னால் நடக்கினான். தம்பிங்கிறது ஒரு பெண், அது காளிங்கிறது வந்து அவங்களோட வீட்டுக்காரரு. தப்புன்னா புருஷனையே அடிப்பினான், தப்புன்னு ஏதாவது பண்ணிட்டா அப்படின்னா புருஷனையும் கூட வந்து வந்து விட்டு வைக்க மாட்டான், அடிச்சிருவான். இதை வந்து கீழிருந்து வந்த வாசி வந்து எதுக்கு வந்து இப்படி வந்து பார்க்கறான், இது இன்னும் காணாத கண்ட அரிசி மாற வந்து இப்படி பார்க்கறாங்க. பெண் வந்து ஒரு ஆணை அடிக்கிறது தப்புன்னா யார் வேணாலும் அடிக்கலாம், ஆணா இருந்தா பெண்ணா இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாப்புல. சுண்ட முள்ளுல நாளெல்லாம் அடிச்சாலும் தீர்காது இல்லை இந்த ஆளுக்கு விஷம். சுண்ட முள்ளுல அடிக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விஷம் ஏறிடுச்சுன்னா வந்து அவங்களுக்கு ஒரு மருத்துவம் வந்து இருக்கு. அந்த சுண்ட செடி சொல்லுவோம் இல்லையா, சுண்ட செடியில வந்து அந்த சுண்ட செடியை வச்சு தட்டுவாங்க. விஷம் கடிச்ச இடங்கள்ல வெவ்வேறு மருத்துவங்களோட அதையும் வந்து வச்சு தட்டுவாங்க. இப்போ ஆண் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கமான விஷம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கு. அதை இறக்குறதுக்கு வந்து இவங்களை சுண்ட முள்ள வந்து நாளெல்லாம் வந்து இவங்களை அடிச்சாலும் கூட அந்த விஷம் வந்து தீராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ற அந்த கவிதை வந்து அங்கிருந்து தான் வந்து அது வந்து உருவாச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு பின்னால் எழுதும்போது இந்த நினைவுகள் தான் வந்து எனக்கு வந்து வந்துச்சு. ஸோ இப்படி ஒரு அதே மாதிரி இன்னொன்னும் நாம் பார்க்கலாம். அவங்களுக்குள்ள அந்த பெண்கள் லீடு எடுக்கிறது அவ்வளவு வந்து அழகா இருக்கும். 2000 வந்து பார்த்தோன்னா தர்மபுரியில வந்து பழங்குடி மக்கள் சங்கத்தோட ஒரு பெரிய மாநாடு வந்து நடந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற 36 பழங்குடிகளையும் ஒன்றிணைத்து அவங்க வந்து பல்வேறு கோரிக்கைகள், இப்போ வனச்சட்டம் 2005 வன உரிமை எல்லாம் வந்து அப்பவுமே பேசுனது. வன உரிமை, மற்ற வந்து வீடுகளுக்கு சம்பந்தமான விஷயங்கள், அப்புறம் வனப்படு பொருள்கள் எடுக்கிற சம்பந்தமான வேலைகள், ஜாதி சான்றிதழ், இப்படி வந்து நிறைய ஒரு ஐட்டம் ஆஃப் வந்து இது இருந்தது. அதை ஒட்டி நடத்த மிகப்பெரிய ஒரு கோரிக்கை மாநாடு அது. எல்லா பழங்குடிகளும் வந்து அதுல கலந்துட்டாங்க. அந்த கலந்துக்கிறதுக்கான சில கிராமங்களுக்கான பொறுப்பு வந்து என்கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் இன்டீரியரான கிராமம், அதுல கொஞ்சம் இளைஞர்களா இருக்கிறவங்களா பார்த்து வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து ஒரு கிராமம் வந்து இதுல இருந்தது. காரமடை பக்கத்துல, காரமடையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தன்னா ஒரு ரொம்ப இன்டீரியரான ஒரு கிராமம், புலப்பதின்னு ஒரு கிராமம். ஸோ அதை நோக்கி வந்து நாங்கள் நடந்துட்டு இருந்தோம். நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மலை தொடங்குற இடம் அது. அங்க வந்து வெளியிருந்து வந்தவங்க ஒருத்தவங்க வந்து தோட்டம் வந்து போட்டிருந்தாங்க. தோட்டம் போட்டு அங்க தோட்டம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வந்து அது பக்கத்துல அந்த இருளர் குடியிருப்பு வந்து அங்க வந்து இருக்கு. வள்ளின்னு ஒரு பொண்ணு தான் வந்து அங்க குடியிருந்து இந்த சம்பந்தமான பொண்ணு வந்து பக்கத்துல வள்ளின்னு ஒருத்தங்க வந்து இருந்தாங்க. அப்போ வந்து அந்த 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 வெளியிருந்து வந்த அந்த அம்மா வந்து இவங்களை பார்த்துட்டு வந்து அந்த வள்ளின்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க அவர் வீட்டுக்காரர் இறந்து ஒரு 6 மாசம் ஆயிருக்கும். அவங்க வந்து வழக்கமா வந்து எப்படி இருப்பாங்களோ அப்படியா இருக்காங்க. அது அவங்களோட இயல்பு. இப்போ இங்க வந்து ஒரு வீட்டுக்காரர் இறந்துட்டாங்கன்னா அதுல வந்து அந்த கட்டங்கள்ல வந்து அந்த கலர் சேரீ வந்து கட்ட முடியாது. அப்புறம் பூவோ பொட்டோ அந்த மாதிரி எந்த விஷயம் வச்சுக்க முடியாது. வேற எந்த விதமான அலங்காரங்களும் பண்ண முடியாது. அவங்கதான் அவங்களோட லைஃப், அவ்வளவுதான். அதே மாதிரியான ஒரு பார்வையில இருந்தா அந்த அந்த சமூகத்திலிருந்து வந்த ஒரு பெண் தான் இந்த பழங்குடி பெண்ணை வந்து பார்த்து வந்து கேட்டாப்ல. இந்த மாதிரி வந்து உனக்கு கொஞ்சமாவது வந்து ஏதாவது அறிவு இருக்கா, உங்க வீட்டுக்காரர் செத்து 6 மாசம் ஆச்சு, இப்படி வந்து பவுடர் போட்டு இது போட்டு புது சட்டை இதெல்லாம் போட்டு மினுக்கிட்டு நீ வந்து போயிட்டு இருக்க, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இமிடியேட்டா அந்த பொண்ணு வந்து திருப்பி வந்து அந்த வள்ளிங்கிற ஒரு 26 27 வயசு இருக்கும் அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு, இந்த பாவாடை இந்த சேலைங்கிறது வந்து எங்க அண்ணன் எடுத்து கொடுத்த சேலை, இது நான் வந்து சின்ன குழந்தையில இருந்து நான் வந்து இதை வந்து நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த கை வளையல், இது வந்து எங்க அம்மா எனக்கு எடுத்து கொடுத்த வளையல், இது நான் அப்ப இருந்தே வந்து போட்டிருக்கேன். இப்படி எல்லாமே நான் வந்து அப்ப என்ன இருந்தோ அது எல்லாமே போட்டிருக்கேன். என் கல்யாணம் பண்ணும்போது கழுத்துல வந்து கீரைப்பாசின்னு ஒரு பாசி கட்டுவாங்க.
அந்த பாசி வந்து கட்டுனது, அதுதான் என் வீட்டுக்காரர் வந்து கட்டுனது. அதை வந்து அவன் போயிட்டாப்புல, அதை நான் வந்து எடுத்து கொடுத்தாச்சு. அதை அறுத்துட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து இதுதான் நான் வந்து இதுக்கு மேல என்னை வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க, எங்க பழக்கம் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அம்மா வந்து அந்த வள்ளி வந்து அந்த அம்மா கிட்ட வந்து சொன்னாங்க. அந்த அம்மா அப்படியே இது வாய் மேல அப்படியே விரல வச்சுட்டு அப்படியே வந்து பாக்குறாங்க. இது என்னன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து வர்றதுக்கு இயல்பா வந்து பிரிமிட்டிவ் சொசைட்டில வந்து பெண் உரிமையோ அது இயல்பா இருக்குது அவங்களுக்குள்ள. அந்த தாய்வழி சமூகம்னால அப்படி இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து இங்க பெரியாரோ அல்லது வந்து பூலே இந்த மாதிரி ஆட்கள் நம்மளுக்கு வந்து தேவைப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இயல்பா இருக்கிற அந்த விஷயங்கள் வந்து இயல்பாவே நம்ம நினைச்சிட்டு இருக்கிற பல்வேறு முற்போக்கான விஷயங்கள் முழுக்க வந்து அவங்களுக்குள்ள நம்ம வந்து பார்க்க முடியும். அப்பதான் இந்த கவிதையை வந்து எழுதணும்னு நினைக்கிறேன். இப்ப எல்லா கவிதைகளும் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அல்லது கூட இருக்கிற போராட்டங்கள் போது எழுதப்பட்டதுதான். பின்னால நம்ம வந்து 2000 வந்து அதை துவக்குறோம். அதுலதான் அந்த கவிதை வந்து அங்கதான் வருதுன்னு நினைக்கிறேன். அப்பம் கொடுத்த பச்சை பாவாடை, அண்ணன் கொடுத்த நீல சேலை, தொட்டில ரொங்குகாதிருந்தே போடுக கழுத்து பாசி, செல்லி தந்த செத்த பிம்புக்கும் அச்சாமை தானே கிடக்கு, இருளச்சிக்கு திமிரடங்கலங்க கெம்பனூரு கவுண்டிச்சு இப்படிங்கிற மாதிரி வரும். அப்பம் கொடுத்து பச்சை பாவாடை, அண்ணன் கொடுத்த நீல சேலை, தொட்டில நான் வந்து தூங்கும் போது இருந்தே நான் வந்து கழுத்து பாசியில வந்து போட்டிருக்கேன். செல்லி தந்தேன்னா அவங்க வந்து அவங்க மகளோட அப்பனை தான் அப்படி சொல்றாப்புல. செல்லி தந்த செத்த பிம்புக்கு அச்சாமை தானே கிடக்கு, இருளச்சிக்கு திமிரடங்கு எதுக்கு வந்து கெம்பனூர் கவுண்டிச்சு வந்து திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து கேட்பாங்க அதைய. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமா வந்து வெளியிருந்து போறவங்களுக்கு ஒரு ஈர்ப்பையும் வந்து இதையும் நிச்சயமா அது கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்க மொழிபெயர்த்துட்டீங்கன்னா அடுத்தது போயிடலாம். வணக்கம் சார். பூபதி சார். சார் பண்ணிடலாமா சார்? Yes. So before I actually get into the thing, so I just want to say that the couple of things I just want to talk about language before I get into the Irlar, how I was actually introduced to Irlar community, people's lifestyle. So the first thing is I just want to talk about the language. The two things I just want to talk about the language. In their language, right? So basically, mother means, like they don't call mother. They basically use the word, they don't mother, right? And very interestingly, in their language, they don't have hierarchy. They don't have words to talk about hierarchy. Big, small, tall, short. They don't have words to hierarchy. So to talk about hierarchy, whenever they want to talk about it, they actually borrow words from Kannada, right, to talk about it. So Bella, so basically that refers to big, So they usually borrow words from other languages to talk about, which is a very interesting thing because they don't have any hierarchy, right? So the very interesting example you can see also that in their community, right? So mostly it is a matriarchal community. It is not a very patriarchal community that we see in our mainstream society. It's a matriarchal community, right? So and where actually woman, somebody who is actually who's leading the family, and whenever there's any fight in our thing, usually mostly most of the time you find men do not actually allow women to talk. The same thing in the reverse actually happens there. Women do not allow men to interrupt when they are talking. So and it's like there are like sayings also, like when women go further, go actually forward, men have to follow women, right? So like that, there are a lot of references you can see there in the thing to talk about how their community is matriarchal. So to get into how I was introduced to this tribal community called Irlar, how I rather started knowing about them. It was actually there was a school in a village in Coimbatore district. It was a tribal village. I actually went there it's actually a government primary school, right?
So I went there. The teachers was actually teaching something, and the children were the tribal children, the rural community children. They were sitting in the classroom. They were just following the class. I told the teacher that I would take some half a day to interact with the children. One thing I noticed when I entered into the classroom, the teacher was talking about how the frog was coming out of the house. So it wasn't well understood, by the children out there, because there was a sort of the language that the teacher was using is actually Tamil, whereas the children were familiar only with their rural community. Right? So I was rather thinking that it would be better if we use culturally appropriated words. In other words, it will be better if the children are taught through their own language. Right? Whatever the arithmetics, whatever the basic literacy that we teach, they would be able to more relate to the lesson that is being taught if they are taught in their own mother tongue. So that's something that actually struck me. So when later when we interacted with them with their own thing, they were able to do that. So I think that was a very interesting thing, which actually, in a way, made me think about this community people. But to particularly their education, So I seriously feel it has to be taught. The education has to be taught to them in their own language, so that they will be able to culturally relate to that. Right? So in 1994, back in 1994, there was a village called Chinnambelli. Right? There was a rape incident, and there was a fact-finding committee which was actually, going to visit that village called Chinnambelli in Coimbatore. That time I was just 22, 23 years old, right? And my friends Intl and Selvam, both of us, three of us rather, I wanted to go with the fact-finding team. So first they did not allow us to accompany them, and later we actually pestered them, and somehow they actually allowed. When we entered into the sort of village, the scene itself, the kind of view itself did not rather remind us of a brutal rape incident that actually took place there. It rather, in a way, told us, gave us some sort of an understanding of the hormonal coexistence. And it also told, in a way, made us understand how they were peacefully coexisting. Despite all this brutal sort of rape incident and the sort of fear and the sort of sorrow that was looming in the village. But we were actually, in a way, able to get, number one, how women were leading the show. Women were, in a way, describing all these things to our team. Men were rather looking at the thing and silently talking, observing how they were talking. So this, in a way, made me understand, the kind of a coexistence, the kind of, as I said earlier, the matriarchal society, how the people, how they were leading. In fact, if you could look at it also, that's precisely we are also talking about, right? So how our forefathers led matriarchal life, how our forefathers' family was primarily a matriarchal family. So in 2000, in Dharmaburi district, there was a tribal association meeting to discuss the occupation of their land, the dislocation of tribal people, and all these things. So as part of this thing, and we were all assigned one village to gather people and talk to the youngsters, bring them to the conference, tribal association conference. And we went to one village, where, it was the name of the village is Polapati, near Karamadai town. So there was a lady called Valli. What she actually did, she lost her husband very young age. At the very young age, she lost her husband. But she didn't wear, what you call in the traditional the clothes that are actually worn by women who actually lost her husband, like white saree, all this thing. Every culture has its own culture, right? Its own dress code and everything. You shouldn't in a way decorate yourself. You shouldn't in a way put ornaments. You shouldn't look like a typical what you call the unmarried woman. So or a married woman. So that's
You should in a way look, you should wear dresses that actually let other person know or remind other person know that you have lost your husband. So that sort of dresses were not worn by this girl. The lady who actually accompanied me, she was actually from counter community community. She was asking her that you lost your husband, you did not wear this sort of clothes, but you look like you are sort of you haven't lost anybody. What is this nonsense? So she in a way replied stating that, see, that's the shirt I am wearing, right? And the sort of and the bangles I am having, these are all the things were in a way bought by my father and my brother. So only thing, Kira posse is something that is a sort of the chain which is made of a posse. So that was the only thing my husband actually put during my marriage. When he died, I actually took it out. I put it aside. I'm not wearing it, you see. But this was something, whatever I'm wearing, bangles, shirt, and all these things, were in a way bought by my father and brother. So there's no problem in wearing. So in what way it is actually, in a way, disrespecting the custom? What is this custom? So later I also wrote a poem, when I wear the dress in a way worn by bought by my brother and father, and what is the problem for this counter lady? Counter lady is basically the lady coming from the counter community, which is a very, very, the dominant community in the western part of Tamil Nadu, Coimbatore and all this thing, Congo belt, right? So that is something like, in a way, also made us understand, how these women, from Irla community people, they're not only just, in a way, matriarchal, resisting the patriarchal, in a way, leading this life which is free from patriarchy, which is also free from any sort of cultural oppression, particularly propelled by patriarchal society. Like when you lose your husband, you should look somber. You should wear the dress that should actually remind other person know that you are very somber. You should give up your the makeup and everything. So that sort of a resistance in a way was showing these people, and in a way it is not something a resistance, or to say this is what their culture. So that has gone into their cultural identity. So I'll stop it here, then I'll ask sir to continue. சார் நீங்க தொடரலாம் சார். எஸ் சார். அடுத்து பார்த்தோன்னா இங்கே முள்ளாம்பதின்னு ஒரு கிராமம் வந்து இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இந்த ஈசா யோகா மையம் போகிற வழியில் இருக்கிற ஒரு கிராமம் அது. அந்த கிராமத்தில் ஒரு பிரச்சனைகள் பேசுறதுக்காக பழங்குடி மக்கள் சங்கத்தோட நாங்கள் வந்து போயிருக்கும்போது அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் பேசி முடிச்சு எந்திரிச்சு போகும்போது அவங்க வந்து அங்கே பெரியவர் வந்து மூப்பை வந்து டீ வந்து கொண்டு வந்து கொடுத்தா அதை வந்து நாங்கள் பார்த்துட்டு, ஏன் வந்து இதில் வந்து பால் நீங்கள் வந்து ஊற்றாமல் இருக்கீங்க, இவ்வளவு மாடு இருக்குல்ல, நிறைய மாடு இருக்கு. பொதுவாக வந்து நீங்கள் இருளர்களோட வீடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடு இருக்கும், ஒரு 50 மாடு 20 மாடு 30 மாடு, இந்த மாதிரி நிறைய மாடுகள் வந்து அவங்க கால்நடைகளை வந்து வச்சிருக்கிறது அவங்களோட வழக்கம். அதுதான் ஒரு சொத்து மாதிரி தான் வந்து இருக்கும், ஆடும் மாடும் தான் சொத்து வந்து இருக்கும். ஸோ அவ்வளவு மாடு இருக்கு, நீங்கள் வந்து இந்த வரட்டி வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது சிரிச்சாங்க பயங்கரமா. எல்லாமே லேடிஸ் எல்லாமே சிரிச்சுட்டு அவங்க வந்து சொன்னாங்க, அது வந்து மாடு, அது மாட்டோட பால் வந்து அதோட குட்டிக்கு தான், அதை வந்து உனக்கு கொடுத்துட்டா நீங்க வந்து அதுக்கு யார் கொடுக்கறது, அதோட பால் வந்து அதுக்கு தான், உனக்கெல்லாம் கிடையாது, அது உனக்குன்னா நீ வந்து வேற ஏதாவது பண்ணிக்கணும், இதையெல்லாம் வந்து நீங்க இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொன்னாங்க. அது ஒரு ரொம்ப ஒரு எலாபரேட்டா அவங்க வந்து அதுக்கான சில கதைகள்லாம் சொல்லி அப்புறம் வந்து எங்களை வந்து அது சமாளிப்படி நீங்க வந்து தப்பா நினைக்கூடாது, அவங்க அது பால் அதுக்கு தான் வந்து நமக்கு கிடையாது அப்படின்னா. அப்போ நாங்க வந்து கிட்டத்தட்ட நாங்க இங்கிருந்து போகும்போது எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து காசா பாக்குற ஒரு இது இருக்கிற எல்லாத்தையுமே காசா பாக்குற ஒரு சொசைட்டில இருந்து போறோம், ஒரு நகரத்துல இருந்து அந்த மாதிரிதான் நாங்க வந்து போறோம். நீங்க எது எடுத்தாலும் காசாக்குறது தானே இங்க நுகர்வு கலாச்சாரங்கிறது. ஒரு 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 தீவிரமான ஒரு இடத்துல இருந்து, ஒரு நகரத்தோட மையத்துல இருந்து நாங்க வந்து போறோம். அங்க வந்து எங்களை அப்படியே வந்து தலைகீழா புரட்டுற மாதிரி ஆச்சு. இப்படி வந்து யோசிக்கவே முடியாது, அதோட பால் வந்து அதோட குட்டிக்கு தான், உனக்கு இல்ல, நீ அதை கறந்து குடிக்கிறதோ அல்லது வந்து கறந்து அதை விற்கிற உரிமையோ உனக்கு வந்து கிடையவே கிடையாது, நீ அப்படி பண்றதுங்கிறது பாவம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துல வந்து அவங்க வந்து அப்ப சொன்னாங்க.
அப்பதான் அந்த கவிதை வந்து கண்ணுக்குட்டி துள்ளி கிடாக்கு, பாலா கறந்து சொசைட்டிக்கு ஊத்துங்கா கொங்கே, பால் போசிக்குள்ள பாம்பும் கண்டே அப்படிங்கிற மாதிரி. அதாவது பாம்பை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது பாம்பை வந்து பாக்குறதுங்கிறது வந்து ஒரு கெட்ட சகுனமா வந்து அவங்க வந்து வச்சிருப்பாங்க. இடமிருந்து வளம் போறதை வந்து ஒரு கெட்ட சகுனம் மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. அப்ப நான் பால் போசிக்குள்ள வந்து பாம்பை பால் போசிக்குள்ள பாம்பை கண்டையா அப்படின்னு சொல்லி வந்து அந்த அந்த சொசைட்டிக்கு ஊத்த சொன்ன ஆளை வந்து அவங்க அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் அந்த கவிதைகள் வந்து இப்படிதான் ஒவ்வொரு சம்பவத்தின் போது வர்ற கவிதைகள் தான் நீங்க ஒடியன் முழுக்கமே வந்து அப்படிதான் இருக்கும்னு நான் வந்து அப்படிதான் இருக்கும் முழுக்கமே. அடுத்த இதை ஒண்ணு சொல்லி முடிச்சலாம்னு நினைக்கிறேன். முடிக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணுவோம்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா இது வந்து இதுவரைக்கும் நம்ம அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாய்வழி சமூகத்தினோட சில பண்புகள் இதை நம்ம குளோரிஃபை எல்லாம் ஒன்றும் பண்ணல, இயல்பா இருக்கிற அந்த விஷயங்கள் நம்ம வந்து எடுத்து காட்டுறோம், அவ்வளவுதான். அடுத்தது வந்து பார்த்தோன்னா அவங்க நுகர்வு கலாச்சாரத்துல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறாங்க, அதை எவ்வளவு நேர்மையா தான் வளர்த்துற கால்நடைக்கும் கூட வந்து நேர்மையா நடந்துக்கிறாங்க அப்படிங்கறது வந்து பார்த்தோம். அடுத்தது பார்த்தோன்னா அவங்களுக்கும் அந்த விலங்குகளுக்குமான உறவுங்கிறது வந்து ஒரு அண்ணன் புள்ள தாய் புள்ள உறவு மாதிரிதான் வந்து இருக்கு. இது ஒரு சம்பவத்தை வந்து சொல்லி நான் வந்து முடிக்கலான் இருக்கேன். இதே ஆனகட்டி போற வழியில வந்து ஒரு நண்பர் இருக்காரு. அவங்க அப்பா வந்து பெரிய கான்ட்ராக்டர், வனத்தில் இருந்து அந்த பொருள் எடுக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்ணுவாரு. அவங்களோட ஒரு சின்ன விசேஷத்துக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. போக முடியாதனால அடுத்த நாள் வந்து நான் வந்து போயிருந்தேன். போய் தங்கியிருந்தோம். தங்கி ஒரு 11-12 மணிக்கு வந்து அவங்களோட வாழை இருக்கு, நிறைய வாழை போட்டிருக்காங்க, தென்னை இருக்கு, இது மாதிரி தோப்பு இருக்கு. சுத்தியும் வந்து உங்களுக்கு ஆள் உயரக்கான சின்ன காம்பவுண்ட் இருக்கு. அது பக்கத்துல வந்து உங்களுக்கு வேலிகள் இருக்கு, கரண்ட் வந்து அந்த பேட்டரியில ஓடுற அந்த எர்த் வேலின்னு சொல்லுவாங்க. அது சின்ன ஃப்ரீக்வன்சியில அந்த கரண்ட் வந்து போயிட்டு இருக்கும். சாக்கடிக்கும், தொட்டா சாக்கடிக்கும், அந்த மாதிரி ஒரு வேலி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு 11 மணிக்கு வந்து வேலியெல்லாம் உடைச்சிருச்சு. அது வேலி உடைச்சு நீங்க வந்து உள்ள வந்து வாழை இது மாதிரிலாம் திங்க ஆரம்பிச்சது. திங்க ஆரம்பிச்சோடனே இவங்க வந்து அடுத்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க இந்த கதனைன்னு வச்சிருப்பாங்க, பட்டாசு பானம் இந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அதை வந்து அவங்க வந்து போடுறாங்க. அதை பொத்துனாங்கன்னா அது யானையோட கால்கடியில போய் வெடிக்கும், அல்லது தீ வெடிக்கும். அப்ப யானை வந்து பயந்துட்டு அது வந்து ஓட ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக வந்து அங்க இருக்கிற நான் ட்ரைபல் எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து யானைகளை விரட்டுறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஐட்டம் வந்து வச்சிருப்பாங்க. அப்படி வந்து போடும்போது அது வந்து போடுறாங்க. அது வந்து கடைசியில வந்து போற வழியில் இருக்கிற மரத்தை எல்லாம் வந்து உடைச்சிட்டு இன்னொரு பக்கம் வேலையை உடைச்சிட்டு அந்த யானை வந்து வெளியேறி வந்து போயிருது. ஸோ அது முடிஞ்சு நான் ஒரு அடுத்த நாள் வந்து இன்னொரு ஒரு கிராமம், வந்து ஆலங்கண்டின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு வந்து போறோம். அந்த கிராமத்துல போகும்போது அந்த ஊர்ல வந்து தங்குறோம். அது சிவமான்னு ஒரு தோட்டம், அது கொள்ளெல்லாம் போட்டிருந்தாங்க, அவங்களோட காட்டுல வந்து தங்குறோம். அப்ப தங்கும்போது இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 7-8 மணிக்கு வந்து ஒரு 4 யானை வந்து உள்ள வந்துருச்சு. உள்ள வந்த உடனே அந்த அம்மா வந்து என்னை கூப்பிட்டாங்க, ராஜா வந்திருக்காப்ல அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. ராஜான்னா யானைக்கு வந்து அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, இல்லைன்னா சாமின்னு சொல்லுவாங்க. இந்த யானைன்னு வந்து பேர் சொல்லி எல்லாம் வந்து அவங்க கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அப்படி பேர் சொல்றது வந்து தப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதையை நீங்க வந்து அது கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இது. அதனால வந்து ராஜா வந்திருக்காரு, இல்லைன்னா சாமி வந்திருக்கு, இல்லைன்னா ஐயப்பன் வந்திருக்கு, இல்லைன்னா யானை வந்திருக்கு. இந்த யானையெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. இந்த வார்த்தைகள் தான் வந்து அவங்க உபயோகப்படுவாங்க. அப்ப வந்து என்னை கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த வேலையை தாண்டி அது வந்து உள்ள வந்துருச்சு. உள்ள வந்த உடனே இந்த அம்மா வந்து அப்படியே வந்து உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து அந்த ஒரு முட்டி போட்டாங்க. இந்த காட்டுக்கு முன்னால யானை இங்கிருந்து நீங்க ஒரு 200 அடி 300 அடியில யானை இருக்கு. ஒரு 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 பகுதியில வந்து யானை ஒரு காட்டோட ஒரு பார்டர் இருக்கு, இவங்க இன்னொரு பார்டர்ல வந்து இருக்காங்க. அப்ப அவங்க வந்து முட்டி போட்டாங்க. முட்டி போட்டு யானை கிட்ட வந்து கெஞ்சுறாங்க அவங்க. போன வருஷம் வந்து எனக்கு வந்து வெள்ளாமை ஒண்ணும் இல்லை, வறட்சியா போச்சு, மழையெல்லாம் போச்சு. இந்த வருஷம் வந்து இப்பதான் போட்டிருக்கேன், இப்பதான் கொஞ்சமா வந்திருக்குது, இதை வந்து விட்டு சாமி, நான் உனக்கு வந்து பின்னால் நான் உனக்கு ஏதாவது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கெஞ்சி அந்த அந்த ஒரு கையை வந்து அப்படி தூக்கி பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, கையை வந்து இப்படி வந்து தூக்குவாங்க, இப்படி ஒரு கையை பின்னால கட்டிட்டு இப்படியே முட்டி போட்டு அது கூட வந்து அப்படியே பேசிட்டு அப்படியே மண்ணை தொட்டு அப்படியே கும்பிட்டு எந்திரிச்சிட்டாங்க. அந்த யானை அங்க இருந்து பார்த்துட்டே இருந்து, இது என்ன உறவுன்னெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, இது வந்து வேற மாதிரி கூட நம்மளுக்கு தோணலாம். பட் அது பார்த்துட்டே இருந்து போயிரு சாமி திருப்பி ஒரு 3 தடவை 4 தடவை சொன்னாங்க. அது அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகி அப்படியே வந்து வெளியே போயிடுச்சு. இப்போ எனக்கு என்னன்னா, முன்னத்த நாள் தான் இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவத்தை வந்து ஒரு நான் ட்ரைபிள் வந்து ஒரு விலங்கை வந்து எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்றாங்க
அது எப்படி வந்து அவங்க பாக்குறாங்க, அது ஒரு போட்டியாளரா சக போட்டியாளரா பாக்குறாங்க. இவங்க பழங்குடிகள் பொறுத்தவரைக்கு அந்த போட்டியாளரெல்லாம் அவங்க பார்க்கல. அது சக தன்னோட வனத்துல நாங்களும் இருக்கோம், அதுவும் இருக்கு. நான் இருக்கேன், யானை இருக்கு, முயல் இருக்கு, மயில் இருக்கு, கரடி இருக்கு, பாம்பு இருக்கு, இது எல்லாமே இருக்கு. இதுக்குள்ள ஒன்னா புலி இருக்கு. இதெல்லாமே ஒன்னாதான் நாங்க வந்து வாழ்ந்துட்டு வரோம். எங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை வந்து அந்த விலங்குகளுக்கு இங்க இருக்கிறதுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிற அடிப்படை. இதுதான் பழங்குடி மனம். இந்த மனம் வந்து அவங்களுக்குள்ள வந்து இருக்கு. அது வந்து நம்ம வந்து பார்க்க முடியும், நிறைய அவங்களுக்குள்ள பார்க்க முடியும். அடுத்தது வந்து என்ன, அதுல இன்னொரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சம்பவம் என்னன்னா, அந்த ஒரு 3 மாசத்துல அந்த கொள்ளுல அறுக்குறாங்க. அறுத்துட்டு அந்த ஒரு விழாவுன்னு சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து அந்த அம்மா வெட்டல, சிவம்மா வந்து வெட்டல, அதை வந்து விட்டுட்டாங்க. கேட்டேன், ஏன்க்கா இதை மட்டும் வெட்டாம வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா வந்து சொல்றாங்க, இது வந்து ராஜாக்கு அன்னைக்கு நான் வந்து அதுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அது வந்து திருப்பி வந்து சாப்பிடும், அது வாக்கு கொடுத்ததுனால அதை நான் எடுத்து வந்து வெட்டி வைக்க, அது பேச என்னோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு அது வந்து பின்னால போயிடுச்சு. அதுக்கு நான் வந்து அன்னைக்கே நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து பின்னால உனக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன், அதை வந்து நான் அதுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை வெயிட் பண்ணாங்க. அதை விட்டுட்டு எல்லாமே வெட்டிட்டாங்க. அந்த 2 விழாவை மட்டும் வெட்டி வெயிட் பண்ணி ஒரு வாரம் அவங்க பார்க்கும்போதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. இப்ப இன்னைக்கு வந்ததாக்கா, வரவே இல்லை சாமி, ரொம்ப சோகமா வந்து சொல்றாங்க, வரவே இல்லை சாமி, இன்னைக்கு வருன்னு பாக்குறேன், நாளைக்கு வருன்னு பாக்குறேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது வந்துருச்சுன்னா வந்து எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு வாரம் கழிச்சு அந்த யானை வந்து அந்த மீது இருக்கிற கொள்ளை வந்து சாப்பிட்டு போன வாரத்துல அந்த அம்மா நிம்மதியா வந்து தூங்குனாங்க. இது நான் லிட்டரலா அந்த ஒரு வாரம் இருந்ததுனால நான் வந்து அதை கண்கூட பார்க்கும்போது எனக்கு அப்படியே அது என்ன சொல்றது இல்லை. இந்த மாதிரி உறவுகள் நீங்க வந்து யானைக்கு மட்டும் இல்லை, கரடிகள் கூட, மான்கள் கூட, நிறைய நீங்க விலங்குகள் கூட அவங்களுக்கு இருக்க ஒரு உறவு, அவங்களோட ஒரு டைலாக் வந்து வைக்கிறது, உரையாடல் வைக்கிறது இருக்கு இல்லைங்களா, விலங்குகளோட ஒரு உரையாடல் நிகழ்த்துறது அப்படிங்கிறது வந்து அதுக்கான ஸ்பேஸ் வந்து பழங்குடிகள் கிட்ட வந்து இருக்கு. ஆனா இதே அப்படியே வந்து இந்த சாட்டை வந்து இப்படி தூக்கி வச்சு பார்த்தோம்னா முன்னத்த நாள் வந்து அந்த தோட்டத்தில் நடந்தது நாம் பார்க்கலாம். அங்க வந்து ஒரு சின்ன இது கூட இல்லை, ஒரு பெசாம விட்டுருந்தா அது ஓரத்துல சாப்பிட்டு வந்து போயிருக்கலாம். இந்த வேலிகள் போடுற பழக்கமே வந்து எங்க வந்ததுன்னா, இங்க வந்து வெளியாட்கள் வந்து உள்ள வரும்போது தான் இந்த கரண்ட் வேலி, அந்த அகழிகள் தோன்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்புறம் தான் வருது. ஒரு விலங்கை வந்து சக ஒரு உயிரியா பார்க்காம இன்னொரு ஒரு காம்படிட்டரா வந்து பார்க்கிற ஒரு தன்மை வந்து எப்போ வந்து வந்தது அப்படின்னா, இங்க வெளியே இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த பழங்குடி பகுதிகளில் வந்து மிகப்பெரிய ஒரு ரிசார்ட்டுகள், மிகப்பெரிய ஒரு கம்பெனி, மிகப்பெரிய ஆட்களோட கெஸ்ட் ஹவுஸ்ங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்தது. இந்த இவ்வளவு சிக்கல் இருந்தாலும் கூட அவங்களுக்கு விலங்குகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோ உரிய இடமும் வந்து அவங்க இதுவரைக்கும் வந்து அவங்க வந்து அடுத்த ஜெனரேஷன் கூட வந்துருச்சு. அடுத்த ஜெனரேஷன்லையும் கூட இது எப்படி இந்த வலசை பாதைகளை வழியா வந்து யானை வந்து மைண்டுக்குள்ள வச்சுக்குமோ, அதே மாதிரிதான் பழங்குடிகளும் அந்த விலங்குகளுக்கு கொடுக்க வேண்டிய தன்மைகளையும் விலங்கு கொடுக்க வேண்டிய அந்த பண்பாட்டையும் மனசுக்குள்ள வந்து தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்காங்க. அது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து அவங்க வந்து கடத்திட்டு போயிட்டே இருக்காங்க. இது என்ன நடந்ததுன்னா, அந்த கான்ட்ராக்ட்காரரை வந்து ஒரு வாரம் கழிச்சு வந்து இதே மாதிரி ஒரு இடத்துல கூப்பு எடுக்கிறதுக்கு போயிருந்தாரு. கூப்பு எடுக்க போகும்போது அந்த இடத்துல வந்து ட்ரைபல் தான் கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து அந்த மரம் இதெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு இருக்காங்க. மரம் எடுத்து வைக்கிறாங்க, அந்த தானிக்காய், புளி, இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து அதை பேக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அதை நோக்கி தான் அது வந்து வருது, யானை வருது. ஆனா அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இவங்களை வந்து சும்மா ஒரு விலக்கி விடுறதுன்னு சொன்னா, சும்மா ஒரு தும்பிக்கையில வந்து ஒரு சின்ன தட்டு செல்லமா ஒரு தட்டு மாதிரி, எப்பவுமே யானை எடுத்துன்னே வந்து அடிக்காது, பெரும்பாலும் பிடிச்சி தூக்கி தான் வீசு. அப்புறம் தான் வந்து மிதிக்கிறதெல்லாம் சில நேரம் தான் அது வந்து நடக்கும். அப்ப என்ன சின்னதா ஒரு லேசா தட்டி விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று இருந்ததுன்னா, அந்த சொன்ன இல்லைங்களா, அந்த தோட்டத்துல அந்த கரண்ட் எல்லாம் வச்சிருந்தாரு இல்லையா, அவரை தூக்கி ஒரு சொலட்டி தூக்கி வீசிச்சு. அவர் போய் ஒரு மரத்துல அடிச்சு இறந்தாரு. இதும் கூட நான் கவிதையில வந்து சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் தான் வந்து ஒவ்வொரு சம்பவம், ஒவ்வொரு கவிதைக்கு பின்னால நிச்சயமா ஒரு வரலாறும் ஒரு சம்பவம் வந்து இந்த ஒடியன் கவிதைகள் முழுக்க வந்து அதுதான் வந்து நிகழ்ந்தது. இப்போ நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணலாம் சார். சார் டிரான்ஸ்லேட் பண்ணலாமா? சார் பண்ணிடலாம் சார். Okay. So friends, it is a translation of what Laxmananasamy has spoken in the third part of his talk. So, right. So I was talking about their their lifestyle being a matriarchal society and so on and so forth, right? So now I'll talk to you about the life that they lead close to nature. In other words, very in association with animals,
wild animals. Also with the animals that they rear in their houses, right? So yeah. So the other day I was actually in fact almost like some time back. So we were in a way going to a village called the Minambali. It was like on the way to Isa Yoga Center. So we actually went to one Irula community family. So we went there and we were just having a chat and everything. And one old man came, and there was actually an old man's house, and one guy, they gave us tea. It was like without milk. It was something which is very shocking for us, right? So we usually expect tea means it with milk. We don't expect black tea and all this thing unless or until we ask for it, right, in our day-to-day life, right? So it was in a way like we were taken aback, and we said like, why you have, if for your information, in almost all most of the rural community families, you find like the cows, there will be more in number, like 20, 30. They'll be having 20 cows, 30 cows, and all these things, right? So it was like in a way shocking for us. Like we asked them, like, why you have this many cows? You can make milk tea, right? Why are you giving us black tea? The explanation that they gave and the story that they narrated, this was very, very beautiful. Is that they said that, see, there's no denying to the fact that we have 20, 30 cows, this many cows that you can also see. But the milk that those cows give does not belong to us. It belongs to those cows, right? And for the calves, right? Those milks are for milk is for actually. The milk that you get from cows is for the calves, right? It's not for us. It's not for us to make milk tea or give it to what you call the corporate, the cooperative society, and you make money out of it. And they said, no, we don't actually make money out of it. We don't look cows as a commercial entity. This was something very shocking for us. It will because we were going, we are from a place where everything is made into money. So cow dung is also made into money. Milk is also made into money. After the cow is ill or something, we sell the meat and the skin. Everything is made into money, right? And not only just cow, but everything is made into money because we usually have we are caught up in the consumerist culture where we consume everything. So everything is in a way commercial entity. We tend to commodify everything, right? They were something like looking at the thing and the kind of reply that they gave made us literally understand that yes, what they're saying is also true, right? Because though they have 20 cows, 30 cows, they might be getting a lot of milk, but the milk does not belong to human being. It is for those cows. For that purpose only the cows are giving milk. So this was something in a way made me understand how they were leading the life close to nature. So also in a way that they have an animal-human being relationship, that the relationship that they have with animals like cows, elephants, which is very, very phenomenal, which is inseparable, which is part of their existence. Right? In fact, their existence itself, in a way, is defined in terms of their relationship with the nature, with the landscape, with the animals that they actually rear, as well as see in their places. Right. One such example is that. Yeah. So one day, actually, I was going to I and my couple of my friends, we were going to see our another friend in the village near to Anangatti. So there, we were staying in the night time. It was like full of the fields, right? So one elephant was actually in a way. They have very in a way skillfully fenced the particular field. But then also, like the elephant broke the fence and it was trying to enter into the field. My friends' families, on seeing this, they usually have, because those people live in the forest area, so they have a lot of, the massive ways in which,
send the elephants or any sort of wild animals out. They know how to, in a way, scare them, how to send them out. So my friend's family, they just fired a cracker and throw it, near to the elephant leg. The elephant, in a way, was fried and actually it went away. Right. There's another day. Next day, we went to another village next to my friend's village. Another village called Valanati, where we went and lived with Sivamma. There's a lady called Sivamma. At her house we lived. That day night, elephant in a way came. It was trying to, in a way, eat or destroy the field. Sivamma, unlike my friend's house, did not fire crackers, did not scare the elephant, did not chase the elephant. Instead, what she was doing was literally baffled us, literally surprised us, is that, or was that rather like, she knelt down and she literally prayed to the elephant by folding her hand. She literally prayed to the elephant. We just in a way, sowed this land and all this thing, and the land is just getting ready to be cultivated. You can come later. I will reserve a pot for you, a portion of the harvest for you, the crops for you. You can come and eat it, right? But please leave us this time. Next time, the last time also, the harvest was not good. We did not get much of a yielding from the harvest. So please spare us this time. But let me assure you, I'll give you a portion of it. And she literally pleaded and all this thing for some time, and I don't know like what sort of connection the person was having with the elephant. It was like, because he was saying a king has come. We were all inside the house, and she said the king has come. He was like surprised, what the king in this forest? And she said, she was calling king, God, all this thing, with the names, with these names, she was just calling the elephant. And she, knelt down, she played and all this thing. To our surprise, the elephant left without spoiling the field, without touching the field. The elephant just went back and it just, went away. So after that, we stayed there for 1 week, and, the field was harvested and everything. And the one portion of it, as Sivamma was saying, is like she reserved one portion of it. She did not touch it. She did not, in a way, harvest it. One portion of the crops were actually left. One portion of the field unharvested, and she said, "Elephant will come. The king will come. So I'm leaving it." And you'll be very surprised. The elephant did not turn up for 4-5 days. She did not sleep. She had a sleepless night. She was all worried, I have reserved this portion and it should come and eat it. So I think the 6th day or 7th day, the elephant came and it ate and it went away. She was so happy. Right? So look at these two incidents. One incident, elephant was chased, was threatened, scared. Another incident, elephant was pleaded. Sivamma pleaded with the elephant and it went away, and a portion of the field was reserved, the harvest, the reaps and all these things. And the elephant came and ate and went away. Right? So this is something that, this sort of a bondage, it was like, it was shared, with the people. So the kind of a culture that we talk about it. Another incident also, the non-tribal person was actually literally thrown away. Two people were actually doing something. The non-tribal person was thrown away. The tribal person was, in a way, touched with the elephant trunk. The elephant trunk, touched the person very fondingly, in a very fond manner. It actually touched, and it actually, in a way, it left him, spared him. But the other person was thrown away and against the tree. The person died there. So
all these things, in a way, what tell us rather is that, how these people were, or rather, leading a life close to our nature, and sort of association, inseparable bondage that they actually share with the animals, be it is cow and elephant. It was something which is absolutely surprise, and absolutely it was something that it was like we feel, it was something close to a nature. The kind of life that they lead is actually close to nature. It is absolutely non-commercial and non-consumeristic sort of a life, and it's a matriarchal life. But it is not to suggest that they deliberately lead the life. It is part of their culture. So, I mean, I have talked about everything, all the stories in my poems, in my Odiyan collection, which was written in their own words. Right? I've talked about it. I have given the anecdotes and everything. So, yes. So that's all I want to say. Sir, இன்னும் ஒரு சின்ன 2-3 விஷயங்களோடு முடிச்சலாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தோம்னா, நீங்கள் சப்பேகோகாலும் இதே மாதிரி விஷயங்கள் ஒட்டி தான் வந்தது. நீங்கள் வந்து ட்ரைபல் பீப்புளோட அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது, ஓலைச்சுவடி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்மளுக்கு வந்து ப்ரெசர்வ் பண்ணுறதுக்காக, அல்லது ஹிஸ்ட்ரி வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறதுக்காக நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் பழங்குடிகள் பொறுத்தவரைக்கு தன்னோட எல்லா விஷயங்களையும் அவங்க அந்த பாடல்களுக்குள்ளே தான் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு பாடலையும் வந்து நீங்கள் வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா, அது அவங்களோட சேர்ந்து பழகுன பின்னால், அவங்களோட கல்ச்சரை, அவங்களோட பண்பாட்டை, மொழியை வந்து எல்லாம் தெரிஞ்ச பின்னால், அவங்களோட கதைகளை எல்லாம் கேட்ட பின்னால், நீங்கள் வந்து அந்த பாடல்களை வந்து பார்த்தோம்னா, நிச்சயமாக வந்து அந்த பாடல்களுக்குள்ள அவங்களோட வரலாறு தான் முழுக்க வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதாக தான் வந்து அந்த சப்பேகோவால் முழுக்க வந்து நாங்கள் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருப்போம். எல்லா பாடலும் 45 பாடல்களையும் வந்து எடுத்து அதை வந்து எஸ் அதில் பார்த்தோன்னா வள்ளி வள்ளின்னு ஒரு பாட்டு இருக்கும். நாங்கள் சொல்கிற வரைக்கும் அந்த வள்ளி வள்ளிங்கிறது ஒரு முருகன் கூத்தில் வர்ற, ஒரு வள்ளி கூத்தில் வர ஒரு பாட்டு தான் வந்து அவங்களுக்கு தெரியும். ஆனால் வள்ளி கூத்து நடக்கிறதுக்கு முன்னால் இருந்தே அந்த பாடல்கள் வந்து பாடிட்டு இருக்கிறத நிறையா வந்து அவங்களோட மற்ற விஷயங்கள்லாம் கேட்கும்போது, இது நாடகத்தில் பாடுற பாட்டு இல்லை, வெளியே பாடிட்டு இருந்த பாட்டை வந்து வள்ளி கூத்து நடக்கும்போது கூத்தில் சேர்த்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். அந்த பாட்டில் பார்த்தோன்னா அந்த லேண்டை வந்து எப்படி வந்து சரி பண்ணுறதுங்கிறது தான் அந்த பாட்டோட முழுக்க இருக்கும். நீங்கள் வந்து சால் எப்படி ஓட்டணும், அதில் இருக்கிற கலைகளை வந்து எப்படி பொறுக்கணும், எப்படி வந்து நீ வந்து ஏர் வந்து பிடிச்சிட்டு போகணும், எந்த திசையிலிருந்து நீ தொடங்கணும், இப்படி வந்து அந்த பாட்டு முழுக்க வள்ளி வள்ளின்னு நல்ல ஒரு பாட்டு அது. அந்த பாட்டு முழுக்க பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டியிலிருந்து அவங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி, நீங்கள் வந்து அவங்க வந்து அந்த விவசாயம் செய்ய தொடங்குற ஒரு காலகட்டம் அது. எப்படி வந்து ஏர் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, எப்படி வந்து இது இழுத்துட்டு போகிறதுன்னு தெரியாது. ஸோ மூங்கில வந்து வெட்டி அதை வந்து ஒரு குச்சி மாதிரி பொழந்து ஓட்டுறது தான் வந்து அந்த பாட்டு முழுக்க நீங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி நீங்கள் எல்லா பாட்டுமே அந்த 45 பாட்டுலேயும் நீங்கள் இப்படி அவங்களோட ஹிஸ்ட்ரி முழுக்க வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இது அந்த புத்தகத்தை பொறுத்தளவுக்கு நான் அதான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நேரங்கள் அதிகமாயிட்டே இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வேற விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறதுனால அதை வந்து நம்ம இடத்துல நினைக்கிறேன். அடுத்தது வந்து பொலிட்டிக்கல் இந்த கட்டங்களில் வந்து நம்மளுக்கு வந்து பழங்குடி இலக்கியம் அப்படிங்கிறது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னு வந்து சொன்னோம்னா, இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு வந்து பழங்குடிகளோட பிரச்சனைகளை பேசுறதுக்கு வந்து ஆட்கள் வந்து கிடையாது. இப்போ நம்ம போனால நிறைய குளோரிஃபிகேஷன் தான் நடக்கும். ஆனா அவங்களோட அரசியல் முக்கியத்துவமோ அல்லது வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்க பில்லூர் டேம் இருக்கு, பில்லூர் டேம் பக்கத்துல வந்து அங்கதான் வந்து நம்ம வந்து கரண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். அங்கிருந்து 1 கிலோமீட்டர்ல இருக்கிற அவங்க ஊர்ல வந்து கரண்ட் கிடையாது. ஸோ பக்கம் தான் இருக்கு, 1 கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க, அங்க வந்து கரண்ட் கிடையாது. இப்பதான் 2006 தான் பெரிய ஒரு ஃபைட்டுக்கு பின்னாலதான் அந்த வில்லேஜுக்கெல்லாம் ஒரு 7-8 வில்லேஜ், கூடப்பட்டி, வேப்பமரத்தூர், இந்த மாதிரி கிராமங்களுக்கெல்லாம் வந்து கரண்ட் கொடுத்தோம். அவங்க அதான் ஒரு இதுல கேட்பாங்க, நீங்க வந்து தண்ணி இருக்கிற இடம் அங்க இருக்க தண்ணி, அங்கிருந்தா நம்மளுக்கு வந்து அத்திக்கடவு தண்ணி வந்து கீழே வருது, அங்கிருந்தா கரண்ட் இங்க வருது. ஸோ எங்களுக்கு வந்து கரண்ட் வந்து கிடையாது, எங்களுக்கு நல்ல தண்ணி கிடையாது, நீ கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து நீ கொடுக்குற நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து அதில் ஒரு இடத்துல வரும். இந்த விஷயங்களை வந்து நம்ம பேசுறதை விட நிச்சயமா வந்து பழங்குடி இளைஞர்கள் வந்து பேசினாங்கன்னா அதுக்கான இடம் வந்து வீச்சு வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த போக்கு வந்து நீங்க வந்து கேரளா அட்டப்பாடி பகுதிகளில் வந்து தொடங்கியிருக்கு.
நிறைய இங்க வந்து நம்ம விரல் விட்டு எண்ணற மாதிரி தான் சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க முடியும். அட்டப்பாடி பகுதிகளில் நிறைய வந்து பழங்குடி இளைஞர்கள் வந்து முன்னால எழுத வந்திருக்காங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா, அப்படி வரும்பொழுது அவங்க கிராமத்துக்குள்ள அவங்களோட வட்டாரங்களுக்குள்ள அந்த கவிதை சொல்ற விஷயங்களுக்கும் அந்த அந்த கவிதை நாட்டநிலை கவிதையாகட்டும், பாடலாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது அதோட ரீச் வந்து அதிகமா இருக்கு. அது ஒரு நல்ல மூவ்மெண்ட்டா வந்து அது வந்து டெவலப் வந்து ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இது தமிழகத்திலையும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து உருவாயிட்டு இருக்குதுன்னு தான் நான் வந்து சொல்ல முடியும். அது கொஞ்சம் நேரம் பிடிக்கலாம், காலம் பிடிக்கலாம். ஆனா அந்த விஷயங்கள் நடக்குமானா நிச்சயமா வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உடம்பு வந்து ஒத்துழைக்கிற அளவுக்கு நான் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுவரைக்கும் என்னால் வந்து பிரச்சனை இல்லாமல் கொண்டு போக முடிஞ்சதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ சின்ன சின்ன இஷ்யூஸ் வருது. ஸோ அதனால இந்த இடத்துல நிறுத்திட்டு நம்ம கேள்விகள் ஏதாவது வந்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அடுத்த செஷன் வந்து இருக்கு. நாம இதோட முடிக்கலாம்னு நான் வந்து நன்றி. இவ்வளவு தூரம் வந்து பிரேக்கான வாய்ஸ்க்கு இடையில ஒரு தொடர்ச்சியான ஒரு நடை இல்லாத ஒரு இதுகளை வந்து காது கொடுத்து கேட்டிருந்தேன். உங்க எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த மத்திய பல்கலைக்கழகத்துக்கும், ஜவஹர் சாருக்கும், கோகுல் சாருக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ இப்போ கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கேட்கலாம். சார் பூபதி சார், நீங்க சம்மரி ஏதாவது பண்றீங்களா? சொல்லிடலாம், இதை டிரான்ஸ்லேட் பண்ணிடலாமா சார்? சொல்லிடுங்க. So what I just have small thing to talk about at the end. I'll just talk about my another collection, poetry collection, Satya Kuhan, which has 45 poems, and it also has anecdote for each poem. So one of the very interesting things about Irlar community people is that like we look at our past through inscription, through archives, through palm leaves and all these things, right? Since their language is a oral language, it's actually a oral literacy, oral language. What they do is that they have, in a way, imbued, put every in a way aspect of their past in the oral songs, So their life stories, if you could look at it, or their be it is past or present, everything is available in terms of songs. They will sing a song and you'll be able to get a story, right? So I think that's the very richness of our the oral tradition itself, and they talk about this Valli Kuthu, Valli Kuthu. We were under the impression that Valli Kuthu is actually coming from Murugan, the legend, but it is not a Murugan legend. They had Valli Kuthu even before Murugan legend came to existence. Murugan stories and all these things, Murugan cult or something, it came to existence. What they talk about in Valli Kuthu is a very popular the oral songs. They talk about the idea of farming, how they till the land, how they plow it, how they put the seeds, how they sow the land, and all these things. They basically they talk about in their thing, how they harvest. So in a way, it is actually it's a song about their farming culture, right? And also, if you could look at it, this Valli Kuthu is something that talks about their transition from hunting based existence to farming based existence, right? So agriculture based existence. So this is something that's a very interesting thing. So for me, if you could look at the political implication or the political agency that they're actually taking in their hand, I mean, it's happening, but in a very, very slow pace it's happening. For example, most of their villages, they were till recently without, or until recently without actually, electricity. So we take water from, the Pillow Dam, and for making electricity. But the nearby villages, with that to the dam, without electricity. So it's something, it is a clear-cut deprival
there's a clear-cut negation that is actually happening in terms of electricity, schools, and all these things, right? So, but it is this situation is slowly changing. That is, those these are the people without agency, without rights, without fighting for rights. Their submission is, or their what you call absolute life, outside the mainstream normal life is slowly changing. Like in Kerala, and I can give the example of Kerala in Attapadi. The tribal youths, they're actually coming out openly, fighting for their rights, fighting for electricity, fighting for basic amenities. So such things, not in a very in a similar manner happening in Tamil Nadu, but yes, it is happening in a very slow pace. But in the future, let's hope it comes as a movement, and let's hope that they get their rights and everything. So that's all I want to talk about it, and we'll if there's any question, I can actually answer it. Yeah. சார் ஓகே. நான் கொஞ்சம் ஒரு அந்த வள்ளிக்கிழங்குங்கிற சொன்ன அந்த வள்ளி குறித்த அந்த பாடலை நான் உங்களுக்கு படிச்சு காட்டலாம்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும். சார் படிக்கலாமாங்க சார்? பூபதி சார் படிங்க சார். படிச்சுக்காமீங்க அவங்களுக்கு. சபே குகாலில் இருந்து நான் அந்த ஒரு பாடல் நான் படிச்சு காட்டுறேன். ஆனால் அது அந்த சந்தமிட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. வள்ளி 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 வனந்தனிலே, வள்ளி வனந்தனிலே, கிள்ளி கிள்ளி வள்ளி கிழங்கெடுப்போம், வள்ளி கிழங்கெடுப்போம், காடு வெட்டி வள்ளி கல்பொறுக்கி, வள்ளி கல்பொறுக்கி, மூங்கில் வெட்டி வள்ளி முள்பொறுக்கி, வள்ளி முள்பொறுக்கி, கிழக்க மேற்கே சாலோட்டி வள்ளி சாலோட்டி, வள்ளி சாலோட்டி, தெக்க வடக்கே வள்ளி வழுதரைக்கி, வள்ளி வழுதரைக்கி, கருந்தனையோ கருந்தனையோ வள்ளி செந்தனையோ, வள்ளி செந்தனையோ, யாராரே வள்ளி காவல் வைப்போம், வள்ளி காவல் வைப்போம், மெருகன வள்ளி காவல் வைப்போம், வள்ளி காவல் வைப்போம், ஆன கொம்ப வள்ளி லக்க செய்வோம், வள்ளி லக்க செய்வோம், கல்லாலே வள்ளி ரள்ளு செய்வோம், வள்ளி ரள்ளு செய்வோம், வள்ளி 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 வனந்தனிலே, வள்ளி வனந்தனிலே, கிள்ளி கிள்ளி வள்ளி கிழங்கெடுப்போம், வள்ளி கிழங்கெடுப்போம், கருந்தனையோ வள்ளி வெதக்கும் பெண்ணே, வள்ளி வெதக்கும் பெண்ணே, 10 முழ வள்ளி அக்க கட்டி, வள்ளி அருகி கட்டி, வீசி எறிந்தா வள்ளி செம்மண்ண, வள்ளி செம்மண்ண, மானு வந்து ஈனாதடா, வள்ளி ஈனாதடா, வள்ளி ஈனாதடா, மனுஷருக வள்ளி ஆயிரதா, வள்ளி ஆயிரதா, வள்ளி ஆயிரதா, வள்ளி 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 வனந்தனிலே, கிள்ளி கிள்ளி வள்ளி கிழங்கெடுப்போம். இது அந்த மேற்கோள் காட்டிய அந்த பாடலை நான் பாடியிருக்கேன். எனக்கு படிச்சிருக்கேன். அவருக்கு இதுல லட்சுமணசாமி அவர்கள் எழுத்தாளர் முடிஞ்சா அவர் பாடுவார். நினைக்க பாட முடியுமான்னு தெரியல, அவர் உடல்நிலை வேற இருக்கு. அவங்களுடைய இது மைக்கு மியூட்ல இருக்குங்க சார், மியூட்ல இருக்கு. நான் ஒரு இது தொகுத்து மட்டும் நான் சொல்லிடுறேன். இன்றைக்கு ஒரு இந்த 7 நாள் நிகழ்விலே இன்று மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வும் அமைந்திருக்கிறது. எழுத்தாளர் லட்சுமணசாமி அவர்கள் நாம் இதுவரைக்கும் நம்முடைய குரல்கள் அனைத்தும் தந்தைவழி சமூகத்தினுடைய நுகர்வு கலாச்சாரத்தினுடைய நிலைமையில் இருந்து எல்லாவற்றையும் நாம் அணுகுகிறோம். இந்த நிலைக்கு அப்பாற்பட்டு இயற்கையோடும், உயிரினங்களோடும், யானைகளோடும், விலங்குகளோடும் ஒரு இரண்டர கலந்த ஒரு வாழ்க்கை முறை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாழ்க்கை முறை இருளர் பழங்குடிகள் வாழ்கிறார்கள் என்றும், இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் நாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய தமிழ் எழுத்து, தமிழ் பேச்சு மரபு, தமிழ் செவ்வியல் மரபு என்று சொல்வதற்கெல்லாம் மூத்த மொழியாக, ஒரு புரோட்டோ லாங்குவேஜாக நாம் பழங்குடிகளுடைய மொழியும் இருளருடைய மொழியும் பார்க்க முடியும் என்பதற்கு சில சான்றுகளை எல்லாம் எடுத்து காட்டி சொன்னார். அந்த வகையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தனித்துவமான உரையாக இது அமைந்திருக்கிறது. இப்பொழுது கேள்வி நேரம். உங்களுடைய கேள்விகளை நீங்கள் நேரடியாக எழுத்தாளர் அவர்களுடன் கேட்கலாம். சுருக்கமாக உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. அவருடைய உடல்நலை குறைவு கருதி நாம் சில கேள்விகளோடு நாம் நிறைவு செய்வோம் உரையாடலுக்கு. கேள்விகளை நீங்கள் பங்கேற்பாளர்கள் உங்களை கையை உயர்த்தி கேட்கலாம், அல்லது நீங்க நேரடியாகவும் கேட்கலாம். பூமகள் நீங்க கேளுங்க. ஐயா லட்சுமணசாமி சார், நீங்க இருக்கீங்களா? பேசுங்க. வணக்கம் ஜாபகர். வணக்கம் லட்சுமணசாமி. வணக்கம். இப்ப நீங்க ஒரு 90-95 பழங்குடியின மக்களோடு வாழ்ந்துகிட்டும் பழகிட்டு வரீங்க. சொல்லுங்க.
அப்படி பார்த்தோம்னா ஒரு 25 ஆண்டுகள் ஆகுது. இவ்வளோ பெரிய காலகட்டத்துல இன்னும் அந்த மக்கள் வந்து பொது நீரோட்டத்தோடு கலந்துக்காம ஒரு காடுகளுக்குள்ள தங்களுக்கான அடையாளத்தோடு நம்ம சொல்றோம் தங்களுக்கான அடையாளம்னு சொல்றோம். பட் நாம இங்க இருக்கிறவங்க அவங்க எப்படி பாக்குறாங்க, பொருளாதாரத்துல பின்தங்கி, அறிவுல பின்தங்கி, நாகரிகத்துல பின்தங்கி, ஏதோ ஒதுக்கப்பட வேண்டியவங்க மாதிரி அல்லது வந்து தீண்டப்படாதவங்க மாதிரி தான் இந்த சமூகம் பாக்குது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளேயே அவங்க எவ்வளவு காலத்துக்கு தான் இருந்துகிட்டே இருக்கணும்? ஏன்னா அரசாங்கம் நிறைய ஒதுக்கீடுகள் மற்ற விஷயங்கள்லாம் தர்றாங்க. இருந்தாலும் இவ்வளவு காலம் தேவையா? ஏன்னா எண்ணிக்கையில ரொம்ப குறைந்த மக்கள் தொகை தான் இருக்கிறாங்க. இவங்கள இந்த பொது நீரோட்டத்துல கொண்டு வர்றதுக்கு இந்த அரசாங்கத்தாலேயோ அல்லது சமூக அமைப்பாலோ இன்னும் முடியாம இருக்குதுன்னு அவ்வளவு ஒரு கையாளாகாத நிலையிலேயே அந்த சமூகம் இருக்குது. இத பத்தி உங்களுடைய கொஞ்சம் கருத்து சொல்லுங்க. ரெண்டாவது பொது நீரோட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொது நீரோட்டம்னா எது அப்படிங்கறதுல நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி வந்து அவங்க வந்து இன்னும் பின்தங்கி ரொம்ப வந்து பின்னாலெல்லாம் இல்லை. அவங்களும் வந்து நிறைய வந்து முன்னால வந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள டாக்டர் வந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் அவங்க வந்து முன்னால வர்றாங்க. ஸோ பொது நீரோட்டத்துல எந்த இடங்கள்ல வந்து அவங்க இணைஞ்சிக்க முடியுமோ, இப்ப சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அறம் சார்ந்த நிறைய விஷயங்கள்ல அவங்க இணைஞ்சுதான் நிற்கிறாங்க. நிறைய போராட்டங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. உதாரணமா இங்க கோயம்புத்தூர் நடக்கிற அந்த செங்கல் சூளை கான போராட்டங்கள்ல அந்த இருளர் சங்கத்தை சேர்ந்த மல்லன் தான் முக்கியமான ரோல் வந்து எடுக்கிறாங்க. அப்போ அது வந்து மிகப்பெரிய விஷயம். நிறைய பிக் சார்ஸை எதிர்த்து வந்து அவ்வளவு பெரிய வாரம் வந்து அவங்க போராட்டத்தை வந்து தொடங்குறாங்க. அதை அவங்க தான் லீட் பண்றாங்க. நிறைய வந்து இடங்கள்ல அவங்க தான் லீட் பண்றாங்க. அது மாதிரி எல்லா இடங்கள்லயுமே அவங்க வந்து முன்னால வந்திருக்காங்க. ரெண்டாவது நீங்க வந்து இவ்வளவு காலம் தேவையா அப்படின்னு சொன்னா நிறைய நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களோட வழி எதுவோ அல்லது அவங்களுக்கான லைஃப் எதுவோ அந்த விஷயங்களை நோக்கி அவங்களோட வழிமுறைகள்ல நாம் இதை கொண்டு போனோமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லைன்னு தான் வந்து சொல்ல முடியும். நம்ம நினைக்கிறோம் வந்து இப்ப வந்து அங்க இருக்காங்க. நீங்க வந்து ஒரு ஒரு அங்க ஃபாரஸ்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய நீங்க பில்டிங்கை வந்து கட்ட முடியுது, அல்லது பெரிய அணையை கட்ட முடியுது. ஏன் அவங்களுக்கான ஒரு கல்லூரியை நம்ம வந்து கட்ட முடியல? நீங்க ஒரு கல்வியில பார்த்தோம் அப்படின்னா அவங்க 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இங்க வரணும், கோயம்புத்தூர் வரணும். கோயம்புத்தூர் வந்தாதான் அவங்களுக்கு கல்லூரி. அந்த கல்லூரி கூட நீங்க வந்து அந்த கல்லூரியில் இருக்கிற பிற மாணவர்களோட இணையும் போதோ அல்லது மற்ற விஷயங்கள் போதோ அவங்க வந்து நிறைய வந்து ஆரம்ப கட்டங்கள்ல அவங்களுக்கு அந்த தயக்கம் பழகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதான் செய்யுது. இருந்தாலும் கூட ஒரு கல்விக்காக நம்ம அவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்துல வந்து அங்க பில்டிங் கட்டுறதோ எல்லாம் நீங்க பெரிய கட்டணங்கள்லாம் கட்டியிருக்காங்க. பெரிய ரிசார்ட்டை வந்து அங்க நடக்குது, பெரிய ஆசிரமங்கள் வந்து அங்க நடக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு. ஏன் வந்து ஒரு கல்லூரியை நம்ம வந்து அங்க கட்ட முடியல அப்படின்னா அதுக்கு நிறைய வந்து உங்களுக்கு அரசியல் தடைகள் அல்லது வந்து பார்வையில் இருக்கிற தடைகள் இது எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஒரு கட்டத்தை தாண்டி அவங்க வந்திருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க கூட இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. இயல்பாகவே ஒரு சமூகம் வந்து முன்னெடுத்து போகக்கூடியதா தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீட்டுல நீங்க போகணும்னா நாம தான் அதை நோக்கி பயணப்பட வேண்டியிருக்குது. மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கீழே கொண்டு போக முடியறது இல்லை. அப்படியே ஒரு ரிவர்ஸ்டான ஒர்க்கு வந்து நடக்கல. அப்ப பழங்குடியின மக்களை வந்து நம்மளை நோக்கி கொண்டு வர்றதுக்கான முயற்சி தான் வெற்றி பெறுமே தவிர்த்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு எந்த வகையில சாத்தியம்? அதுக்கு தான் இந்த கால தாமதம் ஆகுதோ. அதுதான் இவ்வளவு காலம் ஆகிறதுங்கிறது அதுதான் காரணம். அது இருக்கும், டைம் பிடிக்கும். நீங்க ஒரு ஜெனரேஷன் தாண்டி இன்னொரு ஜெனரேஷன் போகலாம். அப்போ வந்து ஏன்னா பழைய ஜெனரேஷன் மாதிரி இல்லையில இந்த ஜெனரேஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டிராப் அவுட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இந்த பகுதிகள்லாம் பார்த்தோன்னா. முதல்ல இப்ப என்னுடைய மாணவர் ஒருத்தர் வந்து இப்ப மதுரை தியாகராஜர் காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆயிருக்கிறாரு. ஜவ்வாது மலையில இருந்து எஸ்டில இருந்து போய் ப்ரொஃபஸர் ஆயிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய ஆயிருக்கிறாங்க. பட் ஆனா அவங்க ஒட்டுமொத்தமான ஒரு சமூகத்தை எந்த அளவுக்கு நகர்த்தி இருக்கிறாங்கன்னா எனக்கு என்னமோ அப்படிலாம் ஒரு பெரிய முயற்சி எல்லாம் தெரியல. இதுல பழங்குடிகளுக்குள்ளேயே நம்ம நிறைய வந்து கொஞ்சம் வந்து உள்ள வந்து ஒதுங்கி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப பழங்குடிகள் நீலகிரி எடுத்துட்டோம்னா பழங்குடிகள்ல வந்து உங்களுக்கு தோடர் வந்து ஒரு நல்ல ரீச்சல் இருப்பாங்க. அரசு அதிகாரிகளோட நல்ல நெருக்கு இருக்கும். நீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் லேண்டு வந்து இருக்கும். அரசு துறைகள்ல வந்து நிறைய பணிகள்ல வந்து நீங்க அவங்களை பார்க்கலாம். அது மாதிரி கோத்தரும் அது மாதிரி வந்து பார்க்க முடியும்.
ஏன்னா இவங்களோட ஃபோக்கஸ் முழுக்க அரசோட ஃபோக்கஸோ அல்லது வந்து மற்றவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷனான சில கம்யூனிட்டி மேலதான் இருக்கு. நீங்க இது நீலகிரி இந்த பகுதிகள்லாம் பார்த்தோன்னா குறும்பர், ரொம்ப கீழே இருக்கிறவங்க பார்த்தோன்னா பணியர், காட்டு நாய்க்கர், குறும்பர், இந்த 4 கம்யூனிட்டி, பணியாஸ், இந்த 4 கம்யூனிட்டியும் பார்த்தா ரொம்ப ரொம்ப பின்னால் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கான சாதாரண வீடும் கூட வந்து அவங்களுக்கு சரியான வகையில வந்து போயிருக்காது. அவங்களுக்கோட லேண்ட் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து லேண்ட் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த ஃபோக்கஸிங் வந்து இவங்களோட ஃபோக்கஸிங் இருக்கு இல்லைங்களா, குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டி மேலே தான் இவங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து கல்வராயன் ஹில்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா மலையாளி பழங்குடிகள் கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து மற்ற சமவெளி பழங்குடிகளோட நிறைய இடங்கள்ல ஒரு ஒரு நெருங்கி வர்ற அளவுக்கு தான் அவங்களோட போக்கோ அல்லது வந்து அந்த தன்மைகள் எல்லாமே வந்து மாறி வந்திருக்கு. அதனால இந்த மாதிரி கம்யூனிட்டியில இருந்து முன்னால வர்றது வந்து இருக்கும். ஃபோக்கஸிங்கா நீங்க இருளாசு, பனியாசு கூட நான் அடுத்தது வச்சுக்குவேன். பனியாசு, காட்டுநாய்க்கர், இந்த மாதிரி கம்யூனிட்டி, இரவாளர், காடர், இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் வந்து இருக்காங்க. நிறைய பழங்குடிகள் இருக்காங்க. அவங்கள வந்து நோக்குன ஒரு பார்வை, அவங்கள நோக்குன ஒரு திட்டம் அது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது ஒரு காரணமா இருக்கும். நன்றிங்க சார். உங்களுடைய பங்கேற்பாளர்கள் உங்களுடைய கேள்விகளை மிக சுருக்கமாக நீங்கள் கேட்டால் நன்றாக இருக்கும். கருத்து பெட்டியில ஒரு கேள்வி போட்டிருக்காங்க, நான் படிக்கட்டுங்களா? மைய நீரோட்டத்தை நோக்கி நகர்த்தும் போது தனித்த அடையாளத்தை இழந்து சாதி சான்றிதழ் பெறுவதே பெரிய போராட்டம் ஆகிவிடுகிறது அதிகார சக்திகளால். இது குறித்து உங்க கருத்துன்னு கேட்டிருக்காங்க. கட்டாயமா இதெல்லாம் தான் அந்த மைய நீரோட்டங்கிறதுலாம் இந்த பிரச்சனை எல்லாம் தான் இருக்கு. இதெல்லாம் தான் பேச நினைச்சு அவரு கேட்டிருக்காரு அந்த இதைய. மைய நீரோட்டத்தை நோக்கி நகர்த்தும் போது தனித்த அடையாளங்களை இழக்காம வந்து எப்படி வந்து அதை கொண்டு போறதுங்கிறதுல நம்மளுக்கோ அல்லது அரசுக்கோ ஒரு பார்வை வந்து நிச்சயமா வேணும். அந்த பார்வை வந்து பழங்குடிகளுக்கு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட தனித்த அடையாளம் எல்லாம் நீங்க வந்து அவங்களோட எந்த இறப்பு சடங்குகளையும் நீங்க வந்து அவங்க அடையாளங்களை எதையுமே வந்து விடல. ஆனா அதே போல கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்கள பேசிக்கான சில அடையாளங்களை வந்து அவங்க வந்து இழந்துடல. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடிய இடங்கள்ல வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகி போயிருக்காங்க. இந்த ஜாதி சான்றிதழ் வர்றதுங்கிறது ஒரு பெரிய போராட்டம் தான். இது சின்ன விஷயம் தான். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது, இது எல்லாமே பின்னால் நம்ம நிறைய பேச வேண்டிய ஒரு 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 காரணம் வந்து இருக்குதான் செய்யுது. நீங்க ஒரே நிமிஷங்க. ஜாதி சான்றிதழ் பெறுவதே தெரியும். கரெக்ட் தான். அவரே சொல்லிட்டார் அது என்னன்னு சொல்லி. அது ஒரு பவர் ஸ்ட்ரக்சர்ல வந்து இவங்களுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது. நீங்க வந்து இதை எடுத்துட்டீங்கன்னா, நீலகிரி எடுத்துட்டீங்கன்னா, நீலகிரியில பார்த்தோம்னா எல்லா அரசு இடங்கள்லயும் படுகாசு இருப்பாங்க. எல்லா இதுலயும் வந்து நீங்க வந்து அரசு துறை ஆகட்டும், கல்வித்துறை, நீங்க எந்த துறை வேணும் எடுத்தாலும் நீங்க அதர் கம்யூனிட்டிஸோட டாமினேஷன் தான் இருக்கும். நீங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லயும் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த இடங்கள்ல என்னைக்கு வந்து இவங்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து வருதோ அப்பெல்லாம் இந்த ஜாதி சான்றிதழ் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இங்க ஒருத்தர் வந்து ஒரு எஸ்டி கம்யூனிட்டில இருந்து ஒருத்தர் வந்து வந்தார், வியோ. அவரு அந்த கஷ்டப்பட்டு வந்தது வந்து அவருக்கு தெரியுது. அவர் வெறியும் போது அவரே நிறைய விஷயங்கள் வந்து கலெக்டரோட பேசி இந்த இதெல்லாம் பேசி எங்கெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி கொடுக்க சொன்னார். வெரிஃபை பண்ணி கொடுத்து ஒரு பிரச்சனை இல்லாம இது எப்படி முடிக்கணும்னு பார்த்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணாரு. இன்னைக்கு எங்க பகுதிகளை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து இந்த ஜாதி சான்றிதழ், இந்த மாதிரி இனச்சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் கூட கிடையாது, இனச்சான்றிதழ் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இல்லை. அந்த சொன்ன மாதிரி பவர் ஸ்ட்ரக்சர்ல வந்து அவங்களுக்கான இடம் இருந்தா அது சரியா இருக்கு. நீங்க வந்து செங்கல்பட்டு இந்த மாதிரி இடங்கள்ல ஜாதி சான்றிதழ் வாங்குறது அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. அதுக்கு நிறைய வெவ்வேறு காரணம் இருந்தாலும் கூட நீங்க வந்து இந்த பவர்ல இருக்க பவர் ஒரு முக்கியமான விஷயமா வந்து சக்தி பிருந்தா, நீங்க கேளுங்க. உங்களுடைய கேள்விகளை சுருக்கமாக நீங்க கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாருமே பங்கேற்பாளர்கள் கேளுங்க. வணக்கம். வணக்கம் முருகானந்தன் ஐயா. ஒரு பழங்குடியின எழுத்தாளரா, செயல்பாட்டாளரா ஜெய்பீம் படத்தை பத்தின உங்களுடைய கருத்து அது மட்டும். எனக்கு கேட்டா ஒரு பழங்குடி, நீங்க 2 வகையான பழங்குடிகள் இருக்காங்க. ஒண்ணு வந்து நீங்க ரிசர்வுக்குள்ள இருக்கிற இந்த மலைகள்ல இருக்கிற பழங்குடிகள். மலைகள்ல இருக்கிற பழங்குடிகளுக்கும் கூட 2 வகையான பழங்குடிகள் இருக்காங்க. அவங்க வந்து ரிசர்வ் சைட்டுன்னு சொல்லுவாங்களே, ரிசர்வ் அந்த காப்பு காடுகளுக்குள்ள இருக்கிற பழங்குடிகள், ரெவென்யூவோட லேண்டுக்குள்ள இருக்கிற பழங்குடிகள் வந்து வேற. இது முழுக்க முழுக்க வந்து கீழே இருக்கிற சமவெளிகள்ல இருக்கிற பழங்குடிகளோட துயரம் வந்து நீங்க அவங்கள விட அதிகம் தான். நீங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னவா இருக்குன்னா அவங்களுக்கு வனத்துறை தான். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜமீன்தார் வந்து வனத்துறைன்னு சொல்லுவாங்க.
எல்லா பவரையும் அவங்க வந்து கையில வச்சிருப்பாங்க. எதையும் வந்து அந்த இப்போ வன உரிமை சட்டம் கூட வந்து அவ்வளவு முழுமையா வந்து வந்து அமுல்படுத்துறக்கோ இதுக்கோ வந்து அவங்க பெரிய தடையா வந்து இருப்பாங்க. ஆனால் கூட கீழே வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு லேண்டு கிடையாது, பார்க்க முடியும். நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு பார்க்க முடியும். கம்பேர் டு நீங்க மேல இருக்கிற இருளாஸ் விட, இருளாஸே நீங்க 2 வகையான இருளாஸ் இருக்காங்க. இந்த இருளாஸ் வந்து நீங்க ஜெய்பீம்ல வர இருளாஸ் வந்து வில்லியர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இருளாஸ் வேற, அந்த இருளாஸ் வேற தான். ஆனா ஒரே கேட்டகரிக்குள்ள அவங்க வந்து வச்சுப்பாங்க. ஸோ அந்த சமவெளி இருளருக்கான துயரம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். லேண்டு வந்து இவங்களுக்கு லேண்டு பிரச்சனை இருக்காது. அது மாதிரி வந்து இங்க இருக்காது. ஆனா நீ வந்து அந்த காட்டுற இருளர் மட்டும் இல்ல, குறவர் கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டாலும் சரி, அந்த செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் இருக்கிற இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையா வந்திருக்கு. அப்படி வந்து அது வந்து நகரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கிற சினிமாவுடைய சிட்டின்னு சொல்ற சென்னைக்கு மிக மிக அருகாமையில் வந்து இருக்கிற ஒரு துயரத்தினோட எண்டில் இருக்கிற அந்த பழங்குடிகள், அவங்கள பத்தி படம் எடுக்கிறதுக்கு வந்து இவ்வளவு காலம் வந்து ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த சினிமா தொடங்குறதுல நம்ம காட்டினா நிறைய பிரச்சனைகள் இது தொட்டு இருக்கு. 80க்கு பின்னால சின்ன சின்ன ஏரியா பிரச்சனைகள்லாம் தொட்டு போகுது, கம்யூனிட்டி பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் தொட்டு போறாங்க. இவ்வளவு பிரச்சனைகளை வந்து இந்த இவ்வளவு பிரச்சனைகளை வந்து தொட்டு இருக்காங்க. அவங்க எடுக்கிறக்கே இவ்வளவு காலம் இப்படி ஒரு விஷயம் வந்ததுங்கிறது வந்து என்னை பொறுத்த அளவுக்கு அது வந்து வரவேற்கிறதுக்கான அந்த படத்தை வந்து நான் வரவேற்கிறேன். கண்டிப்பா. நன்றி. நன்றி. சிவகுமார், நீங்க கேளுங்க உங்களுடைய கேள்வி. ஐயா வணக்கம். நாங்க கேரளா பல்கலைக்கழகம் பேசுறேன், விஜயகுமார் பேசுறேன். சொல்லுங்க சார். என்னுடைய கேள்வி வந்து, அந்த புத்தகம் வாசிச்சிருக்கேன், ஒடியன் புத்தகம். அட்டுப்பாடி பகுதியில கொஞ்ச நாள் இருந்தேன். அப்போ அங்க உள்ள மக்களுடைய மொழி இதெல்லாம் கொஞ்சம் தெரியும். அப்போ அதுல ஒரு கவிதை பாத்தீங்கன்னா, என்ன பாடம் நடத்துகாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாடமாட வாசி எங்க ஊருக்கு வந்து பனிஷ்மெண்டா மாத்தினாங்க. அதுக்கு வந்து ஒரு மாற்றீட வந்து ஒரு பலாப்பழத்தை வெட்டி அவங்க போற ஜீப்ல தூக்கி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள நடக்கக்கூடிய வேற ஒரு பிரச்சனை எப்படின்னா, இந்த அரசாங்க உத்தியோகம் பண்ணக்கூடிய வேலையில வந்து எந்த ஒரு இதுவுமே கவனம் செலுத்தக்கூடிய பனிஷ்மெண்ட்டுக்கு அவங்களோட தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலா வந்து இந்த பழங்குடி மக்களுடைய அரசாங்க நிறுவனங்களை வந்து பயன்படுத்துறாங்களா அப்படின்ற ஒரு கட்டாயமா. இப்ப வந்து அது வந்து நீங்க பழங்குடி பகுதிகளில் வந்து இப்போ ஒரு டீச்சரை வந்து எங்காவது டிரான்ஸ்பர் பண்ணா அவங்க பனிஷ்மெண்ட் ஏரியா மாதிரி வந்து அதை வைக்கிறது இருக்கு இல்லைங்களா? நீங்க விருப்பப்பட்டு போறதுங்கிறது ஒரு விஷயம். ஆனா பனிஷ்மெண்டா வந்து தூக்கி மேல போடுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு வரட்டும், காலையில வந்து ஒரு 8 மணிக்கு கிளம்பி போட்டு பஸ் இல்லாத ஒரு இடத்துல ஜீப்பு பிடிச்சி போயிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியாவா வந்து வச்சிருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அது வந்து இது வந்து கொஞ்சம் தொடக்கம் இருந்துச்சுனால சமீப காலமாகவும் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கா. அப்போ நம்ம சமீப காலமா வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கு. என்னால வந்து நிறைய சொல்ல முடியும். டீச்சர் பேரும் கூட சொல்ல முடியும். கனகராஜ்னு ஒரு ஆசிரியர், அவங்களோட டெடிகேஷன் வேற மாதிரி இருக்கும். நிறைய டீச்சர் இருக்காங்க அந்த மாதிரி. நீங்க அப்படி பழைய மாதிரியான இப்ப அதெல்லாம் நடந்தது வந்து ஒரு ஸ்கூல் தான். ஒரு 10 வருஷமா ஸ்கூல் நடந்துட்டு இருக்கிற மாதிரியே அங்க வந்து காட்டியிருந்தாங்க. உள்ள போக முடியாம நியர்பை வேற ஊர்ல வந்து வேற ஒரு ஸ்கூலோட அதை வந்து கம்பைன் பண்ணி நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்கூல் இருக்குன்னு நாங்கள் வந்து ஸ்கூல் எங்கள் ஊருக்கு வேணும்னு கேட்கும்போது அவங்க வந்து ஆல்ரெடி எங்கள் ஸ்கூல் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து அவங்களே நேரடியாக விசிட் பண்ணி ஸ்கூல் நடக்கலாங்கிறத வந்து காட்டி இதெல்லாம் பண்ண வேண்டிய சூழல்லாம் வந்து இதுக்கு முன்னால் இருந்து இப்போ அப்படி இல்லைங்க. இப்போ வந்து நிறைய மாறி இருக்கு. பசங்களும் கூட நிறையா வந்து யூத் எல்லாம் வந்து கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நிறையா ஆர்டிஐ போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்கு. நீங்க பழைய அதோட அவ்வளவு மோசமான நிலைமையில வந்து தமிழக பகுதியில் இருக்கிற பழங்குடி இதுக்கு வந்து இல்லை. நீங்க 1-2 உண்டோரை விடைப்பள்ளி இருக்குல்ல, உண்டோரை விடைப்பள்ளியில இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. நீங்க ஊராட்சி தொடக்கப்பள்ளி இந்த மாதிரி இருக்கிறதுலாம் இல்லை. பட் உண்டோரை விடைப்பள்ளியில் நிறைய பிரச்சனை இருக்கு. அது பேசணும்னா முழுக்க பேச வேண்டியது இருக்கு. அது இருக்குது, உண்மையாவே அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அது வந்து நீங்க அது ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அது இருக்கும். அது வந்து ஆக்சுவலா வந்து அதை வந்து நீங்க கல்வித்துறை கீழே மாத்தினாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே வந்து சால்வ் ஆயிடும். இது ஆரம்பத்துல இருந்து வர்றதை அப்படியே வந்து அவங்க பிடிச்சி வச்சுட்டு அதை வந்து ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோடையே வந்து அதை வச்சுட்டு அவரே தான் வார்டன், அவரே தான் வந்து டீச்சர்,
ஒரு மாதிரியான போக்கு. நீங்க ஒன்று ஒரு எட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காது, ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்கும். நிறைய இடங்கள்ல தண்ணி வர்றதில்ல, சாப்பாடு சரியா இருக்காது, நடத்த மாட்டாங்க, ரொம்ப ரூடான பிஹேவியர் இருக்கும், பாய் இருக்காது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா அது நீங்க ட்ரைபல் வெல்ஃபேர்ல இருந்து இதுக்கு போயிடுச்சுன்னா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போயிடுச்சுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஓவர் ஆகும். நம்ம கம்பேர் டு அது நீங்க சொல்ற அந்த பிரச்சனைகள் இன்னும் அந்த உண்டோருடைய பள்ளியில இருக்குதான்னு கேட்டா இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஓகே 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 நன்றி. ஆமா, பொதுவாவே நிறைய இப்ப கேரளா அரசா இருந்தாலும் தமிழ்நாடு அரசா இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையை நிறைய இடத்துலயும் பார்க்க முடியுது. இங்க சமவெளி பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறைய அரசு வேலை செய்யக்கூடியவங்க, சர்வீஸ் பண்ணக்கூடியவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி முதல் இந்த ஒரு தூரமான பகுதியில மலைப்பகுதிகளுக்கு கொண்டு போடுறது நிறைய பார்க்க முடியுது. அதுவும் இல்லாம வேற ஒரு அனுகூலியம் கூட கொடுக்காங்க அவங்களுக்கு, வேற ஒரு அனுகூலியம் கூட கொடுக்குறாங்க. இப்போ கில் ஏரியாவுல சர்வீஸ் பண்ணா தனியா ஒண்ணு சொல்ல படி கில் ஏரியாக்கு தனியா ஒரு படித்தொகை ஒண்ணு கொடுக்குறாங்க அவங்க. ஆமா, அதனால முன் வர்றாங்க, அதனால கொஞ்சம் பேர் கூட. ஆமா, அதனால முன் வர்றாங்க. நிறைய அப்படி மாறுது. இப்போ சூழல் பழையபடி இல்லைனாலும் கூட உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் இன்னும் அந்த உண்டூர் பள்ளி இருக்கு. சில விஷயங்கள் மாறி இருக்கு நிறைய. நம்ம வேற ஒரு சந்தேகம் சார், நம்ம இப்ப அட்டப்பாடி பகுதியில எடுத்துக்கிறோம். நீங்க இருளை பத்திய ஆழமான ஒரு பதிவுகள் ரெண்டு புத்தகமே அப்படித்தான் பண்ணியிருக்கீங்க. அந்த அடிப்படையில இந்த அட்டப்பாடி பகுதியில பெரும்பான்மையான இருளர் பகுதி இருக்காங்க, குறும்பர் இருக்காங்க, குறும்பரும் முடுகர் இருக்காங்க. இருளர்கள் தான் கூடுதல் இருக்காங்க. இந்த கேரள பகுதியில இருக்கக்கூடிய இந்த இருளர்கள் பெரும்பான்மையா தமிழக கலாச்சாரத்தை மேக்சிமம் வச்சிருக்காங்களா? அது மாதிரி கேரளத்தினுடைய மலையாளத்தினுடைய இது கூடுதலா இருக்கு. அந்த மொழி கலப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம தான் பிரிச்சிட்டோம். கேரளா தமிழ்நாடுங்கிறது நம்ம பிரிச்சிட்டோம். 56ல மொழிவாரி மாநிலமா பிரிக்கும்போது தான் தமிழ்நாடு கேரளா அப்படின்னு பிரிச்சிட்டோம். அதுல ஆக்சுவலா அவங்க இன்னும் கூட சொல்லிட்டு இருக்குன்னா ஃபிஃப்த் ஷெட்யூல் மாதிரி எடுத்துட்டு நீங்க பழங்குடி பகுதிகள் மட்டும் கூட தனியா ஒரு பகுதி பிரிச்சிருக்கலாம். இப்போ அட்டப்பாடியில இருந்து எடுத்துட்டோம்னா ஊட்டி வரைக்கும் அப்படியே போனோம்னா நீங்க தாளவாடி வரைக்கும் போகலாம். இதுல எடுத்துட்டோம்னா எங்களுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் போகலாம், எங்களுக்கு கிணத்துக்கடவு இந்த பகுதிகள் வரைக்கும் போகலாம். சின்னாம்பதி, நீங்க மாவுத்தம்பதி, இந்த மாதிரி நிறைய பதிகள். இது முழுக்கமே பழங்குடி பகுதிகள் தான். இப்படி ஒரு பகுதி பிரிக்கும் போது நீங்க தமிழ்நாடு கேரளா அப்படின்னு பிரிக்கிறது இந்த ஃபிஃப்த் ஷெட்யூல்ல இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது தனிப்பட்ட முறையில அவங்களோட மொழிக்கோ அல்லது வேற எந்த விஷயங்களுக்கும் ஒரு சேஃபா அது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இவங்க பண்ணல. இப்ப கேரளாவில் இருக்கிறவங்க இருளாஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சொந்த மொழிகளோட மலையாளத்தையும் அவங்க சேர்த்திக்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க அவங்க சொந்த மொழியோட தமிழ் மொழியும் சேர்த்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட மலையாளம் நீங்க பச்சை மலையாளம் அப்படின்னு பார்த்தோம்னா அது தமிழ் மொழி தான். பெரிய வித்தியாசங்கள் அதுக்கு இருக்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு கலப்பு இருக்குதானா? இருக்குதா செய்யுது, இப்படி ஒரு கலப்பு இருக்கு. ஹலோ, நன்றி நன்றி சார். அதே மாதிரி அந்த லிபி உருவாக்கக்கூடிய முயற்சியில அவங்க ஒருத்தர் இருந்திருந்தாரு, நாராயணன் தாசனூர்ல நாராயணன் ஒருத்தர் இருந்தாரு, இறந்துட்டாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 90% பண்ணி முடிச்சிட்டாரு. புத்தகம் இதெல்லாமே பண்ணியிருந்தாரு. நான் அவங்களோட பொண்ணை போய் சந்திச்சோம் சார். அத அங்கீகரிப்பதற்காக கொடுத்திருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா, பிளிப்கார்ட்ஸ்லயோ ஏதோ ஒரு அரசாங்கத்துக்கு கொடுத்திருந்தாங்க. அப்போ அது ஆமா கடைசியில நான் அவர் கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். ஆனா அவரு கடைசி கட்டத்துல நிறைய அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் நிறைய ஒர்க் பண்ண முடியாத ஒரு கட்டம் வந்துச்சு. ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி இருக்கிற விஷயத்த நான் அவங்க குடும்பத்தோட நான் பேசிட்டு இருக்கேன் தொடர்ச்சியா. ஓகே, நன்றி சார், நன்றி, சந்திக்கலாம். நன்றி. மிக்க நன்றிங்கய்யா. நிறைவு செய்து கொள்ளலாமா? வேற ஏதாச்சும் கேள்வி, ஒரு கேள்வி ஏதாச்சும் கேளுங்க, இறுதியான கேள்விகள் யாராவது கேளுங்க, இல்லாட்டி நம்ம நிறைவு செய்து கொள்வோம். மிக்க நன்றி பங்கேற்பாளர்களுக்கு. இன்றைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரையை எழுத்தாளர் ஒடியன் லட்சுமணசாமி அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். சார் பூபதி சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.
நன்றி சார். மிக பல முக்கியமான குறைபாடுலையும் வந்து இவ்வளவு ரொம்ப முக்கியமான ஒரு உரையை நிகழ்த்திருக்கீங்க சார். கண்டிப்பா நம்பவும் சார். இது நிறைய ஒரு ரீச் இருந்திருக்குங்க சார். கண்டிப்பா இது ஒரு இன்னும் ஒரு நண்பர்கள் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து கண்டிப்பா இன்னும் ஒரு இது இந்த மாதிரியான பழங்குடி மக்களுடைய இலக்கியங்கள்ல இன்னும் ஆய்வுகள்ல வரணும். குறிப்பா உங்களுடைய எழுத்துக்கள் இன்னும் நிறைய பல்கலைக்கழகங்கள்ல இல்ல இது மாதிரி கூட்டங்கள்ல விவாதிக்கப்படணும். அப்பதான் நிறைய நான் இன்னொரு இது என்னன்னா, பெரும்பாலும் இந்த கூட்டங்கள்ல வந்து கலந்துக்கிறது நான் முதலா வந்து கலந்த கூட்டம் இருந்தாங்க யூனிவர்சிட்டியில. ஓ, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அந்த வகையில எங்களுக்கு இது பெருமை. ரொம்ப நன்றி. என்ன பிரச்சனைனா, ஒரு பிரச்சனை வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும். அந்த இஷ்யூ ஒட்டி நாங்க வந்து போயிட்டு இருப்போம். அப்போ வந்து அது இந்த உரைகள்ல கவனம் செலுத்த முடியாம போயிடும். ரெண்டு வந்து நிறைய வந்து உங்களுக்கு சிக்னல் இல்லாத ஏரியால தான் பெரும்பாலும் இருப்போம். இது கோவிட் கொஞ்சம் வந்து நீங்க இது பண்ணது வந்து கீழே எனக்கு வர வச்சது. இங்க இருக்க வேண்டிய சூழல் இருந்தது. அதனால நம்ம வந்து பண்ண முடியுது. அது கூட எனக்கு ஒண்ணு திருப்தி இருக்க ஒரு இல்ல, ஒரு ஒரு ஒத்துட்டோம் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நான் பண்ணிட்டோம். இன்னொரு நாள் நிச்சயமா வந்து ஒரு நல்ல உரை நிகழ்த்தினாங்க. கண்டிப்பா ரொம்ப சரிவான உரை தான் சார். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய உடல் நலன் சூழல்ல நீங்க வந்து சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. முக்கியமாக இன்னைக்கு நாங்க இந்த துறை இங்க சொல்ல விடயம் என்பது தந்தை வழி சமூகத்தினுடைய ஒரு நுகர்வு கலாச்சாரத்தினுடைய கருத்தாக்க பார்வையில் இருந்து நாம் எல்லாவற்றையும் பார்ப்பது என்பது பிழை என்பதும், பழங்குடிகளினுடைய வாழ்வியல், அவங்களுடைய மொழி, அரசியல் அந்த பார்வையிலிருந்து அணுக வேண்டும் என்ற பார்வையை மிக அழுத்தமாகவும், இன்னும் சொல்ல போனால் தமிழ் மொழி என்னுடைய தொன்மைக்கு மூத்ததாக நாம் ஒரு தொன்மை மொழியாக புரோட்டோ லாங்குவேஜாக நாம் பழங்குடிகளின் மொழியை, குறிப்பாக இருளருடைய மொழியை பார்க்கலாம்ங்கிற இந்த விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க வேண்டும். அத்தகைய சிறப்பான உரையை வழங்கிய லட்சுமணசாமி ஐயா அவர்களுக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் துறையின் சார்பிலும் மிக்க நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். ஓய்விடுங்க சார். நாங்க பேசுறோம், தொடர்புடைய நிச்சயமா எனக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா நம்ம இன்னும் ஒரு வாரம் விட்டீங்கன்னா அடுத்த நிறைய பேசலாம். நம்ம பேசுறோம். ஒரு முறை விரிவா நீங்க வாங்க சார், நம்ம பேசுவோம். கட்டாயமாங்க. நன்றிங்கய்யா. நன்றி. நன்றி சார். ரொம்ப நன்றி நன்றி சார். பூபதி சார். சரி சார். சார் இப்ப இந்த கலந்துரையாடல் மாதிரி வச்சுக்கலாமா சார்? ஆமாங்க சார். நீங்க தொடங்கி சார், சொல்லிடுங்க சார். நீங்க சொல்லிடுங்க. So friends, we'll be having a discussion come feedback on the completed webinar series on Voices from the Margin, Conversation with Contemporary Creative Writers. So it's actually we particularly feel it's a sort of a new initiative from our side. So we have a couple of people to share their feedback, and after that we'll actually open it for your feedback also. நண்பர்களே, இன்றைக்கு வந்து இந்த 7 நாள் கருத்தரங்கம், தொடர் கருத்தரங்கம் என்பது முடிவடைந்திருக்கின்றது. பல விளிம்பு நிலை மக்களினுடைய பல வகையில் பற்றி பேசியிருக்கிறோம். நிறைய சூழல், அதாவது குறிப்பாக ஜெண்டரா இருக்கட்டும், ஒரு பாலினம் அல்லது பழங்குடி மக்கள் அல்லது தலித் மக்கள் அல்லது ஊனமுற்றோர் அல்லது பெண்கள் அல்லது திருநர்கள், இது மாதிரி பல இதுகளை பேசியிருக்கோம். உங்களுக்கு அது எந்த மாதிரி ரீச் ஆயிருக்கு, இதுக்கு இன்னும் எப்படி ஏதாவது இதை இம்ப்ரூவ் பண்ணணும்னா இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி எங்களுடைய மற்ற கருத்தரங்களை எப்படி பண்ணலாம் அப்படின்ற உங்களுடைய ஏதாவது கருத்துக்கள் எதாவது இருந்தாலும் சொல்லுங்க. இப்போ நாங்கள் ஒரு பேர்த்து கேட்டிருக்கோம், அவங்க ஃபீட்பேக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்டையும் உங்களுடைய ஃபீட்பேக்கு நீங்கள் சொல்லுங்க. இது முழுக்க இது நாங்கள் ஒன்று பிளான் பண்ணிட்டோம், இதை வந்து உங்கள்கிட்ட ஒரு திணிக்கிற மாதிரி இதாக இல்லாமல் இனிவரும் காலங்களில் ஒரு உரையாடலாக நம்ம வைத்துக்கணும். அதனாலதான் நாங்கள் வந்து ஒரு இன்டென்ஷனலாகவே வந்து இது வந்து ஒரு உரையாடலாக இருக்க வேண்டும். வெறுமனே இது மற்ற கருத்தரங்களை காட்டிலும் சற்று மாறுபட்டதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆய்வாளரை கூட்டு வந்து ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துவது என்பது அது தொடர்ந்து மற்ற எல்லா பல்கலைக்கழகங்களும், எங்க பல்கலைக்கழகங்களிலும் தொடர்ந்து நடந்திருக்கிறது. நாங்களும் அதை பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் இது போன்ற எழுத்தாளர்களை கூட்டிட்டு வந்து அவங்களுடைய பார்வையில் அவங்களுடைய எழுத்துக்களாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் எழுதக்கூடிய இனங்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும்,
எப்படி அவர்கள் பார்க்கிறார்கள் என்ற பார்வை மிக எங்களுக்கும் ஒரு வகையில நான் நேற்று கூட நானும் ஜவஹர் சாரும் பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாகத்தான். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கற்றுக்கிறோம். அந்த வகையில உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு 1/2 மணி நேரம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். சார் ஜவஹர் சார், ஓகே. ஆமா, பங்கேற்பாளர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சுருக்கமாக நீங்கள் சொல்லலாம். ஒரு பேசலாம். நீங்க இப்ப வந்து அதுக்கு முன்னாடி சார் நம்ம கேட்டிருக்கிற ஆட்களை கொஞ்சம் சொல்லிடுவோமா சார்? அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போயிடலாம். சரிங்க சார். இப்ப கேட்டிருக்கிறவங்களை வேணா சுருக்கமா சொல்லிடுங்க சார். மத்தவங்க சில பேர் கையை உயர்த்திருக்காங்க. நம்ம கண்டிப்பா அவங்கள்ட்ட வருவோம் சார். இப்ப ஏற்கனவே நீங்க சொல்லிடுங்க சார். ஆமா, சொல்லுங்க. நீங்க இப்ப பேச விரும்புறோம், கையை உயர்த்துங்க. அதுக்கு இடையில இவங்க பேசட்டும். நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. சரிங்க சார். இப்போ கங்கோத்ரி இருக்கீங்களாமா? எஸ் சார். உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம். உங்களுடைய if you want to talk in English you can talk, if you want to talk in Tamil you can talk. It's up to you. Yeah. Sir, good evening all. I'm Gangotri, a passed out student of this CUTN. ஏன்னா எங்க யூனிவர்சிட்டியில வந்து இந்த மாதிரி நடக்கிறது இப்பதான் புதுசா நடந்துட்டு இருக்கு. அண்ட் இது வரைக்கும் அட்டென்ட் பண்ண டாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தோம்னா வந்து ஒரு அகாடமிஷியன் வந்து they'll be talking about some random theories fixing to these literature work. பட் ஆனா வந்து இன்னொரு ஒர்க் வந்து it was so much like இன்னொரு கான்ஃபரன்ஸ் எடுத்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. it was so much different. ஏன்னா வந்து ரைட்டர்ஸோட டேட்டா வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு ஒர்க் எழுதும் போது அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அண்ட் எஸ்பெஷலி தீஸ் ஒர்க்ஸ் ஆர் நாட் அ சர்டிஃபிகேட் ஒர்க்ஸ். லைக் ஏதோ சொல்ல வர அப்படின்னா வந்து லைக் ட்ரைபல், அதாவது ஃபார் தலித் எக்ஸாம்பிள் சுக்கித்ராணி பேசும்போது ஷி வாஸ் அ தலித் உமன் அண்ட் ஷி இஸ் ரைட்டிங் அண்ட் அவங்க எதனால எழுதுறாங்க, அவங்களோட பிரச்சனைகள் அதை பத்திலாம் அவங்க சொல்றதால இட் வாஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். சுக்கித்ராணியோட போயம்ஸ்லாம் வந்து நாங்க சிலபஸ்ல படிச்சிருக்கோம். அண்ட் ஃபார் எவ்ரி போயம் யூ இன்டர்பிரட் அஸ் ஷி வாஸ் அப்ரெஸ், டிப்ரெஸ் அண்ட் யூனோ சப்ரெஸ்ட், மார்ஜினலைஸ்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸா எடுத்து அடிச்சு விட்டுட்டே இருக்கும். பட் ஆனால் அந்த ரைட்டர்ஸ் வந்து எந்த கான்டெக்ட்ல பேசுறாங்க அப்படின்றது கேட்கறது வாஸ் சோ குட். அண்ட் எஸ், especially I love the sessions, like I loved Sukitrani session, Sukitrani ma'am session, and you know like yesterday's session because it was very much helpful for me. நான் வந்து இப்போ PhD join பண்ணதால I'm working on that area only. So sir கிட்ட பேசுறது it was so good. And today's tribal writing, it created a kind of impact upon me. அந்த ரைட்டிங்ஸ்ல வந்து ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க வச்சு. Thank you for giving the opportunity. Thank you sir. Google sir. Yes sir. Soumya Aditya. Hello sir. Yes sir. Soumya. Yes Soumya, நீங்க உங்களுடைய கருத்து. நானும் CUTN பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் தான். ஸோ எங்களை இன்னமுமே யூ ஆர் லெட்டிங் அஸ் இன் திஸ் கைண்ட் ஆஃப் வெபினார்ஸ். அது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்க பார்த்துருக்கோம், நாங்க படிச்சிருக்கோம் அந்த ரைட்டர்ஸ் பத்திலாம். ஆனா அவங்க கூட டைரக்டா கான்வர்சேஷன் கிரியேட் பண்ற இந்த வெபினார்ஸ் வந்துட்டு அட்டென்ட் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இட் இஸ் வெரி நியூ டு அஸ் அண்ட் வெரி என்கேஜிங். இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய வெபினார் சீரீஸ் நீங்க கண்டக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் கலந்துட்டதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ டாக்டர் முருகானந்தன் அண்ணா. ஸோ கேக்குதா? நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. வணக்கம். நான் தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் சுருக்கமா பேசுறேன். அதாவது வணக்கம். முதல்ல வந்து தமிழ்நாடு நடுவண் பல்கலைக்கழகத்திற்கும் தமிழ் மற்றும் ஆங்கில துறைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக இது ஒருங்கிணைத்த இந்த துறை தலைவர்கள், அப்புறம் ஒருங்கிணைத்த டாக்டர் ஜவஹர் ஐயா, அப்புறம் டாக்டர் பூபதி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்னன்னா, தமிழ்ல நான் சொல்ல விரும்புற கருத்து, இப்போ பொதுவாகவே தமிழ் துறை அல்லது பொதுவாக நம்ம இந்த இலக்கிய புலங்களுக்கும் கல்வி புலங்களுக்கும் பொதுவாக வெளியில நடக்கிற எழுத்து செயல்பாடுகளுக்கும் இடையில ஒரு பெரிய வேறுபாடு, ஒரு பாரிய இடைவெளி இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. பொதுவா இலக்கிய துறைகள்ல சங்க இலக்கியம் பத்தியோ அல்லது இலக்கணம் பத்தியோ அல்லது மரபார்ந்த இலக்கியங்கள் குறித்தோ, கெனானிக்கல் ரைட்டிங்ஸ் அதை பத்தி மட்டுமேயான சிலபஸும் அதை பத்தியான கற்கைகள் அல்லது அதை பத்தின விஷயங்கள் அதிகமாகவும், ஏதோ பேரளவுக்கு அதுலயும் விளிம்பு நிலையில சில விளிம்பு நிலை எழுத்துக்கள் வர்றதையும் நம்ம பார்க்க முடியுது.
ஆனா இந்த இது வந்து இந்த இப்போ இந்த தமிழ் துறையும் ஆங்கிலத்துறையும் இணைந்து நீங்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த முயற்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு புதிய தளத்துக்கு அந்த கல்வி புலங்களை வந்து எழுத்து செயல்பாடுகளை நோக்கி இழுத்து வருவதற்கான அல்லது அழைத்து வருவதற்கான ஒரு புதிய முன்னெடுப்புன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதுல என்னன்னா அதாவது இப்ப வந்த எழுத்தாளர்கள் 7 பேர் வந்தாங்க. அதுல ஒரு 4-5 பேர் குறைந்தது 20 ஆண்டுகளுக்கு மேலாக எழுத்துக்களில் தங்களுடைய துறை சார்ந்த தாங்கள் எந்த மக்களுக்காக எந்த அடையாளத்தோடு எழுதுகிறார்களோ அந்த எழுத்தில் ஆழங்கள் பட்டவர்கள். அவங்களுடைய எழுத்து அப்படிங்கிறது தமிழ் சமூகத்தோட ஒரு தமிழ் சமூகம் அல்லது அந்த அதுல இருக்கிற விளிம்புநிலை சமூகங்களுடைய குரல்களா ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப இதை பத்தி நம்ம வந்து இலக்கிய புலங்கள்ல விவாதிக்க வேண்டாமா? இதை பத்தி நம்ம மாணவர்கள் பிளஸ் மற்றவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு உள்ள கிடைக்கையோட தான் இதை வந்து நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா இது நடத்தின விதம், அப்புறம் அருமையான மொழிபெயர்ப்பு சேர்ந்து எல்லாரும் இதை வந்து ஒரு இப்ப தமிழ் துறை மட்டும் பண்ணியிருந்தாலும் அது வந்து ஒரு துறை சார்ந்த நிகழ்வா போயிருக்கும். ஆங்கிலத்துறை மட்டும் பண்ணியிருந்தாலும் கூட அது வந்து இங்க இருக்கிற நண்பர்களுக்கு அது ஒரு தொடர்பு இல்லாததா போயிருக்கும். 2 துறைகளும் சேர்ந்து இந்த முயற்சியை மேற்கொண்டது கூடுதல் சிறப்பு. அதே மாதிரி ஒருங்கிணைத்த விதமும் மிகுந்த ஈடுபாட்டோடு இந்த எழுத்தாளர்களுக்கும் இங்க இருக்கிற மாணவர்கள், ஆய்வாளர்கள் அனைவருக்கும் இடையில ஒரு பாலத்தை ஏற்படுத்தணும், ஒரு உண்மையான உரையாடலை நிகழ்த்துவதற்கான தொடக்கமாகவாவது இது அமைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட செஞ்சிருந்தீங்கன்றதை புரிஞ்சுக்க முடிஞ்சது நீங்க நடத்தின விதத்துல இருந்து. அதற்காக வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து இந்த எழுத்தாளர்களின் மூலம் நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்கள் பாத்தீங்கன்னா அது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை பத்தி நான் அதிகமா சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு துறையிலும் அந்தந்த துறை சார்ந்த உரையாடல்கள். இப்போ வந்து நம்ம மார்ஜினலைஸ்ட் ரைட்டிங் வரும்போது ஏதோ பேருக்காக தலித் இலக்கியங்கள் மட்டுமா அல்லது பெண்ணி இலக்கியங்கள் மட்டுமா வச்சுக்காம இங்க வந்து கூடவே பால் புதுமையார், அப்புறம் ஊனமுற்றோர், அப்புறம் திருநர் குறித்த எழுத்துக்கள், இந்த மாதிரி பழங்குடியினர், இப்ப இருளர் குறித்து எழுதுகிற லட்சுமணசாமி ஐயா போன்றவர்கள் எவ்வளவு பேர் அறிஞ்சிருப்பாங்கன்றது தெரியாது. அதனால இந்த மாதிரியான அரிய எழுத்தாளர்களை அழைத்து வந்து பேச வைத்ததுக்கு மிகவும் நன்றி. So I will say a brief point in English before taking leave. Actually, so I would like to congratulate the Department of English and the Department of Tamil for making this combined effort, which is very meaningful and which adds, this combined effort adds to the value of what you have so far done for these 7 lectures in this series. And some of our students of English or some of our friends might be having a certain doubt about the justifiability of English department combining with the Tamil department, or what is the need for, see, all the writers are Tamil writers. Why shouldn't the Tamil department alone take the burden of this conversation? But it need not be the burden of Tamil department or the particular language department alone. See, one thing we have come to understood in the present day is for any student of literary studies, even for the students of literary studies, the land which we live, the land beneath our feet is a rich mine of resources. It has much resources for reading and research than the writers to whom we are exposed from outside. In that sense, if not the department which is situated at the center of Tamil Nadu talk about the Tamil writers, then who would? Likewise, and this is of course there may be problems for other students who are not familiar with Tamil language, but one thing is certain, that this would have exposed them to the similar kind of writers who are available in their own language. For example, Malayalam or Hindi or Bengali. There are writers from the marginalized sections who are creating really invaluable works in their own languages. And these talks, even if some of the students couldn't have been able to connect really, they could connect with their own writers in their own languages from India.
So this would be, in that way, it is a pioneering effort, and I would like to congratulate especially the English department for coming forward and joining with a department, the Department of Tamil, not leaving the burden of introducing Tamil writers to the Tamil department. So in that way, this is a meaningful webinar, and it has been conducted in a spectacular manner with a wonderful and meticulous translation. I would like to appreciate all those who are involved in this effort. Thank you so much. Thank you, Dr. Muruganandana. And so he teaches English, in Government Arts College, Kallakurichi. So, and also I thank, we also thank Gangotri. She is our postgrad student. Now she is doing PhD at English and Foreign Language University, Hyderabad. And Ms. Soumya, she is also a postgrad student. Now she is doing PhD at Vellore Institute of Technology, VIT, Vellore. So, as Jawar sir, you can actually call. ஆமா ஆமா கனகராசு, நீங்க பேசுங்க. நீங்க பேசுறவங்க எங்க இருந்து பேசுறீங்க, அந்த சுருக்கமான தகவல் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கனகராசு, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர். இந்த நிகழ்வு பற்றி சுருக்கமா சொல்லணும்னா, இது ஒரு அனுபவ உரையாகவும் கூட நான் எடுத்து சொல்லலாம். அதாவது தமிழ் துறையில ஆங்கிலத்துறை பற்றி எனக்கு தெரியாது, ஆனா நண்பர்களோட உரையாடி இருக்கேன். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சமே தமிழ் துறைகள் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் மாடர்னான நிறைய தியரியெல்லாம் வந்து வச்சிருக்கிறதா வந்து சொல்லுவாங்க இங்க CUTN இருக்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல. அப்போ எங்களுக்கு என்னன்னா, ஒரு மரபு ரீதியா, அதாவது நாங்க படிச்சது கிளாசிக்கல் தமிழ் ஸ்டடீஸ், ரொம்ப மரபு ரீதியான ஒரு இலக்கியங்களை எடுத்துட்டு அதையே இன்னைக்கு இருக்கக்கூடிய சில சமகால துறைகளோட எடுத்து உரையாடுறதுதான் இந்த எங்க படிப்பினுடைய முக்கியமான நோக்கம். அதுல முக்கியமா சொல்லணும்னா, இந்த இன்னைக்கு பேசின வரைக்கான இந்த தலித் எழுத்துகள் எழுத்துகள் வரைக்கான இந்த முக்கியமான பகுதிகளை எடுத்து பேசுறதுங்கிறது சிலபஸ்ல இருக்கும். ஆனா வந்து எல்லாரும் அதை வந்து முழுமையா எடுத்து நடத்த மாட்டாங்க. நம்ம அது உண்மையில அனுபவ ரீதியா நடைமுறை ரீதியா சொன்னோம்னா, அது நடைமுறைப்படுத்துறதுல அவங்களுக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கு. அதை வந்து இன்னும் அவங்க அதை பற்றி ஒரு புரிதலே இல்லாம வந்து இருக்கிறாங்க. அப்போ இதை பற்றியான ஒரு கல்வி புலத்துல வந்து இது ஒரு பெரிய ஒரு உரையாடலா மாத்தி இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆரம்பத்துல இருந்து எல்லா வந்த பேச்சாளர்களும் சரி, இதுல பங்கேற்றவர்களும் அதான் வந்து முக்கியமா சொன்னாங்க. ஏன்னா இதே 90கள்ல ஆரம்பிச்ச இது மாதிரியான விளிம்பின் குரல்கள் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அது வந்து ஒரு பெரிய ஒரு பொது விவாதமா வந்து மாறல. அது பொது வெளிகள்ல கூட்டங்கள் அங்கங்க சிறு குழுக்கள் வந்து இயங்கிட்டு இருந்தாங்க. ஆனா முக்கியமான ஒரு அதிகார அமைப்புகளோட தொடர்புடைய இந்த பள்ளி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்ல இது ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளா மாறணும் அப்படிங்கிறது வந்து முக்கியமானது. அப்போ இந்த பல்கலைக்கழகத்துல அதாவது நண்பர்களுக்குள்ள நாங்க வந்து பேசுவோம். இந்த வியாழ வட்டத்துல செவ்வாய்க்கிழமைகளை நடக்கக்கூடிய நூல் மதிப்புரை கூட்டங்கள்ல நூல்களை அறிமுகப்படுத்தும் போது அல்லது கட்டுரைகளை வாசிக்கும் போது சில அணுகுமுறைகளை பயன்படுத்தும் போது சில விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கும்போது இது பற்றிய உரையாடல்கள் அங்கங்க வரும். ஆனா இது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளா மாத்துறதுங்கிறது அது நிறைய நெருக்கடிகள் வந்து ஆசிரியர்கள் வந்து நிறைய எதிர்கொள்றாங்க. அதுல இன்னைக்கு வந்து அதை ஒரு பெரிய இது உண்மையிலேயே இது ஒரு பெரிய முயற்சி, அதுக்கான பெரிய ஒரு வெற்றியாகவும் கூட இந்த நிகழ்ச்சி நம்ம வந்து சொல்ல முடியும். அப்புறம் இன்னொன்னு, ஆரம்ப காலகட்டத்துல 80, 90கள்ல எல்லாம் வந்து தமிழ் துறைகள்ல முக்கியமா தமிழவன் போன்றவர்கள் இவங்கெல்லாம் ஒரு முக்கியமா ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு சில கோட்பாடுகள் எல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது தமிழ்ல இருக்கக்கூடிய சங்க இலக்கியம், தொல்காப்பியம், இது மாதிரியான பண்டைய இலக்கியங்கள் மீதான ஒரு பார்வை வந்து மாற ஆரம்பிச்சுது. திரும்ப திரும்ப உரையாசிரியர்களை படிக்கிறது, நிகண்டுகளை வச்சுட்டு விளக்கங்கள் சொல்றது, இந்த ஒரு மரபு ரீதியான போக்கை வந்து இந்த நவீன திறனாய்வுகள், மேலை கோட்பாட்டு திறனாய்வுகள் வரும்பொழுது இங்கு தமிழ் சூழல்ல ஒரு பெரிய ஒரு மாறுதல் வந்து உருவாகுது. அது சங்க இலக்கியத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமகாலத்தன்மையோட இணைக்குது. அதுக்கு அது ஒரு புதிய ஒரு விளக்கமா அது மாறும் பொழுது அது ஒரு புத்துயிரை பெறக்கூடிய நிலை நோக்கி போகுது. ஆனா அந்த போக்கு வந்து பெரும்போக்கா இன்னைக்கு வந்து தொடரல வந்து. ஏன்னா ஒரு உண்மையா சொல்லணும்னா ஒரு மந்த போக்கு தான் வந்து இருக்கு. மாணவர்கள் ஆர்வமா இருக்கிறாங்க, ஆய்வாளர்களும் அந்த மாதிரியான ஆர்வங்களோடு வர்றாங்க. ஆனா வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்கள் அப்புறம் இந்த கல்வி சூழல் வந்து அப்படியான நிலைமையில இல்லை அப்படின்னு தான் நம்ம வெளிப்படையா சொல்லி ஆகணும். அப்போ இந்த போக்க மாத்தக்கூடிய அமைப்புல இந்த நிகழ்வு வந்து அமைஞ்சிருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம மேலை கோட்பாடுகளை படிச்சுட்டு இருக்கிறோம். அப்புறம் இலக்கிய தியரிகள் நிறைய வந்திருக்கு. அதை எடுத்து வச்சு நம்ம அதன் மூலமா விளக்கங்கள் சொல்லிட்டு இருந்த போக்கு வந்து இன்னைக்கு என்ன
ஆயிருக்குன்னா இந்த நிகழ்வுகள் மூலமாக இந்த மாற்று குரல்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கு. இதுல இன்னும் கூட என்னுடைய ஒரு அது ஐயமா அல்லது என்னுடைய ஒரு கோரிக்கையா கூட நான் வைக்கிறது என்னன்னா, இந்த விளிம்பின் குரல்கள்ல இந்த சூழல் சார்ந்த எழுத்துகளுக்கும் இன்னும் ஏதோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு உரைய ஒரு பேச்சு வச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்னு நாட்டார் இலக்கியங்கள் பற்றியான ஒரு அந்த கலை மரபு, பாடல் மரபு, இந்த வாய்மொழி மரபு தொடர்பான ஒரு உரை, ஒரு தொடர் பேச்சு வந்து வச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட தோணுச்சு. அது எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு தெரியல. ஆனா எனக்கு அது தோணுச்சு. ஏன்னா இன்னும் நிறைய ஆவணப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க நாட்டார் இலக்கியங்கள் மரபுகள் தொடர்பானது. இன்னொன்னு சூழல் எழுத்து சார்ந்தும் நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். இன்னைக்கு பழங்குடிகள் பத்தி பேசும்போது கூட சொன்னாங்க சூழல் பற்றி எல்லாம். ஆனா அது ஒரு மைய விவாதமா வந்து இன்னும் வர வேண்டியது இருக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு பார்க்கும்போதும் கூட இந்த உரையாடல்ல இருந்து இன்னைக்கு நடந்த உரையாடல்ல இருந்தும் கூட சங்க இலக்கியங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய பண்டைய இலக்கியங்கள்ல பழங்குடிகளுடைய எச்சங்கள் அந்த இலக்கியங்கள்லயும் எச்சங்கள் தான் வந்து கிடைக்குதுன்னு சொல்றோம். அப்ப அதன் மீதான ஒரு புதிய வாசிப்பு முறைக்கு வந்து இந்த எழுத்துகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால இந்த எழுத்துகள் வந்து ஒரு பார்வையை கொடுக்கக்கூடியதா வந்து இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி நல்லா ஒரு அமைப்பு முறையில் அமைஞ்சிருக்கு. ஆனா இன்னுமே கூட சில பல்கலைக்கழக கல்லூரிகளை நவீன இலக்கியம்னு சொன்னா இன்னைக்கு பாரதிதாசன், கவிமணி, நாமக்கல் கவிஞர் இது வரைக்கும் தான் வந்து வச்சிருக்காங்க. வைரமுத்து கவிதைகள் வரைக்கும் தான் நவீன கவிதைகள், நவீன இலக்கியங்கிற பேர்ல வந்து வச்சிருக்காங்க. நிறைய கல்லூரிகள்லயும் மாணவர்கள் நண்பர்களை சந்திக்கும் போது கேட்டிருக்கிறோம். இப்ப சுகிருதராணியோ மாலதி மைத்ரியோ இவர்களுடைய கவிதைகள் இலக்கியங்கள் பற்றியெல்லாம் கேட்டோம்னா எழுத்தாளர்களே அறிமுகம் இல்லாத நிலையில தான் இருக்காங்க. அப்போ இது ஒரு நல்ல ஒரு ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு எல்லா இடத்துக்கும் பரவலா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வா வந்து அமைஞ்சிருக்கு. அந்த வகையில குறிப்பா தமிழ் துறைக்கும் ஆங்கிலத்துறைக்கும் அப்புறம் இது ஒரு களம் ஒரு களத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்த பல்கலைக்கழகத்துக்கும் வந்து என்னுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி நன்றி கனகராசு. உத்திரகுமார், நீங்க பேசுங்க. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. கேக்குது பேசுங்க. ஓகே. என்னோட பேர் உத்திரகுமாருங்க. தமிழ் துறை பிஎஸ்சி கலை அறிவியல் கல்லூரி கோயம்புத்தூர். இந்த நிகழ்வு வந்து நல்லா இருந்தது. அந்த தலைப்புகள் எல்லாம் புதுமையாக இருந்தது. அதில் வந்து உங்களுடைய உழைப்புகள் வந்து இருந்ததை நான் பார்த்தேன். எனக்கு ஒரு ஐயம் வந்துருச்சு. விளிம்பின் குரல்ல வந்து மூத்த மீனவ குடியை விட்டுட்டுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள எழுந்தது. அதை பற்றியும் பேச வேண்டிய இது இருக்கு. இந்த நிகழ்வுல நானும் ஒரு பழங்குடியா இருந்து ஒரு பேராசிரியராக வேலை கிடைச்சி கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதியிலிருந்து வந்து கலந்துகிட்டதுல ரொம்ப பெருமை கொள்றேன். என் சமூகத்தை பற்றி நான் பேசாவிட்டாலும் நம் தமிழ் சமூகம் பேசுகிறது என்ற பெருமை வந்து எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்வு சிறப்பாக இருந்தது. பழங்குடிகளை பற்றின நிறைய கேள்விகள் இருக்கிறது. அது இங்கு விவாதிப்பதற்கான நேரங்கள் இல்லை. இருந்தாலும் கிடைக்கின்ற போது பேசுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க. உங்களுடைய தொடர்பு எண் அந்த குழுவுல நீங்க போடுங்க. நாங்க நிச்சயமா தொடர்பு கொள்றோம். மறுபடியும் நம்ம உரையாடுவோம். தொடர்பு எண்ணும் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரிய இந்த கருத்து பெட்டியில போடுங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வேற பங்கேற்பாளர்கள் நீங்க பேசலாம். நீங்க பேசுறவங்க உங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகளை பேசலாம். ராஜ்குமார் பேசுங்க. வணக்கம். நான் பொள்ளாச்சி நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்க கல்லூரி தமிழ் இலக்கியத்துறை சுயநிதி பிரிவினுடைய தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த உரை நிகழ்வு அப்படிங்கிறது ஏன்னா பல கருத்தரங்குகள், பல உரையரங்குகள், பயிலரங்குகள்னு சொல்லி நிறைய தமிழகம் எங்கும் உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழல்ல பூபதி சார் முதல் பேசும்போது சொன்னாரு, நாங்களே எங்களை பெருமைப்படுத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தயக்கத்தோடு சொன்னார். கண்டிப்பாக நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆங்கிலத்துறைக்கும் தமிழ் துறைக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல சார் சொல்லும்போது இந்த உரை நிகழ்வு வந்து ஒரு வேறுபட்டதாக இருக்கிறது என்று சொல்ல கண்டிப்பாக ஐயா உங்களுடைய எண்ணம், உங்களுடைய கருத்து, இந்த ஒருங்கிணைப்பாளர்களுடைய எண்ணம் இங்கே வந்து செயலாக மாறி இருக்கிறது.
அதற்காக முதலில் என்னுடைய வாழ்த்துக்களும் அதே போல நன்றிகளும். ஏன்னா முதல் நாள் தலித்து எழுத்துன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு பழங்குடி எழுத்துன்னு முடிச்சிருக்கிறோம். முன்பு பேசின கருத்துரையில வந்து பாத்தீங்கன்னா சிலர் சொன்னாங்க, சில விளிம்பு நிலை மக்களை நம்ம வந்து விட்டுட்டோம், அவங்களே சேர்த்திருக்கலாம்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இது கருத்தாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா நீங்க தொடங்கி இருக்கிற இந்த முயற்சி உண்மையிலேயே மிகுந்த ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியது. என்னன்னு சொன்னால், நம்ம வெறுமனே உரையரங்கம் தலைப்பு வைப்போ ஒரு 3 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு துறை வல்லுநர்களை கூப்பிட்டு பேசிட்டு அன்னைக்கு நம்ம கருத்தரங்கு நடத்தி முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு பெருமையா நம்ம இருப்போம். ஆனா இந்த நிகழ்வு இணையவழி நடைபெற்றது ஒரு சிறப்பாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நேரடியாக இந்த ஒரு அமர்வு வந்து ஒரு 3 மணி நேரம் ஒரு உரை நிகழ்வாக செல்வது அப்படிங்கிறது நேரடியாக நடத்தியிருந்த எந்த அளவுக்கு அது வெற்றி உடையதாக இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. என்னுடைய கருத்தாக நான் இதை பதிவு செய்கிறேன். ஒரு இணையவழி உரையரங்கமாக ஒரு 3 மணி நேரம் 5 மணி 5:15 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 8 மணி வரைக்கும் இந்த நிகழ்வு போனது அப்படிங்கிறது நான் எல்லா அமர்வுகளையும் நிகழ்வுகளையும் நான் கலந்து கொண்டு நான் அந்த அடிப்படையில் சொல்றேன். ஒரு 8 மணி வரைக்கும் வந்து அந்த கருத்துக்கள் வந்து வெகு இயல்பான ஒரு உரையரங்கம். அந்த கருத்துக்கள் வந்து ரொம்ப ஒரு எந்த நெருக்கடியும் இல்லாம எழுத்தாளர்கள் வந்து அவருடைய கருத்துக்களை வந்து ரொம்ப மனம் திறந்த ஒரு உரையாக அவர்கள் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்வு அமைந்தது. அதையெல்லாம் கேட்டதில் அந்த கருத்துக்களை பெற்றுக்கொண்டுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக தமிழ் துறைக்கும் ஆங்கிலத்துறைக்கும் ஜவஹர் ஐயா அவர்களுக்கும் பூபதி ஐயா அவர்களுக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பாக துறை சார்பாக எங்களுடைய மாணவர்கள் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு முன்பு பேசிய கனகராஜ் எங்களுடைய இளங்கலை மாணவர். நான் அவரோட கூட 2 நாட்களுக்கு முன்பு பேசும்போது சொன்னேன், எங்களுடைய கல்லூரிகள் ஏன்னா நிறைய நெருக்கடிகள் இருக்கு. ஒரு கருத்தரங்கம் நடத்துவதிலிருந்து தலைப்பு தேர்ந்தெடுக்கிறது, அந்த நிகழ்வுகள் நடப்பது, உங்களுக்கும் நெருக்கடிகள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த நெருக்கடிகள் எல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு உரை நிகழ்வை நடத்தி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்களும் நன்றிகளும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க. வேற பங்கேற்பாளர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம் சுருக்கமாக. ஐயா வணக்கம் ஐயா. ஜவஹர் ஐயாவுக்கும் பூபதி ஐயாவுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நான் மயிலாடுதுறை அருகில் உள்ள மன்னமந்தல் கல்லூரி ஏவிசி கல்லூரியில பணியாற்றிட்டு உதவி பேராசிரியராக கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் கருத்தரங்கம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு கருத்தரங்கமாக தான் இருந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன். காரணம் என்ன அப்படின்னு ஐயா விழுதுங்களா ஐயா? கேக்குதுங்க மேடம். சரிங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாங்க ஒரு 2019 கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்திற்கு கள ஆய்வா நாங்க மேற்கொண்டோம். அதாவது விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வு எப்படி இருக்கு, அவங்களுடைய சடங்குகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள், அதாவது 3 நாள் கருத்தரங்கு நடைபெற்றது. ஒரு நாள் வந்து நாங்க கள ஆய்வுக்கு போனோம். அந்த ஒரு நாள் கள ஆய்வுங்கிறது எங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்து வந்து செய்தி சேகரிக்க முடியல. அது ஒரு பதிவு தான். ஒரு நாள்ல போயிட்டு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான், சின்ன விஷயம் தான். அவங்கள்ட்ட என்ன அப்படிங்கிறது, எந்த இடம், இப்படிதான் நாங்க தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்போ ஒரு 7 நாள் கருத்தரங்கம் அப்படிங்கிற இந்த இதுல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான செய்திகளை சொல்லும் பொழுது அதை நாங்க நல்லா உள்வாங்கிக்கிட்டு, நாங்க போனது ஒரு பயனுள்ள ஒரு தகவலா தான் இருக்குங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல வந்திருக்குங்கிறத நான் அந்த இடத்துல சொல்றேன். இன்னொன்னு, இந்த விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கறத எங்களுடைய பாடத்திட்டத்துல நாங்க ஒரு பேப்பராவே வச்சிருக்கோம். ஒரு கானக நாடன் அப்படின்னு ஒரு பையன் சொல்லிட்டு இருந்தாப்புல, முனைவர் பட்ட ஆய்வாளர், மத்திய பல்கலைக்கழகம். இது மாதிரி வந்து கல்லூரிகளில பல்கலைக்கழகத்துல எல்லாம் இந்த பாடத்திட்டத்தை கொண்டாந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த இடத்துல வந்து இந்த 7 நாள் கருத்தரங்கத்தை கவனிச்சுக்க பிறகு எங்களுடைய கல்லூரியில நாங்க ஒரு விளிம்பு நிலை மக்கள் பாடம் வச்சிருக்கோம். ஆனா அந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து ஏன் அதுல ஈடுபாடு உடையவர்களா இருக்க மாட்டாங்கிறது எங்களுக்கு தெரியல. படிக்கிறாங்களே தவிர ஒரு வந்து எங்கள்கிட்ட வந்து அது சம்பந்தமா பேசணும் அப்படிங்கிற ஈடுபாடு மாணவர்கள்ட்டையும் வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து இந்த இடத்துல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 7 நாள் கருத்தரங்கம் வந்து மிகவும் பயனுள்ள ஒரு கருத்தரங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்திக்கிறேன். நன்றி. பூபதி ஐயாவுக்கும் ஜவஹர் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க மேடம். வேற பங்கேற்பாளர்கள்? வணக்கம். விஜய் கணேஷ். நாங்க சென்னையில கேக்குதா சார்? கேக்குது சார். ஓகே. சென்னையில ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஒர்க் பண்றேன். இந்த மாதிரி ஒரு செஷன்
இருக்குமா என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் கூட தனிப்பட்ட முறையில சரி பூபதி ஜவஹர் சார் கால் பண்ணி பேசிடலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்போ இங்கேயே பேசிடலாம் அப்படின்னு இந்த செஷன் இருக்குன்னு சொன்னோடனே சரி ஓகே ஒரு நல்ல விஷயமா தோணுச்சுங்க. எல்லாரும் இருக்கும்போதே அதை பேசிடலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஜென்யூன் இன்டென்ஷன் தெரியுது. அதாவது இப்போ எல்லாருமே அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. தலித் லிட்ரேச்சர் பேசுறது, ட்ரைபல் ரைட்டிங் பேசுறது. ஆனா நிறைய வெபினார் உங்களுக்கு தெரியும், லாக்டவுன்ல வந்து நிறைய மெயில்ல நிறைய இன்விடேஷன் வந்துட்டே தான் இருந்தது. ஒரு சிலதான் அட்டன் பண்ணேன். அதுல இது குறிப்பா இது ஒண்ணு. ஏன்னா ரொம்ப அந்த இன்டென்ஷன் வந்து ரொம்ப ஜென்யூனா இருந்தது. ஒரு குறியீட்டு அளவுல இந்த விஷயங்களை பேசாம ஏதோ நடத்தணும் அப்படின்றதுக்காக இது நடத்தாம உண்மையிலே இது அந்த ஆர்கனைசர்ஸ் அவங்களோட வாசிப்பு விவாதங்கள் அதோட தொடர்ச்சியா இது வந்ததுனால அப்புறம் அதுல வர ஸ்பீக்கர்ஸ் அது அந்த அந்த இன்டென்ஷன் வந்து ஜென்யூனா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி இது கலந்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது வந்து 10ல் ஒரு செமினாரா இருக்காது அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஸோ அது மாதிரி தான் நடந்தது. அவங்க பிளான் பண்ண விதம், பேசின விதம், ஸோ அது மற்றவங்களுக்கும் அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு விஷயம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்லணும். ஜென்யூனா அணுகுன்னு இருக்கு. ஏன்னா நிறைய நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கே தெரியும், டெய்லி ஒரு 10 மெயில் வருது. ஸோ அதுக்கு நடுவில் ஜென்யூனா ஒரு இது நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது இதோட முக்கியத்துவம். இந்த மாதிரி ஒரு தலைப்பு வந்து சுகிதா நனி ஃபர்ஸ்ட் டே சொன்னாங்க. இந்த இலக்கியம் அவங்க ஒரு தலித்தா எழுதுறதே வந்து அவங்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அப்படிதான் அதை பாக்குறேன். தலித் ரைட்டிங் மட்டும் கிடையாது, இந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்க நம்மள வந்து ஒரு ஒரு உந்துதல், ஒரு ஏர்ஜை வந்து அது கிரியேட் பண்ணுது. ரெண்டாவது நம்ம மேல திணிக்கப்பட்ட பல விஷயங்களை, கருத்தாக்கங்களை வந்து கேள்வி கேட்கறதுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்குது இந்த மாதிரி டிஸ்கோர்சஸ். ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவா ஒரு சில விஷயங்களை யோசிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து தேவை. ஏன்னா இப்போ கல்லூரியில பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் கொண்டாடுவாங்க. அப்போ இது வந்து தமிழர் பண்பாடு அடையாளம் அப்படின்னு ஒரு சில, அதாவது வேஷ்டி கட்டுறது, வேஷ்டி சட்டை, அப்புறம் பெண்கள் வந்து எல்லாம் சேலை கட்டியிருப்பாங்க, இந்த கோலம் போடுறது, இந்த மாதிரி அவங்க ஒரு இதான் வந்து தமிழர்களோட பண்பாடு. ஆனா உண்மையிலே இந்த சமூக அரசியலை புரிஞ்சவங்க வந்து ஒரு கேள்வி அவங்க மனசுல இருக்கும், இது யாரோட அடையாளம்? இந்த வேஷ்டி சட்டை அப்படின்றது வந்து அனைத்து தமிழர்களுக்குமான அடையாளமா இருந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும். ஸோ இந்த கேள்வி நம்ம எப்போ கேட்குறோம்னா ஒரு கான்சியஸ்னஸ் நம்மளுக்கு இருந்தாதான் அந்த கேள்வி வரும். இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்கோர்ஸ். இது தமிழ் ஐடென்டிட்டின்னு ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க. அப்ப நம்ம உண்மையிலேயே வந்து இந்த விளிம்புல இருந்து நம்ம பார்க்கும்போது தான் வேற ஒரு வரலாறு, வேற இந்த அடையாளங்கள்லாம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்ற விஷயம் நம்மளுக்கு புரிய வருது. அப்போ எனக்கு இது வந்து ஒரு நிறைய என்ன சொல்றது, ஒரு விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவியா இருந்தது. இந்த மாதிரி மார்ஜின்ல இருந்து பார்க்குற ஒரு விஷயம். ஸோ அந்த விதத்துல ஏன்னா எல்லாமே ஹோமோஜனைஸ் பண்ணி இதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்லி திணிச்சு, அது வரலாறு இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம மேல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை வந்து ஒரு ரீவிசிட் பண்ணி ஒரு ஆல்டர்னேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து நம்ம உள்ள கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி டிஸ்கோர்சஸ் வந்து உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்துலையும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கும் ஆர்கனைசர்ஸ்க்கு நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க சார், மிக்க நன்றிங்க சார். உங்களுடைய சஜஷனுக்கு ரொம்ப நன்றி. வேற பங்கேற்பாளர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம் சுருக்கமாக. வேறு பங்கேற்பாளர்கள் உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக சொல்லுங்க, இல்லாட்டி நம்ம நிகழ்வினுடைய நிறைவு பகுதிக்கு வரலாம். Hello, good evening, sir. Sir, this is Mutleka, sir. Hello, is it audible, sir?
எஸ் மேம், எஸ் மேம், யூ கேன் டாக் இட். ஓகே சார், இந்த மாதிரி ப்ரோக்ராம் நம்ம யூனிவர்சிட்டியில கிரியேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா வெரி இன்னோவேட்டிவ் அண்ட் ஸ்கோப் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் ரிசர்ச்சர்ஸ். அண்ட் ரொம்ப லைவ்லியா இருந்தது. ஆல் தி 7 செஷன்ஸ் ஆர் ரியலி வண்டர்ஃபுல். இட் சீம்ஸ் டு பி லைக் அன் இன்டெலெக்சுவல் ஃபீஸ்ட். ஏதோ ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன்ல போய் விருந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி பல வெரைட்டி அண்ட் ஹைபிரிடிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஆக்சுவலி இந்த செஷன்ல பார்க்க முடிஞ்சது. ரொம்ப இன்னோவேட்டிவ் தாட் சார். இட்ஸ் ரியலி குட். Thank you so much for giving a wonderful opportunity here. Thank you, sir. ஓகே, வெரி தேங்க்யூ மேடம். நன்றிங்க மேடம். வேற ஆலோசனைகள், கருத்துக்கள் பங்கேற்பாளர்கிட்ட வந்ததுன்னா சொல்லுங்க, இல்லாட்டி நம்ம நிறைவு பகுதிக்கு போய்க்கலாம். Any feedback from anybody else? If you want to talk in English also, you can talk. Yeah. வணக்கம் ஐயா, கேக்குதாங்க? கேக்குது, பேசுங்க. சரிங்க ஐயா. இது வந்து பூபை சார் தொடக்கத்துல இந்த நிகழ்வுல சொல்லும்போது தான் சொன்னாரு, இது மற்ற பல்கலைக்கழகங்களையோ அல்லது இது போல நடத்தியிருக்காங்களா என்னன்னா, நானும் சார் கவனிச்ச வரைக்கும் இப்படி நடத்தியிருக்காங்களா, விளிம்பின் குரல்கள்லாம் வந்து கேட்கப்பட்டிருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நானும் குறைவாக போயிருக்கேன், ஆனா அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒடுக்கப்பட்டு எல்லா இடத்துலயும் வந்து நிராகரிக்கப்பட்டு மறுக்கப்பட்டு இருக்கவங்க கூட நேரடியான ஒரு உரையாடல் நடத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது இந்த இதுல இருந்து தெரிஞ்சுது. மொத்தத்துல இவங்க பேசினதெல்லாம் தொகுப்பா பார்த்தோம் அப்படின்னா, இந்த வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு, மொழி எல்லாமே இப்படி வந்து ஒரு மையத்தை நோக்கி ஒரு அதிகாரத்துவம் உடையதா இருக்கு. அதுக்கு அதோட தொடர்ந்து போராடி கொண்டுட்டு இருக்கவங்க எப்படி நசுக்கப்பட்டுட்டே இருக்காங்க, தொடர்ந்து அவங்களோட குரல்கள் வந்து எப்படி மழுங்கடிக்கப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த நிகழ்வுல இருந்து தொகுப்பா பார்த்தது தெரிஞ்சது. நம்ம எவ்வளவு வந்து நம்ம எவ்வளவு பேசினாலும் படிச்சாலும் என்ன பண்ணாலும் யாரோ ஒருத்தர் மேல நம்ம அதிகாரம் செலுத்தியோ அல்லது யாரோ நம்ம மேல வந்து ஒடுக்குமுறை நிகழ்த்தியோ நம்ம தாக்குதலுக்குள்ளாகதான் எப்படியோ போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதை எல்லாத்தையுமே புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த நிகழ்வு வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து வெறுமனே பாடத்திட்டத்துல வந்து இருந்தது, சில இது படிச்சிருக்கோம், அதனால படிச்சதோட நிக்காம மறுபடியும் வந்து அது ஒரு உரையாடலாகி அது ஒரு விவாதமாகி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்வு ரொம்பவே பயனுள்ளதா இருந்ததுன்னு சொல்லிக்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி தீபன், நன்றி. இறுதியாக யாரும் சொல்ல விரும்பினால் நீங்க கருத்து சொல்லலாம், இல்லாட்டி நம்ம நிறைவு பகுதிக்கு போய்க்கலாம். ஓகே, சரி, மிக்க நன்றி. பூபதி சார், நீங்க பேசுங்க சார். இதா சொல்லிட்டு சொல்லுங்க சார். So friends, this is a formal vote of thanks. முதல்ல vote of thanks தமிழ்ல சொல்லிட்டு நான் ஆங்கிலத்திலையும் சொல்லிடுறேன். இந்த இந்த நன்றி உரையை வழங்குவதில் உண்மையிலேயே நான் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் ஒரு நிறைவான ஒரு விஷயத்தை ஓரளவுக்கு நிறைவாக பண்ணியிருக்கிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய பின்னோட்டங்களிலிருந்து, உங்களுடைய ஃபீட்பேக்கிலிருந்து இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களும் பாராட்டுகளும் எங்களை மீண்டும் மற்றொரு தளத்தில் இந்த விளிம்பு நிலையை பற்றி சிந்திப்பதற்கு பேருதவியாக இருக்கும் என்பதிலே ஒரு பெரும் ஐயமில்லை. என்றால் ஒரு ஒரு முன்னெடுப்பு எடுக்கின்ற பொழுது அது எவ்வாறு அது மற்றவர்களால் ரிசீவ் பண்ணப்படுது, அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையெல்லாம் குறிப்பாக எனக்கு பர்சனலா சொல்ல போன தனிப்பட்ட முறையில பெரிய அளவில் தமிழில் வாசிப்பு இல்லை என்பதுதான் உண்மை. ஆனாலும் ஆங்கிலத்தில் தொடர்ந்து படித்திருக்கின்ற பொழுது இது தமிழ் இவ்வளவு காத்திரமாக எழுதியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது இன்னும் இதையெல்லாம் நாம் மொழிபெயர்க்க வேண்டும் ஆங்கிலத்திலே. குறிப்பாக மாலதி மைத்திரியாக இருக்கட்டும் அல்லது சுகிதராணியோட சில கவிதைகள் வந்திருக்கின்றன ஆங்கிலத்திலே, அல்லது கிரீஸாக இருக்கட்டும். இது போன்ற பலருடைய மிக காத்திரமான மிக மிக முக்கியமான ஒரு கவிதைகள் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மேலும் இதை தமிழ்ல இவ்வளவு வளமையான ஒரு விளிம்பு நிலை மக்களை பற்றியான இலக்கிய பதிவுகள் வந்திருக்கிறது என்பதே முற்றிலும் ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்லுவோம் என்று சொன்னால் எனக்கே அது ஒரு வகையிலே புதுமைதான். ஏனென்றால்
இவர்களுடைய எழுத்தாளர்களை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் தங்களுடைய உரையில் மேற்கோள் காட்டிய பல எழுத்தாளர்கள், அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஒன்று, இவர்களுடைய எழுத்துக்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மட்டுமில்லை, அவர்கள் தங்களுடைய உரையின் வாயிலாக தங்களை எவ்வாறு அந்த சமூக, அரசியல், பண்பாட்டு, பொருளாதார பின்னணியில் தங்களை நிறுவுகிறார்கள், அவர் எவ்வாறு தங்களை ஒரு லொக்கேட் பண்ணி எப்படி பேசுறாங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு தென்படுச்சு. நேற்று பேசிய சேரனாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கு பேசிய லக்ஷ்மணாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு 7 கருத்தரங்குமே கூட, ஒரு மாலதி மைத்திரியாக இருக்கட்டும், எவ்வாறு ஒரு பெண் எழுத வருகின்ற பொழுது எவ்வாறான தாக்குதல் அது முற்போக்கு எழுத்தாளர்களுடைய வட்டத்திலே அல்லது எழுத்தாளர்களுடைய வட்டத்திலே எவ்வாறு இருக்கின்றது. அப்போ ஏதோ ஒரு வட்டத்தை நோக்கிதான், ஏதோ ஒரு வட்டத்திற்குள்ளதான் நாம் இயங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வட்டம் சாதியாக இருக்கலாம், அந்த வட்டம் ஒரு பொருளாதாரமாக இருக்கலாம், அந்த வட்டம் ஒரு இயல்பான உடல் படைத்தவர்களாக இருக்கலாம், அல்லது அந்த வட்டம் ஒரு ஹெட்ரோசெக்சுவல் என்று சொல்லப்படுகின்ற ஆண் பெண் உடல் உறவை பாராட்டுகின்ற ஒரு வட்டமாக இருக்கலாம், அல்லது அந்த வட்டம் என்ன சொல்வது, நாடு உடையவர்கள், நாட்டை போற்றுகின்றவர்களாக ஒரு வட்டமாக இருக்கலாம், அல்லது அந்த வட்டம் ஒரு மொழியினுடைய தாக்கமாக இருக்கலாம். இன்னைக்கு நாம் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த நம்முடைய தமிழ் தேசியத்தில் நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது மூத்த குடிகளாக சொல்லப்படுகின்ற அல்லது புரோட்டோடைப் லாங்குவேஜ் என்று சொல்லப்படுகின்ற இல்லல் மக்களுடைய மொழி, அவர்களுடைய மொழி நம்முடைய தமிழ் தேசியத்தில் எவ்வாறு இடம்பெறுகிறது என்பதையெல்லாம் சற்று மீள் பார்வை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த விளிம்பு என்பது உண்மையிலேயே அது விளிம்பில் தான் இருக்கிறது. டெரிடா சொல்வார், விளிம்பு என்பது மையத்தை நோக்கி வர வேண்டும், மையம் என்பது விளிம்பை நோக்கி வர வேண்டும். ஆக விளிம்பை ஒரு மையப்படுத்துகின்ற வேலையை நாம் செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த வகையிலே ஒரு வகையான ஒரு பாய்ச்சலை இது ஏற்படுத்தி இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது. அந்த வகையிலே 7 பேச்சாளர்களும் சுகீதராணி அல்லது சுகீதராணி, அப்புறம் அபிலாஷ் சந்திரன், அப்புறம் மாலதி மைத்ரி, இல்ல இப்போ பேசின ஒடியன் லக்ஷ்மணன், இல்ல சேரன், இல்ல இப்போ கிரீஸாக இருக்கட்டும், அல்லது வித்யா போன்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இவர்கள் எல்லோருமே ஒரு வகையில் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த விதமான ஒரு பொருளாதாரத்தையோ எதையுமே எதிர்பார்க்காமல் வந்தவர்கள். ஆனால் ஒரு வகையில் பார்ப்போம் என்று சொன்னால் இவர்கள் எல்லாருமே ஒரு பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறார், மிக மிக பின்தங்கிய நிலையில. மாலதி தன்னுடைய ஒரு இதழை நடத்துவதற்கு அடுத்த மாதம் பிரிண்ட் பண்றதுக்கு பணம் கிடையாது. இந்த இதழை விற்றால் மட்டும்தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதாவது சுகீதராணி ஓரளவுக்கு அவங்க ஒரு கவர்மெண்ட் டீச்சரா இருந்தாலும் இது போன்ற அவர்களை ஆனால் எந்த விதமான பொருளாதார எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒப்புக்கொண்டார்கள். அதன் பிறகு பல்கலைக்கழக உதவிகள் இருக்கின்றது, ஆனாலும் முதல்ல ஒப்புக்கொண்டார்கள். இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். என்றால் அவருடைய கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த அளவுக்கு கமிட்டாக இருக்காங்க அப்படின்றது. ஸோ அந்த வகையிலே அவர்களுக்கு ஒப்புக்கொண்டு ஒரு சரிவான உரையை, ஒரு புரிதல் நம்மளிடம் ஏற்படுத்திய அந்த உரையை வழங்கியமைக்கு என்னுடைய நண்பர் ஜவஹர் அவர்களின் சார்பாகவும், எனது சார்பாகவும், என்னுடைய பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும், எங்களுடைய துறைகளில் ஆங்கிலத்துறை, தமிழ் துறையின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் பிறகு எங்களுடைய துணைவேந்தர் மிக எங்கள் ப்ரொபோசல் கொடுத்த உடனேயே அதுக்கு பர்மிஷன் வழங்கி அதுக்கு நிதி உதவியும் வழங்கி அவர்களுக்கும் மிக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல பதிவாளர், எங்களுடைய நிதி அலுவலர் போன்ற எல்லா பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக குழு அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். துறை தலைவர்கள் ப்ரொஃபசர் செல்வம், பேராசிரியர் ரவி, அவருடைய துறை முதன்மையர், புல முதன்மையர் பேராசிரியர் வேல்முருகன் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள், ஆங்கிலத்துறை, தமிழ் துறையை சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல மிக முக்கியமான இருவர்களை நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இல்லாமல் இந்த விஷயம் இந்த அளவுக்கு, ஏனென்றால் எங்களிடம் ஒரு வேட்கையும் ஒரு வகையான ஒரு ஆர்வமும் இருந்தாலும் கூட இந்த நிகழ்வை நடத்துவதற்கு முதல்ல எங்களுக்கு ஒரு ஃப்ளையர், ப்ரௌசர் ரெடி பண்ணி கொடுத்த கங்கோதரி, எங்களுடைய பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்,
அவங்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். ஏன்னா எந்த ஒரு ஃபிளையர் எங்கள்கிட்ட வர பெரும்பாலான ஃபிளையர் குறிப்பாக இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றது பெரும்பாலானது அவங்க தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் எத்தனை தடவை கரெக்ஷன் கேட்டாலும் உடனடியாக பண்ணி கொடுத்த அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் பிறகு என்னுடைய ஆய்வு மாணவர், என்னுடைய நண்பர், மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஸ்காலர் அருண். So he is actually, behind the screen, he is actually is the one who is live telecasting everything. அவர் தான் நேரலை எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த மீட்டிங்கையும் ஃபுல்லா எந்த விதமான டெக்னிக்கல் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாம ரொம்ப சீரா நடத்திட்டு இருக்காரு. யூடியூப்லயும் இது போயிட்டு இருக்கு, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பார்க்க முடிஞ்சது. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகும் நிறைய பேர் அதை வியூஸ் பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு அந்த வகையில ரொம்ப சீரா பண்ண அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மிக முக்கியமான விஷயம், இந்த பதிவு வந்த உடனே இது நாங்க சர்க்குலேட் பண்ண உடனே நாங்க நினைச்சோம் இது ஒரு விளிம்பின் குரலா இருக்கனால பெரிய அளவுல ஒரு பதிவு வராது, ரிஜிஸ்ட்ரேஷன் அதிகமா இருக்காதுன்னு நினைச்சோம். ஒரு 150 to 100 தான் இருக்கும்னு நாங்க நினைச்சோம். கூகுள் மீட்லயே நடத்திடலாம் அப்படின்ற இது பார்த்தப்போ நிறைய மக்கள் ஒரு 630 பேருக்கு மேல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அப்போ எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணுவோம், எப்படி கொண்டு போக முடியும் அப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒரு யூடியூப் லைவ் போனா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஜவஹர் சார் சொன்னாங்க. அதுதான் இந்த உள்ள 100, 120 பேர் தான், 110 பேர் வரைக்கும் தான் அட்மிட் பண்ண முடியும். அதுக்கு மேல உள்ள அனுமதிக்க முடியாது. உள்ள ரூம் ஃபில் ஆயிரும். அப்போ யூடியூப் லைவ் போனா எல்லாரும் பார்த்துடலாம் அப்படின்றது அது ஒரு ஆவணமாகவும் இருக்கும். அப்படின்ற பட்சத்துல எங்க சேனல் கிரியேட் பண்ணி, ஏன்னா அதுக்கு ஒரு 24 hours டைம் ஆகும். அந்த வகையில நாங்க ப்ரொக்ரெசிவ் திங்கர்ஸ் ஃபாரம் ஆஃப் த பிளைண்ட், அதாவது பார்வையற்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள் பேரவை நண்பர் முருகானந்தம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவர் உடனே ஒப்புக்கொண்டு என்னோட சேனல்ல போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தனியா சேனல் கிரியேட் பண்ணி அதுக்கு பர்மிஷன் வாங்குறது, அவங்களுக்கு அது அந்த ஸ்ட்ரீம்ல எனேபிள் பண்றது, லைவ் ஸ்ட்ரீமிங் எனேபிள் பண்றது 24 hours ஆகும். அப்ப எங்க இதுல போடுங்கன்னு ஒப்புக்கிட்டு அதுக்கான எல்லாமே கொடுத்து உதவிய நண்பர் முருகானந்தம் அவர்களுக்கு மிக மிக முக்கியமா என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் பிறகு நண்பர் ஜவஹர், இது எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஆங்கிலத்துறையிலிருந்து இந்த கருத்து உதயமாகவில்லை. இந்த கருத்து தமிழ் துறையில தான் உதயமாச்சு. ஒரு நாள் மாலையில மதியம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஜவஹர் சார் வந்தார், உங்களை பார்க்கணும் அப்படின்னாரு. சரி வாங்க சார் பார்ப்போம் அப்படின்னா திடீர்னு சொன்னார், இது மாதிரி நம்ம விளிம்பு நிலை மார்ஜினலைஸ்ட பத்தி ஏன் சார் பண்ணக்கூடாது, நான் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தோணுச்சு, ஏன் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் வாதிச்சு ஒரு 7 மார்ஜினலைசேஷனை பத்தி இது பண்ணி அது நாங்கள் நினைச்சோம் இதெல்லாம் பர்மிஷன் எப்படி ஆகும், என்ன ஆகும், எப்படி நடத்த முடியும், ஒப்புக்குவாங்களா இல்லை பர்மிஷன் கொடுப்பாங்க ஒரு விஷயம். இன்னொன்று ரைட்டர்ஸ் அவைலபிளா இருப்பாங்களா என்னன்னு பார்க்கும் பொழுது அப்போ அதனாலதான் கொஞ்சம் ஒரு கேப்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து 1 to 7 வரைக்கும் இல்லாம தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அங்கங்க கேப் இருக்கும். ஏன்னா அவங்களோட ரைட்டர்ஸோட அவைலபிலிட்டி பொறுத்தா இருக்கணும். குறிப்பா ஒடியன் லக்ஷ்மணன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்லாம் மலையிலே இருக்கக்கூடியவர், மக்களோடு பழங்குடி மக்களோடு இணைந்து செயல்படக்கூடியவர். சொன்ன மாதிரி இது அவருக்கு முதல் உரை இந்த மாதிரி ஆய்வுக் கூட்டங்கள்ல பேசுறது. அந்த வகையில அவங்களுடைய அவைலபிலிட்டியை பார்த்து நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வகையில இது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நிறைவான, ஓரளவுக்கு பெரிய அளவில் நிறைவில்லைன்னாலும் ஒரு 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 பாதி அளவிலான நிறைவான ஒரு வந்திருக்கு. ஏனென்றால் இன்னும் நீங்க சொன்ன மாதிரி நிறைய மார்ஜினலைசேஷன் என்பது இருந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாரும் ஒரு வகையில மார்ஜினலைசேஷன் இருக்கும். ஆனா அதுல ஒடுக்கப்பட்டவர்களாக இந்த குரல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு ஹோமோசெக்சுவாலிட்டி இல்ல நம்ம பேசக்கூடிய டிசபிலிட்டி, டிரான்ஸ்ஜெண்டர், இவங்களோட இல்ல நம்ம பேசக்கூடிய இந்த இருளர் மக்கள் இன்னைக்கு எவ்வளவு பல்கலைக்கழகங்கள்ல இல்ல எவ்வளவு இடங்கள்ல பொது வழிகள்ல அவர்களை பற்றி நம்மால் பேச முடிகிறது. அந்த வகையில இது ஒரு பெரிய ஒரு நிறைவை கொடுத்திருக்கிறது. அந்த வகையில அந்த முதல்ல அந்த கருத்தை கொண்டு சொன்ன நண்பர் ஜவஹர் அவருக்கு நான் மிக முக்கியமான நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எங்கள்கிட்ட அது தோணினாலும் இந்த அளவுக்கு ரைட்டர்ஸ் கிடைப்பாங்களா என்னன்றது தெரியாம பெரும்பாலும் அவர்களை ஏற்பாடு செய்த ரைட்டர்களையும் நிறைய பேர் ரெடிபேட் பண்ணி கொடுத்தாங்க ஜவஹர் சார். அந்த வகையில அவருக்கும் நன்றி. அதை விட மிக முக்கியமாக ஒவ்வொரு செஷன் முடிஞ்ச உடனேயும் கேள்விகள் எந்த அளவுக்கு இது ரிசீவ் பண்ணுவாங்க, குறிப்பா கிரீஸ் எல்லாம் பேசும்போது இது எந்த அளவுக்கு இது ரிசீவ் பண்ணுவாங்க, தமிழ் சூழல்ல இது மாதிரி ஒரு ஹோமோசெக்சுவாலிட்டியை பத்தி ஓப்பனா பேசக்கூடிய விஷயங்கள் எப்படி பேசப்படும், எடுக்கப்படும், இல்ல ஒரு திருநர்களை பத்தி பேசுகின்ற பொழுது
அல்லது ஒரு அகதிகளை பற்றி பேசுகின்ற பொழுது எவ்வாறு இருக்கின்றது இல்லாமல் ஒரு கேள்விகளும் மிக மிக முக்கியமான ஏதோ ஒரு 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 டிஸ்கஷனை ஏற்படுத்துகின்ற வகையிலான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கொஸ்டின்ஸ். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனென்றால் அது உரையாடல் என்று சொன்னால் அது உண்மையிலேயே அது ஒரு உரையாடலாகத்தான் அது சென்றது. அந்த வகையில பங்கேற்பாளர்கள், ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்கள்லேருந்து, நேற்று கூட ஜேஎன்யூல இருந்து அரவிந்தன் வந்திருந்தாங்க சார் வந்திருந்தாங்க. அது மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்கள்லேருந்து பேராசிரியர் வந்திருந்தாங்க. அந்த வகை அது ஒரு என்றால் ஒரு சாயங்காலம், முக்கியமாக நாங்கள் சாயங்கால நேரத்தை, மாலை நேரத்தை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே, நீங்கள் ஒரு காஃபியோ டீயோ வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டில் இதை கேட்கலாம். ஏன்னா இது ஒரு 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 முக்கியம், ஒரு டிபிக்கல் ஒரு அகடமிக் ஒரு இதுக்குள்ள ஒரு கல்வி ஒரு நார்மல் டிஸ்கஷன் மாதிரி ஏதோ ஒரு ஆய்வரங்கம் மாதிரி அதை கொண்டு போகாம ஒரு இன்ஃபார்மலான ஒரு உரையாடல் அது இருக்கட்டும் அப்படின்றதுல தான் நம்ம முக்கியமாக அதில் கவனத்தை செலுத்தணும். அந்த வகையில் அது நல்ல முறையிலே முடிந்திருக்கின்றது. அவர்களுக்கும் உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். உங்களுடைய ஒத்துழைப்பை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து எங்களால் முடிந்தவரை நிறைய விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து பல்வேறு கருத்தரங்களில் நாம் இணைவோம். சுருக்கமாக இங்கிலீஷ்ல நான் சொல்லிடுறேன். So friends, we have come to the fag end of the 7-day webinar series on Voices from the Margin, Conversation with Contemporary Creative Writers. It was indeed, a really a pleasure and sort of a fulfilling, satisfying, if not completely, thing to propose this vote of thanks on behalf of myself and my friend Jawahir's behalf. And foremost, we must thank the writers, who have readily agreed without any financial commitment from our side. And later we got the approval. That's altogether different story. But then in the early stage, when we approached them, all of them said yes. So that was a big support, big sort of a motivation for us to organize this webinar series. And so in that way, we thank Ms. Sugidhrani, Mr. Dr. Abhilash Chandran, and Mr. Grease, Ms. Maladi Maitri, and Ms. Living Smile Vidya, Professor Charan, and Mr. Laxmanan. So all 7 of them. And they've really opened up a new, in a way, venue or avenue for us, a new way, for us to think about the marginality that all of us, in a way, either part of it, or either we witness it, or we gently pass through it, right? So the marginality, we see transgender people going in front of us, we see disabled crawling on the street, we see or we read gay or lesbian people or bisexual people talking about their problems. But either we are slightly concerned about them, or we pitied them, or we gently passed them, right? So I think this webinar series made us understand they are not the person to be pitied, they are not the person to be show our sympathy, they are also human being, as Charan said yesterday. So I want to be a human to be free. So when I say I'm a human, I should be free. I should be, having free of thought, free of expression, free of, in a way, writing what I feel inside. In that way, I guess it was this webinar made us think about the freedom that we have, the marginality that actually looms large within our consciousness, in the society, in our day-to-day lives, right? So in that way, we thank the writers who actually spared time despite their schedule and despite their health issues. That was a very, very interesting thing, important thing, because 2 of them contracted COVID, both Sugidhrani and Laxmanan. But despite their very severe health issue, and they were very committed, and they gave a very, very brilliant talk, and we really thank them from the bottom of our heart. And we also thank our wonderful Vice Chancellor, Professor M. Krishnan, for accepting our proposal and giving welcome the inaugural address, and his kindness and gentle approach will only make us move forward, will only make us do more and more conferences, webinars, in the way of
lifting the image of the university as well as building or developing the departments of English Studies and Tamil. And we also thank our registrar in charge, Professor Sulochana Sekhar, for our very, very gentle, approach and and also accepting our proposal and giving us felicitation address. So it was really an honor and privilege to have her. And we thank our finance officer for accepting our proposal and giving us money. And we also thank that two department HODs, Professor Selvam from the Department of English Studies and Professor Ravi from the Department of Tamil, so for their support, encouragement, and motivation to organize this webinar. We thank our Dean, Professor P. Velmurugan, for his support and his felicitation in the inaugural. And we also thank two important people who are who played a major role in organizing this conference. One is Ms. Kangodri, who's our postdoc student, and somebody who framed the browser and the thing. So whenever we nagged her with so many corrections, but she was very gentle and she was kind enough to correct it then and there. Was required. We also thank very importantly my friend and my scholar, Mr. Arun Abraham Varghese, who is a technocrat and somebody who, if all 7 days we could run it without any technical problems, actually the credit goes to Mr. Arun. He is actually, one who is behind this live streaming on YouTube, and he's the one who is actually in a way helping us in all our technical requirements. So thank you, Arun, for your very significant work that you have done for this webinar. And I must thank personally my friend, Dr. Jawahar, from who is a co-organizer with me. And he's the one who actually floated this idea to me. And it was like, he's the one who said, why can't we do something with the writers, In fact, the moment he said marginality, I actually told him, why can't we, invite some scholars and talk about marginality? But he was the one who said, no, this would be from writers. I think that was a very, very brilliant idea. So it is the credit actually goes to him. I was somebody who was like, support, in a way, not even support. He was organizing. I was just with him. So in that way, it was a very, very brilliant thing. So thank you, sir, for your very, very brilliant idea to organize this webinar. So and I must thank my friend Dr. Muruganandan. I also my friendly brother or brotherly friend, whatever you call it. And somebody who actually provided us with the platform, right? The YouTube platform to live stream PTFE, Progressive Thinkers Forum of the Blind. So when we had overwhelming responses, when we understood that it won't be possible for us to live stream, host everybody inside the Google Meet room, and we just approached him. He just gave us the YouTube channel, and it was possible with his consent and with his support. Thank you for your support, and we thank importantly all the participants for your very, very active live participation and your feedback and your questions, more importantly, because that giving the talk is very although it's difficult, but then giving the talk is one thing, but taking the talk forward, the interaction forward with your very, very insightful, interactive, constructive questions. It's a very interesting thing. In fact, we will learn a lot of things through your questions. In a way, you provoke the writers to talk about the areas that they have not touched upon, to talk about the writers, to talk about the subjects that they have not touched, probably due to the paucity of time. So it was really a brilliant thing to have you with us. So thank you so much. If I have missed anybody, it is due to my memory loss, not anything else. Rather, my memory has to be blamed for it. So thank everyone for your support and encouragement, and we hope that you guys would join us for our future events as well. So I wish you a very fruitful future ahead. So nandri vanakkam. So sir, Deva sir. சார் ரொம்ப நன்றிங்க சார், சிறப்புங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் நீங்க உங்களுக்கு தான் சார். இது அருண் Varghese can close it, yeah, sir. Arun, you can stop the recording and everything. நீங்க தான் பண்ணிருக்கீங்க.